वंदे बृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणम्. श्री कृष्णनाக भगवान அவதரித்து பல சேஷ்டிதங்களாலே பக்தர்களுடைய உள்ளத்தையும் கொள்ளகொண்டு தன் அவதார ரகசிய ஞானத்தாலே அனைவரும் முக்தியடையக்கூடிய மார்க்கத்தையும் காட்டிப் போனான். கண்ணனுடைய வயசான காலத்தில் செய்த செயல்களை காட்டிலும் அவனுடைய சைசவத்திலும் பால்யத்திலும் கௌமாரத்திலும் செய்த சேஷ்டிதங்கள் அநேகங்கள். மாயமாக இருந்து கொண்டு தம் மனத்தையே கொள்ள கொண்டவனை தசாவதார ஸ்தோத்திரத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தாலே ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார். நேற்றுக்கு நாம கடைசியாக ஸ்ரீ ராமாவதாரத்தை பார்த்தோம். அடுத்து பலராமாவதாரம், மேலும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். இதிலே பலராமனையும் கண்ணனையும் பற்றி தேசிகன் சாதிக்கும் போது சிதாக்ஷீர ஞானத்தாலேன்னு அனுவதிக்கிறார். சிதாக்ஷீரம்னா பாலும் சர்க்கரையும் போலே. பாலை தனியா சாப்பிட்றவா சர்க்கரையை தனியா சாப்பிட்றவா அப்படியே தொடரலாம். ஆனா சர்க்கரை போட்டு பால் சாப்பிட்டுட்டோன்னா அப்புறம் தனியா சாப்பிட்றதுக்கு மனசு ஈடுபடாது. அதை போலே பலராமனும் கண்ணனும் சர்க்கரையும் பாலும் கலந்தா போலே நெருக்கமாக பல பல விளையாடல்களை செய்தார்கள். அதை அனுபவிப்போம்னு சுவாமி சாதிக்கிறார். அதில் இப்போ முதல்ல ஸ்ரீ பலராமாவதாரத்தை பார்ப்போம். அடுத்தாற்போலே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கலாம். 9வது ஸ்லோகம். பக்வத் கௌரவ பத்தன பிரபிருதயः பிராஸ்த பிரலம்பாதயः தாலாங்கஸ்ய ததாவிதா விஹரயஸ்தன்வந்து பத்ராணினः க்ஷீரம் சர்க்கர ஏவ யாபிரபிருதக்பூதாः பிரபூதைர்குணைः ஆகௌமாரகமஸ்வதந்த ஜகதே கிருஷ்ணஸ்ய தாஹ கேளயः என்பது ஸ்லோகம். ஆ கௌமாரஸ்ய, கௌமார பிராயம்ங்கிறது மிக முக்கியம். ஒரு குழந்தை நன்னா எழுந்து தவழ்ந்து நடந்து ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஆரம்பிக்கிறது கௌமாரம். பால்யம் சைசவம்ங்கிறது சிறு பிராயம். அதுக்கப்புறம் பால்யம்ங்கிறது 8 வயசு வரைக்கும். அதையே பௌகண்டம் கௌமாரம்னு பிரிப்பதுண்டு. 5 வயசு வரைக்கும் பௌகண்டம், 6வது வயசுலேருந்து தொடங்கி கௌமாரம், 6வது வயசுலேருந்து 8, 9வது வயசு வரை கண்ணன் பண்ண சேஷ்டிதங்கள் பல. அதில் பலராமனோட கூட கூட சேர்ந்து எல்லாவற்றையும் செய்தார்கள் என்று ஸ்லோகாபிப்பிராயம். பதபதார்த்தம் பார்ப்போம். பலராமனுக்குன்னு இருக்கிற இந்த ஸ்லோகத்தில் அவருடைய பலம் வெளிப்படும்படிதான் எல்லா சரித்திரங்களுமே கூறப்பட்டுள்ளன. பதபதார்த்தம். பக்வத் கௌரவ பத்தன பிரபிருதயः. கௌரவ பட்டண பிரபிருதயः. கௌரவர்கள் இந்திரபிரஸ்தன் தொடக்கமாக யமுனையாற்றங்கரையிலே இருக்கக்கூடிய பட்டணங்கள் கௌரவர்களுடைய பட்டணங்கள். கௌரவ பட்டண பிரபிருதயः. பிரபிருத்தின்னு சொன்னால் தொடக்கம்னு பொருள். பிரபிருதயः தொடக்கமானவர்களான கௌரவர்களுடைய பட்டணங்கள் தொடக்கமானவையாய். பக்வத், பக்வத்துங்கிறதுக்கு 2 விதமா அர்த்தம் சொல்லியிருக்கா. ஒன்று ஹாஹா அப்படின்னு ஊர் ஆச்சரியப்படும்படிக்கு பக்வத். இன்னொரு அர்த்தம் கவிழ்ந்து விழும்படிக்கு. பக்வத் கௌரவ பட்டண பிரபிருத்தையாகனா கௌரவர்களுடைய பட்டணங்கள் எல்லாம் தலகீழ கவிழ்ந்து விழும்படிக்கு, அல்லது ஊர் மக்களெல்லாம் ஹாஹா என்ன ஆச்சரியப்படுற அளவுக்கு கௌரவ பட்டணங்கள் விழும்படிக்கு. பக்வது கௌரவ பட்டண பிரபிருத்தையாக. அப்படி ஏது செய்தார்னால் யமுனை ஆற்றிலே கௌரவர்களுடைய பட்டணத்தை தன்னுடைய நீண்ட கையில பிடிச்சிருக்கிற கலப்பையால கவிழ்த்து தள்ளிவிட்டார். ஒரு சமயம் பலராமனுக்கு கோபம் வந்தபோது யமுனை ஆற்றையே தன்னுடைய கலப்பை கொண்டு இழுத்தார். அதனால யமுனை ஆற்றினுடைய போக்கே பிருந்தாவனத்துக்கு அருகில் மாறி ஓடத் தொடங்கித்து. இன்னைக்கும் பிருந்தாவன சேவிக்க போறேன்னா ராம் காட் அப்படிங்கிற இடம் இருக்கு.
அந்த இடமே பலராமன் யமுனையாற்ற பிடித்து இழுத்து அதன் போக்கை மாற்றின இடம். இது ஓர் முறை கோபம் வந்த போது செய்தது. மற்றொரு முறை தன் சிஷ்யர்களான கௌரவர்கள் தவறா நடந்துட்டார்கள்ங்கிறது தெரிந்து கோபப்பட்டு உங்கள் பட்டணத்தை அத்தனையும் அழிச்சுடுறேன்னு சாபமிட்டு தன்னுடைய கலப்பையாலே அவர்கள் பட்டணத்தை இழுத்து யமுனை ஆற்றல தலகுப்புற தள்ளுட்டாராம். அந்த சரித்திரத்தை இங்கே தேசிகன் நினைவு கூறுகிறார். பக்வத் கௌரவ பட்டண பிரபிருதையாக ஹஸ்தினாபுரம் முதலான பட்டணங்களெல்லாம் கவிழ்ந்து தள்ளப்பட்டன. இரண்டாவது, பிராஸ்த பிரலம்பாதையாக பிரலம்பன் முதலான அசுரர்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள். ஆனா இந்த சம்ஸ்கிருதத்தில் சொல் அமைப்பை எப்படி வச்சிருக்காருனால், பலராமன் கையில் கலப்பை, அவர் எத்தோடு கூடியவர்? தள்ளப்பட்ட ஹஸ்தினாபுரம் முதலான பட்டணத்தோடு கூடியவர், கொல்லப்பட்ட பிரலம்பன் முதலான அசுரர்களோடு கூடியவர், செய்யப்பட்ட கிருஷ்ண சேஷ்டிதங்களோடு கூடியவர் என்ன ஒன்னொன்னும் பலராமனுக்கு விசேஷணமாக்கியிருக்கார். அப்ப பக்வது கௌரவ பட்டண பிரலம்பாதையாக பிரபிருதிபிகி, மேலே பிரபல பிரலம்பாதையாக பிரலம்பன் முதலான அசுரர்களையும் கொன்றார். கண்ணன் பல அசுரர்களை கொண்டிருக்கார். ஆனா கண்ணனும் பலராமனும் எப்போது சேர்ந்தே விளையாடிட்டு இருக்கிறபடியாலே பிலம்பன், காளியன், தேனுகன் என்ன ஆழ்வாருடைய பாசுரம். காளியனுடைய மடுவிலே கண்ணன் குதித்து நடனமாடி ஓட்டி விட்டார். தேனுகன், தேனுகாசுரன் கழுதை வடிவத்திலே வந்தவன். அத போல இவன் பிரலம்பாசுரன். பிரலம்பாசுரனை இவரே தூக்கி போய் தான் முடித்தார். ஒருத்தன் பிள்ள வடிவத்தையே எடுத்துக்கொண்டு இவர்களோட தட்டாமாலை சுத்துறதுக்காக வந்தான். குழந்தைகள்லாம் தட்டாமாலை ஆடும் ஆட்டம் விட்டு கையை எப்படி பிடிச்சிருந்து சுத்தி சுத்தி ரெண்டு பேரும் விட்டுடாத ஆடுவாளோ இல்லையோ. அந்த ஆட்டத்தில் யார் தோற்கிறார்களோ, யார் ஜெயிக்கிறார்களோ, தோற்றவர்கள் ஜெயித்தவர்களை தலையில தூக்கி வச்சுட்டு ரொம்ப தூரத்துக்கு ஓடணும் அப்படின்னு போட்டிக்கு முடிவு கண்டுபிடிச்சு வச்சிருந்தா. அப்போ ஓர் சமயத்திலே பலராமன் ஜெயித்தார், பிரலம்பன் தோற்றான். அவன் அவரை தூக்கிண்டு போய் கொல்றதுக்காக பார்த்தான். ஆனா அவனை முடித்து விட்டு வந்தார். அப்ப பிரலம்பன் முதலான அசுரர்களை பிராஸ்த பிரலம்பாதையாக கொல்லப்பட்ட பிரலம்பன் என்னும் பெயருடைய அசுரன் முதலானவர்களையும் ததாவிதாக அதை போன்ற வேறு பல சேஷ்டிதங்களையும், ததாவிதாகன இந்த ரெண்டோட நிறுத்தாமல் இதை போல வேற பல சேஷ்டிதங்களையும், தாலாங்கஸ்ய, தாலா பனைமரம், அங்க அடையாளம், தாளாங்கஸ்ய பனைமரத்தாலே அடையாளமிடப்பட்ட கொடியை உடையவரும். ஒத்தத்தருடைய தேர்லையும் ஒரு கொடி கட்டுவா. அதை போல இவருக்கு பனைமரம்தான் தேர்கொடியிலே. பனைமரத்தை துவஜமாக உடைய பலராமனுடைய விகிருத்தையாக விளையாட்டுக்கள் எல்லாம் நம்மை போன்ற பக்தர்கள் அடியோங்களுக்கு பத்ராணி தன்வந்து, பத்ராணி மங்களங்களையெல்லாம் நல்லதையெல்லாம் தன்வந்து நன்கு செய்ய வேண்டும். அது எப்படி இருக்குமெனில், க்ஷீரம் சர்க்கரையேவ, பாலானது எப்படி சர்க்கையோர கூடினால் க்ஷீரமும் சர்க்கரையும் சேர்ந்திருக்கிறா போலே, க்ஷீரம் சர்க்கரா இவ, க்ஷீரம் சர்க்கரை சேர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அதை போல் யாபிகி எந்த பலராமனுடைய விளையாட்டுக்கள் எல்லாம் அப்ருதக் பூதாக, பிருதக் பிரித்துதல் தனித்தனியாக இருத்தல், அப்ருதக் தனிமை இல்லாமல் ஒன்றி இருத்தல், அப்ருதக் பூதாக கண்ணனிடத்திலிருந்து பிரியாமல் சேர்ந்தே செய்யப்பட்டவர்களான அப்ருதக் பூதாக மிக ரசிக்கத்தக்கவளாக இருக்கிற கிருஷ்ணஸ்ய கண்ணனுடைய ஆ கௌமாரகம், கௌமாரகம் ஆ கௌமாரகம், ஆங்கிற எழுத்து சேர்ந்ததுன்னா அது தொடக்கமானங்கிற அர்த்தத்தில் வரும். இப்ப பெருமாளை திருமுடி வரை திருவடி வரை சேவிக்கிறோம், திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிக்கிறோம்னா ஆ பாதச்சூடம் அனுபூய ஹரிம்சயானம்னு சொல்றோம் இல்லையோ. அப்ப பாதன்னு சொல்லி ஆ பாதன்னு சொல்ற பாதம் தொடக்கமாக திருமுடி வரை அனுபவித்தோம். அல்லது ஆ மௌலி பாதாந்தம்னு சொல்லுவா, திருமடி தொடக்கமாக திருவடி ஈராக. அத போல ஆ கௌமாரக, கௌமாரகம் தொடக்கமாக குழந்த பருவம் முதலாக உண்டான கேளையாக லீலகளெல்லாம் பிரபூதைகி, பிரபூதைகி மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுக்களான குணைகி பெருமானுடைய கல்யாண குணங்கள், சௌசீல்யம், சௌஹார்தம், ஆர்ஜவம், வாத்சல்யம், சௌலபியம், காம்பீரியம் முதலான இந்த இணைத்து கல்யாண குணங்களும் இது காரணமாக ஆக குணைகி பகுக்களான கல்யாண குணங்களாலே ஜகதே உலகின் பொருட்டு ரஸ்யமாய் இருக்கின்றன. பெருமானுடைய குணங்களாலே சேஷ்டிதங்களாலே உலகம் அவனை ரசிக்கிறது. அப்ப இதே போல சில சில சேஷ்டிதங்களை பண்ணார்.
அந்தந்த சேட்டிதத்தில் கல்யாண குணங்கள் வெளிப்படுகின்றன. அந்த குணங்களை பிரபூதைஹி குணைஹி பகுக்களான சௌசீல்ய சௌலபியாதி குணங்களாலே ஜகதே உலகின் பொருட்டு அஸ்வதந்த ஸ்வாது நன்கிருத்தல் அஸ்வதந்த நன்கு ரஸ்யமாக இருக்கின்றனவோ தாக அந்த பலராமனுடைய விகிருதையாக விளையாட்டுக்களெல்லாம் நக நமக்கு பத்ராணி நன்மகளை தன்வந்து வழங்கட்டும். அப்போ இதை சேர்த்து பார்த்தோம்னா என்ன கிடைக்கிறது? பலராமன் துரியோதனாதிகளுடைய பட்டணத்தை கவிழ்த்தார். பலராமன் யமுனை ஆற்ற பிடித்து போக்கை மாற்றி இழுத்தார். இது தவிர பல பல திருவிளையாடல்களையும் புரிந்தார். இப்படிப்பட்ட விளையாட்டுக்கள் எல்லாம் சர்க்கரையும் பாலும் பிரியாதா போலே கண்ணனை விட்டு பிரியாதவர்களாய் கல்யாண குணங்களோட கூடியவர்களாய் அடியார்களுக்கு நன்கு ரசிக்கும்படி இருக்கும். அந்த விளையாட்டுக்கள் சேட்டிதங்கள் நமக்கு எல்லா மங்களங்களையும் கொடுக்கட்டும் என்ன ஸ்லோகத்தினுடைய கருத்து. மேற்கொண்டு பதங்களுக்கு அந்த வரிசையில் அர்த்தம் சொல்றேன். என்ன ஸ்லோகத்தை வெவ்வேறு பதத்தை வெவ்வேறு இடத்துல கூட்டி பொருள் கொண்டாத்தான் பொழிப்புரை கட்டும். ஆனா பதங்களுடைய வரிசை அதுவா இருக்காது. பக்வது ஹாஹான்னு சொல்றபடி அல்லது கவிழ்ந்து விழும்படி. கௌரவ பட்டண பிரபிருத்தையாக கௌரவர்களுடைய பட்டணங்கள் முதலானவர்கள் விழும்படி. அடுத்து பிராஸ்த பிரலம்பாதையாக பிரலம்பன் முதலானவர்கள் முடிந்து போகும்படி. தாலாங்கஸ்ய பனைமரத்தாலே அடையாளமிடப்பட்டும். மேலும் ததாவிதாக இது போன்ற பல விளையாட்டுக்களை கொண்டவருமாக விகிருத்தையாக விளையாட்டுக்களெல்லாம் தன்வந்து பத்ராணினக நமக்கு மங்களங்களை எப்போதும் உண்டாக்கட்டும். க்ஷீரம் சக்கரையேவ எப்படி பாலும் சர்க்கரையும் சேர்ந்தே இனிக்கின்றனவோ யாபிகி அபிருதக் பூதாக யாருடைய திளைவத்திரு விளையாட்டுக்கள் எல்லாம் அபிருதக் பூதாக கண்ணனை விட்டு பிரியாதவர்களாக இருந்து கொண்டு பிரபூதைஹி குணைஹி மிக்கிருக்கக்கூடிய கல்யாண குணங்களோட ஆ கௌமாரகம் அஸ்வதந்த கௌமாரம் தொடங்கி குழந்தை பிராயத்திலிருந்து செய்யப்பட்டவையெல்லாம் அஸ்வதந்த நமக்கு நன்மகளை ஏற்படட்டும் ரசிக்கத்தக்கதாக இருக்கட்டும். ஜகதே ஜகத்துக்காக கிருஷ்ணஸ்ய தாக்கேளையாக கண்ணனோடே விட்டு பிரியாமல் பலராமன் செய்த அந்த விளையாட்டுக்கள் எல்லாம் அஸ்வதந்த மிக ரஸ்யமாக இருக்கிறது நமக்கு மங்களங்களையும் உண்டாக்குகிறது என்று சுவாமி இந்த இடத்துல சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். பலராமன் செய்திருக்கிற இந்த 2 சேட்டுதத்தை பார்த்தோம். அதுக்கு அடிப்படையில் இருக்கிற அவருடைய பலம் ஏன் வந்ததுன்னு பார்ப்போம். க்ஷேம கிருஷிவலன் என்று நம்ம பூர்வாச்சாரியர்கள் எழுதுவார்கள். கிருஷிவலன்னா உழவாளி, கிருஷி உழவு, கிருஷிவலகா உழவாளி, க்ஷேம கிருஷிவலகா சாதாரணமாக ஒரு உழவாளி எதற்காக பயிர் பண்றார், எதுக்காக நெல் கதிர் வாங்குறார்? தான் அண்ணா சென்னல் இருக்கணும், கதிர் இருக்கணும், உமியன் இருக்கணும், சாதம் பண்ணணும், சாப்பிடணும், திருப்தியா இருக்கணும், இதுக்காக செய்யறாரு. பகவானுக்கு தான் க்ஷேம கிருஷிவலன் என்று திருநாமம். என்ன நம்மளை சிருஷ்டிக்கிற காலத்திலிருந்து ஒரு உழவன் என்னென்ன பாடுபட்டு அன்னத்தை பக்குவமாக்குகிறானோ அதை போலே கட்டாந்தரையாக கிடந்த ஒரு துளி ஞானமோ பக்தியோ இல்லாதிருந்த ஜீவாத்மாவை மெதுமெதுவே பக்குவமாக்குகிறான் எம்பெருமான். அவன் தான் க்ஷேம கிருஷிவலன். இந்த பூமியை நன்னா உழறதுலேருந்து அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி விதை விதைச்சு அதுக்கு மேலே உரம் போட்டு ஒன்னும் காத்து கருப்பு அடிச்சுடாம பார்த்து பக்கத்து நிலத்தில் இருக்கிற மாடுகள்லாம் அதை மேய்ச்சுடாம நோக்கி எப்போது கதிர் அறுக்க வேண்டுமோ அந்த சமயத்தில் உழவாளி பட்டணம் எங்க இருக்கோ நிலம் எங்க இருக்கோ அங்கேயே குடிசை போட்டுண்டு கதிரறுத்து ஜாகிரதையா வீட்டு கொண்டு வரும் இல்லையோ அதை போல பெருமாளும் பலத்தை செய்கிறாராம். அவர் எதற்கு இந்த திவ்யதேசங்கள் எழுந்துள்ளிருக்கார், ஏன் அவதாரங்கள் பண்றாள்னா நாம ஒத்தொத்தரும் ஒரு கதிர், அந்த கதிரறுத்த அன்னமா நம்மள அவர் வைகுண்டத்துக்கு எடுத்துன்னு போய் ஆகணும். அதை அவர் வராம மேற்பார்வை பார்க்காம விட்டுட்டாருன்னா நம்ம வீணா போடுவோம். யாரானு எடுத்துனுடுவா கதிர் அறுத்ததெல்லாம். அதனால அவரே கீழ்லோகத்துக்கு குடிசை போட்டு இருந்து ஜாகிரதையா இந்த ஜீவாத்மாவை அழைத்து கொண்டு போகிறான். அதனால க்ஷேம கிருஷிவலன் எம்பெருமான். இதை நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார். நெஞ்ச பெரும் விதையுள் ஆழ்வாருடைய நெஞ்சம் இருக்கான். ஈரநெல் வித்தி முளைத்து நெஞ்ச பெரும் செய்யுள் பேரமர் காதல் விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணன் தோழி கடியனே. இந்த பகவானுடைய நெஞ்சத்தை ஒரு நல்ல விளை நிலமா வச்சிருந்தார். ஈர நெல்வித்தி முளைத்து முதல்ல பக்திங்கிற சிறு நெல்லை விதைய கொண்டு என் மனசுல நட்டார். அதுக்கு தானே தண்ணீர் ஊற்றினார், அதுக்கு அவரே உரம் போட்டார், அதை ஜாகிரதையா பார்த்துட்டார். கடைசியில் அந்த காதல் எவ்வளவு பெருசா பக்தி வளர்ந்து தெரியுமோ. காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணன் தோழி கடியனே. காதல கடலை போன்ற பெரியசா வளர்த்தான் எம்பெருமான்.
அதை கொடக்கத்திலேருந்து இன்னி வரைக்கும் வளர்த்து விட்டுருக்காரோ இல்லையோ. நாம பிறந்ததே பகவான் அனுகிரகத்தாலே. இதை பற்றி பராசர பட்டரும் சரி, இதே ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தன்னுடைய மற்ற பிரபந்தங்களிலேயும் சரி ஒரு அற்புதமான அர்த்தம் சொல்லியிருக்கா. நாம் எல்லாம் பிரளய சீமனி சம்சாரத்தா, பிரளயம் ஏற்பட்ட போது நாம் இருந்தோம். ஜீவாத்மாக்கள் பிரளயத்தின் போது கூட அழிஞ்சு போட மாட்டா. நம்முடைய கர்மங்களும் அழியாது, வாசனை அழியாது, ருச்சி அழியாது, எல்லாம் அந்தந்த ஆத்மாவோடையே தான் இருக்கும். சரீரம் தொலைஞ்சா சரீரம் போயிடும், ஆத்மா புறப்படும். ஆத்மாவோட கூடவே கர்மங்களும் கூடவே தான் போகும். கர்மங்களால ஏற்பட்ட வாசனையும் கூடவே தான் இருக்கும். அதனால ஏற்பட்ட ருச்சியும் கூட தான் இருக்கும். நம்முடைய இந்திரியங்கள் பூத சூக்ஷ்மங்களும் கூடவே தான் இருக்கும். இது இத்தனையும் பொட்டியை தூக்கிட்டு தான் இந்த ஜீவாத்மா போயாக வேண்டும். அவருக்கு சரீரமானா ஸ்தூலமா இல்லாத இருக்கலாமே தவிர இந்த சூக்ஷ்மமானத்தை எடுத்துக்கொண்டு தான் செல்கிறார். அப்படி பிரளயத்தின் போது இந்த ஜீவாத்மாக்கள் எங்கிருப்பார்கள்? ஆத்ம சமூகம், ஜீவாத்ம சமஷ்டின்னு அது அத்தனையும் ஒன்று கூடும். கூடி தமப் பரேதேவே ஏகீ பவதி, தமசையும் கடந்து பரமாத்மாவனுடைய திருமேனியோட ஒன்றி போய் கிடக்கும். அப்போ நமக்கு பக்கத்துல அச்சித் சமஷ்டியும் இருக்கும், சித் சமூகமும் இருக்கும். சித்து ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒரு கூலத்தை போலே, அச்சித்தெல்லாம் ஒரு கூலத்தை போலே. அது ஞானமற்ற கூட்டம், இது ஞானமுடைய கூட்டம். ஆனா பிரளய காலத்தில் இந்த ஞானமுடைய ஞானமற்றத்துக்கு வித்தியாசமே தெரியாது. நம்முடைய எல்லா ஞானமும் மழுங்கி போய் பக்கத்துல ஒட்டின்னு இருக்கிற அச்சித்தத்துவத்தை போலவே தான் நாமும் கிடப்போம். இத பகவான் பார்க்கிறார். பிரளய சீமனி சம்சரதா அச்சித் அவிசேஷிதான், அச்சித்துக்கும் இதற்கும் வித்தியாசம் தெரியாதா போல இருக்கிறத பார்க்கிறார். பார்க்குட்டு இது இப்படியே இருந்ததுன்னா என்னைக்கு மோட்சத்தை அடைய போறான்? இதுக்கு ஏதான் நம்ம சிருஷ்டி பண்ணாதான் கர்மயோகத்தையோ ஞான யோகத்தையோ பக்தியையோ பிரபத்தியோ ஏதோ ஒன்று பற்றி நம்ம இவன் அடைவான்னு பெருமாள் திருவுள்ளத்துல வச்சுக்கிறார். இதுதான் அவர் சிருஷ்டிக்கிறதுக்கு அடிப்படை காரணம். நாம பல சமயம் கேட்டுருவோம், இந்த பெருமாள் என்ன சிருஷ்டிக்காமலே இருந்திருந்தா எனக்கு ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது இல்லையோ. நான் இங்க பிறந்து இந்த சிரமம்லாம் பட்டு மேல மேல பாவ புண்ணியங்களை சம்பாதிச்சது ஒண்ணுமே வேண்டாம். பெருமாளே சிருஷ்டிக்காம இருந்திருந்தா அப்படியே பிரளயத்திலேருந்து மோட்சத்துக்கு அழைச்சின்னு போயிருக்கலாமுன்னா அவர் சட்டத்துக்கு உட்பட்டவர். அப்ப நம்மோட ஒட்டின்னு இருக்கிற எல்லா கர்மத்தையும் என்ன பண்றது? நாம தான் இத்தனை ஜென்மமா சேர்த்திருக்கோம். அதை தொலைச்சா தான் மோட்சத்துக்கு போக முடியும். தொலைக்கிறதுக்கு நமக்கு வழி கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லாத பிரளயத்தின் போது நமக்கு சரீரமே இருக்காது, நமக்கு எந்த விதமான நல்லெண்ணம் ஓட்டம் சிந்தனை எதுவும் இருக்காது. அப்படி இருக்கிற சமயத்துக்கு நாம என்ன செஞ்சு பாவத்தை தொலைச்சுட்டு மோட்சத்துக்கு போய் சேர்றது? அதுக்காகத்தான் இவனுக்கு கரணகலேபரங்களை கொடுப்போம். நாம் சிருஷ்டித்தாத்தான் இவனுக்கு கைகால்களையும் உடலையும் கொடுக்க முடியும். அது கொண்டு இவன் ஏதான ஒரு யோகத்தை ஆச்சரித்து நம்ம அடையட்டும் என்று தன் திருவுள்ளத்திலே கொள்ளுகிறார். அச்சித விசேஷிதானு சம்சரதா பிரளயகல பிரணய சீமனி. இந்த பெரிய பிரளயத்தின் போது அச்சித்தோட சமமா நாம் கிடக்கிறோம். அப்ப அது பெருமான் திருவுள்ளத்திலே பற்றி நமக்கு கரணகலேபரைர் கடயிதும் தயமானமனா. கரணம் கலேபரம், கரணம்னு சொல்றது நம் புலன்கள், கலேபரம்னு சொல்றது உடல். நம்முடைய இந்திரியங்களையும் உடலையும் நமக்கு கொடுக்கிறார். ஏதற்கு? இவன் நல்லது செய்து அந்த கைகால வச்சிருந்து அர்ச்சனை பண்ணியோ கர்மயோகம் ஞான யோகம் அனுஷ்டித்து நம்ம சேரணம்ங்கிறதுக்காக. ஆனா அதை அப்படியே நம்ம மறந்துடுறோம். அப்ப பிறவி எடுத்ததன் பயன் யாது? நமக்கு பிறவி கொடுக்கப்பட்டதன் பயன் யாது? பாப புண்ணிய ரூப கர்மங்களான தொலைத்து பக்தி யோகத்தாலோ பிரபத்தி யோகத்தாலோ பெருமாள் திருவடிகளை பற்றி வைகுண்டத்தை அடைய வேணும். இனி அடுத்த பிறவி எடுக்க கூடாது. இப்படிங்கிறதுதான் பெருமான் திருவுள்ளத்துல வச்சுருக்கிறது. எந்த ஒரு உழவனும் தனக்கு அன்னம் சேரணும்னு தானே பார்ப்பான். நன்னா உழுதுட்டு அந்த நெல்லு தானந்தத்துக்காக வாழறதுக்காகவா உழகம் பயிர் பண்ணுவான்? அந்த நெல்லு தங்கிட்ட சேரணும், தம் வீட்டு குதிருக்கு வரணும், தனக்கு பிரயோஜனம் பண்ணணும், தான் சாப்பிடணும். ஆனா நாம் என்ன செய்யறோம்? இத போல ஒரு உழவன் நம்மளை விதைச்சு நன்கு வளர்த்து பக்தி பண்ணு வருவன் எதிர்பார்க்கிறச்சே, இல்ல இல்ல நீ கொடுத்த புலன்களையும் உடலையும் எங்கள் இன்பத்துக்காக பிரயோஜனப்படுத்தின்னு உன்னை பார்க்க மாட்டோம்னு சொல்லிவிட்டால் அப்ப உழவன் எதற்கு ஆரம்பிச்சானோ அதுவே போயிடும் இல்லையோ. அப்படி செய்யக்கூடாதுங்கிறது தான் ஆழ்வார்களுடைய ஆசை, பூர்வாச்சாரியர்களுடைய ஆசை. முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன்னு சாதித்தார் ஆழ்வார். ஞாலம் படைத்த முகில் வண்ணனே, நீ சரீரம் கொடுத்தே உன்னை பத்தி யோசித்து செயல்படுறதுக்காக. ஆனா நானோ நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், நீ கொடுத்த சரீரம் இழுத்தபடிக்கு போயிட்டேனே தவிர நீ என்ன பிரயோஜனத்துக்காக என்ன சிருஷ்டித்தாயோ அதை செய்யாமல் போனேன். ஆக நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, சிருஷ்டிக்கப்பட்டீர்களே பிறவி எடுத்ததன் பிரயோஜனம் யாது அப்படின்னு நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? பிறந்திருக்குமே இந்த சமுதாயத்துக்கு நல்லவனா இருக்கணும், நாட்டுக்கு நல்லவனா இருக்கணும், சீவ வைஷ்ணவம் கத்துக்கணும், விசிஷ்டாதம் கத்துக்கணும்.
எல்லாம் மெதுவா பதில் சொல்லலாம். ஆனா பிறவி எடுத்ததன் பயன் யாதுன்னு கேட்டால் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. ஒரே பதில் தான் சொல்ல வேண்டும். அந்த பதில்ல உறுதியா இருந்துட்டோம்னா மற்ற அத்தனை கைங்கரியத்துக்கு அதுக்கு தகுந்துதான் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன வைகுண்டம் தான் நம்முடைய ஒரே லட்சியம்ங்கிறது ஒத்தொத்தருடைய மனசிலும் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இல்ல சமுதாயத்துக்கு பண்ண வேண்டியதான், சம்பிரதாயம் தெரிஞ்சுக்க வேண்டியதான், சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும், எத்தனையோ எவ்வளோ கஷ்டப்படுறா எல்லாருக்கும் நல்லது பண்றோம். ஆனா அதுலேயே நோக்கம் இருந்துடுத்துனால் இந்த பெரிய நோக்கத்துக்கு அது அங்கமா இருக்கலாமே தவிர இது பிரதான நோக்கம் ஆயிடக்கூடாது. வைகுண்டத்தை கிட்டி மறுபடி பெறவாமல் இருப்பதுதான் பயன். ஏன்னா பெருமாள் நம்மளை சிருஷ்டிக்கிறதுக்கு அது ஒன்றுதான் பயன். அந்த பயனுக்கு இந்த வாழ்க்கை வாழணும் இல்லையோ, வாழறச்சே பகவான் அனுகிரகித்தபடி நன்னா வாழணும் இல்லையோ, அப்ப எல்லாருக்கும் உதவி பண்ண போறோம், ஆத்ம சாட்சா்காரத்துக்கு பிரயத்தனம் பண்ண போறோம், நமக்குன்னு நம்முடைய ஆத்ம குணங்களை வளர்த்து கொள்ள போகிறோம். அதுக்குத்தான் இவை இத்தனையும். அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னாதா அகம் அன்னாதா அகம் அன்னாதா அஹத் ஸ்லோக கிருத் அஹத் ஸ்லோக கிருத் அஹத் ஸ்லோக கிருத் அகமஸ்மி பிரதமஜாருதாஸ்ய பூர்வம் தேவேபியோ அமிர்தஸ்ய நாபாயின்னு உபனிஷத் தைத்திரி உபனிஷத் சொல்றது. நாம இங்கேருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனப்புறம் பெருமாள் நம்மளை மடியில் உட்காந்துச்சு, நீ யாருன்னு கேட்பார், அகம் பிரம்மாஸ்மின்னு பதில் சொல்லுவோம். அப்ப நாம் இதை சொல்லணும், அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம். அடியேன் தான் நீர் அனுபவிக்க வேண்டிய அன்னம் உணவு. என்னை இவ்வளவு தூரம் ஆக்கி வர்றதுக்கு நீர் உழவாளியா இருந்துட்டு எத்தனை சிரமப்பட்டிருக்கீர், இதோ அன்னம் வந்துருத்தோ நீர் உண்ணலாம். ஆழ்வார் கடைசி பதிகத்தில் தெரிவித்தார், உண்டிட்டாய் இனி உண்டொழியாயின்னு பாசுரம். முனியே நான் முகனே முக்கண்ணப்பான்னு 10 பாசுரம் பாடினார். அதோடு ஆழ்வார் பரமதத்துக்கு கிளம்பிவிட்டார். உண்டிட்டாய், என்னை இவ்வளவு தூரம் பக்தியை வளர்த்து உனக்கு உணவாக்கி பாட வச்சு பாதி சாப்பிட்டுட்டே, இனி உண்டொழியாய் மிச்ச பாதியை சாப்பிடாம என்னை இங்கே வச்சு விடாதே, உடனே அழைத்து கொண்டு போய் இந்த உயர்ந்த அன்னத்தை உன் தேவிமார்களோட சேர்த்து தேவரீரே அனுபவிக்க வேணுங்கிறது பாசுரம். உபனிஷத்தில் என்ன சொல்லித்தோ ஆழ்வார் அப்படியே தமிழ் படுத்திடுவார். அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் உபனிஷத்து. ஆழ்வார் சொன்னது உண்டிட்டாய் இனி உண்டொழியாய். நம்ம உணவாகவே பெருமாள் கொள்கிறார். அவர் சாப்பிட்றாரோ இல்லையோ ரொம்ப ஆனந்தமா இருக்குமா முகம். பட்னி கிடந்தவன் சாப்பிட்டா திருப்தி முகத்துல தெரியாதா? அகத்தின் அகத்து முகத்துல தெரிய போறது. நன்னா சாப்பிட்டுட்டார், திருப்தி அடைஞ்சுட்டார். அதை பார்த்துட்டு நாம ஆனந்தப்படணும் இல்லையோ. அதனால வரி அடுத்தது உபனிஷத் சொல்றது, அகம் அன்னாதா அகம் அன்னாதா அகம் அன்னாதா. நான் உணவை உண்பவன் அர்த்தம். அன்னாதன்னா உணவை நான் உண்பவன், அன்னம்னா நானே உணவு. அப்ப முதல்ல கொஞ்ச நாள் நாம் பகவானுக்கு உணவாயிட்டு அப்புறம் நானே உணவை சாப்பிடணுமாங்கிற கேள்வி வரும். அந்த உணவை அல்ல, நாம அனுபவிச்சு பெருமாள் ஆனந்தப்படுறாளோ இல்லையோ, அந்த ஆனந்தத்தை நாம அனுபவிக்கிறதான் அன்னாதகான்னு சொல்றது. நாம உணவாயிட்டோம், பெருமாள் நம்மளை அனுபவிக்க போறார், அனுபவிச்சு அவர் திருமுக மண்டலம் மலர போறது, அவ்வானந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அகம் அன்னாதோ அன்னாதோ அன்னாதா அஹத் ஸ்லோகிறது அஹத் ஸ்லோகிறது அஹத் ஸ்லோகிறது. அப்ப இவ்வளவு உயர்ந்த அன்னத்தை தயார் பண்றதுக்கு யார் வேணும்? சிறந்த உழவாளி வேணுமா? அப்ப இந்த நிலத்தை நன்னா உழறதுக்கு எது வேணும்? கலப்பையும் வேணும் இல்லையோ. அதனால பலராம பெருமான் தான் க்ஷேம கிருஷி வலம். இந்த ஜீவாத்மாவனுடைய க்ஷேமத்துக்காக உழவு செய்யும் பெருந்தகை பலராமன். அந்த க்ஷேம கிருஷனுடைய சரித்திரத்தை தான் இங்க தெரிவிக்கிறார். ரெண்டுமே இந்த கலப்பையினுடைய சக்தியை சொல்ற சரித்திரம். இந்த பட்டணத்தை தலைகிழ கவிழ்த்ததும் சரி, யமுனை ஆற்ற பிடித்து இழுத்ததும் சரி, ரெண்டும் கையில கலப்பை இருக்கிற சக்தியினால்தான் செய்தார். பலராமன் அவதரித்ததே ரொம்ப சிறப்பான செய்தி. பெருமாள் அதை சற்று யாருக்கும் புரியாம குழப்பராப்பல அன்னைக்கே ஒன்று பண்ணிவிட்டார். ஒரு ஈஷா ஒரு கர்ப்பமா வந்துட்டு இருக்கு. 6 கர்ப்பம் குழந்தையா பிறந்தது. தேவகியனுடைய கணவர் வசுதேவர் கொண்டு போய் கம்சனிடத்துல கொடுத்தார். மக்கள் 6 கல்லிடை மோத சிக்கன வந்து பிறந்தாயின்னு ஆழ்வார் பாசுரம். 6 பேரையும் கல்லுல போட்டு அடிச்சு உடைச்சுட்டான். முதல் குழந்தைய கொண்டு போய் கொடுத்தார். அப்ப அவரே கெஞ்சினார், முதல் குழந்தை ஒண்ணும் பண்ணாதே கம்சா, 8வது குழந்தை தானே கொல்லும்னு அசரீரி சொல்லியிருக்கு, இந்த குழந்தைய உனா கொடுத்துடுறியான்னு கேட்டார் வசுதேவர். ஒரு நிமிஷம் வாங்கிவிட்டான். சரி தங்க குழந்தையாச்சே கேட்கிறார், முதல் குழந்தை நம்மளை கொல்ல போறது இல்லை, வச்சுக்கும்னு திருப்பி கொடுத்தான். பாகவதத்தில் சுகர் சொன்னார், ரொம்ப தீயவர்களுடைய புத்தியை உடனே நம்பிவிடக்கூடாது. வசுதேவர் குழந்தைய திருப்பின்னு வாங்கிட்டு வரச்சே சிரிக்கவே இல்லையா. தேவகி கேட்டா, குழந்தை தான் திரும்ப கிடைச்சுடுத்தே, சிரிச்சா என்னன்னுட்டு. யார் எப்படி மாறுவான்னு தெரியாது. நல்லவன் பேச்சில் ஒரே மாதிரி இருப்பான், தீயவன் மாறி மாறி பேசிட்டு இருப்பான். என்னார்தோ தெரியாதுன்னார். ஆயிடுத்து. நாரதர் தேவரிஷி உடனே அந்த அரண்மனைக்கு வந்தார். கம்சனை பார்த்து முதல் குழந்தைய கொன்னுட்டியான்னு கேட்டார். அவன் சொன்னா இல்லை அவர் கேட்டார், அதனால மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது, கொடுத்துட்டேன் என்ன கம்சன் சொன்னான். நன்னா ஏமாந்து போயிட்டேன்.
தேவர்கள் சேர்ந்து உன்னை திட்டம் போட்டு கெடுத்துட்டா. இப்போ வரிசையா ஒரு வருஷம் குழந்தை பிறக்க போறது, 6-8 குழந்தைகளை நிறுத்தி வைக்க போறா. இதுக்குள்ள உன்னை முன்னாடி இது பின்னாடின்னு கணக்கு சொன்னா உனக்கு புரிய போறதா? வரிசையா நின்று இருக்கிற குழந்தைகளுக்குள்ள 8ன்னு சொல்லுவா நமக்கு தெரியும். அப்ப நீ எல்லாத்தையும் விட்டு வச்சே 8ங்கிறத எண்ணிக்கையை மாத்தி 8 காப்பாத்தினாலும் காப்பாத்திடுவா. அதனால உன்னை கூட நீ விட்டே வைக்காதே அப்படி நாரதர் சொல்லிட்டு போனார். இவர் எதிர்பார்த்தபடி கம்சன் குழந்தைய திருப்பி கூப்பிட்டான். இவர் நினைச்சுட்டே போனார் என்ன நடக்குமோன்னுட்டு. குழந்தைய திரும்ப கூப்பிட்டா, ஓங்கி மோதினா குழந்தை படுது. 1 2 3 4 5 6. கீழே உங்கள்கிட்ட ஒரு நாள் கதை சொல்லியிருந்தேன். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவுக்கு அடுத்து பிறந்தவன் காலநேமி. அவன் ஒரு அசுரன். அவ 2 பேருக்கும் தம்பி தான் காலநேமி. காலநேமிக்கு 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 6வரையும் அசுர குழந்தையான பிரகலாதன் தன் உபதேசத்தினால திருத்தி விட்டார். இவர் தான் எல்லா அசுர பாலர்களையும் உட்காந்துச்சுன்னு கதை சொன்னாரு. எல்லாம் திருத்திட்டார். தம் பிள்ளையின் பேர்ல தான் தண்டனை கொடுக்க முடிஞ்சது ஹிரண்யகசிபுவுக்கு. தம்பி பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கல, ஆனா சாபம் கொடுத்துட்டார். நீங்கள் எல்லாரும் அடுத்த பிறவி எடுக்கும் போது உங்கள் தந்தையாலே கொல்லப்படுவீர்கள் அப்படின்னு சாபம். அவ்வாறு குழந்தைகளும் இப்ப பிறக்கிறது தான் இந்த கண்ணனுக்கு முன்னாடி 6 குழந்தைகள். தந்தையால கொல்லப்படுவீர்கள்னா உக்ரசேனன் மகாராஜா நாட்டை ஆண்டு இருக்கார். உக்ரசேனனுடைய பிள்ளைதான் கம்சன். உக்ரசேனுடைய தம்பிக்கு தேவகன்னு பேரு. தேவகனுடைய பெண்ணு தான் தேவகி. அதனால சிற்றப்பன் பெரியப்பன் மகளும் மகனும் இவா 2 பேருக்கும் கம்சனுக்கும் தேவகிக்கு இருக்கிற உறவு. உக்ரசேனனுடைய மனைவிக்கு கம்சன் நேரே பிறந்த பிள்ளை இல்லை. அவ தோட்டத்துல உலாத்தின் இருக்கிறச்சே காலநேமி ஆசுரன் அவளை பார்த்து மோகம் கொண்டு அவன் பார்வையால பிறந்த பிள்ளை தான் கம்சன். அப்ப காலநேமியே தான் கம்சனா பிறக்கிறான். காலநேமினிஹா வீரஹா சௌரிஹி சூரஜனேஸ்வரஹா இந்த திருநாமங்கள்லாம் அவர் சொல்லியோ. காலநேமி ஹன ஹந்தா, காலநேமி ஹந்தா. காலநேமிங்கிற அசுரனே கம்சனா பிறந்தார். அந்த கம்சன் இந்த 6 பிள்ளைகளை கொல்றான்னா அப்ப காலநேமியே தன்னோட 6 பிள்ளைகளை கொல்றாருன்னா அந்த சாபம் முடிஞ்சு போய் சொல்லு. இதெல்லாம் பிரம்ம வைவர்த்த புராணத்திலே நன்கு விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. விஷ்ணு புராணத்திலேயோ பாகவத புராணத்திலேயோ கிடையாது. ஆனா பிரம்ம வைவர்த்த புராணத்திலே இந்த காலநேமின்னு இருந்தா அவனுக்கு தான் இந்த 6 பிள்ளைகள் பிறந்தான்னு சரித்திரம் சொல்லப்பட்டு. ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி 6 குழந்தைகள் போயிட்டா 7வது கர்ப்பம் தரிச்சிருக்கா இப்ப தேவகி. கண்ணன் வைகுண்டத்திலிருந்து தன்னுடைய யோகமாயையை அழைக்கிறார். யோகமாயா அவருக்கு இருக்கிற ஆச்சரியமான சக்தி. மாயாங்கிற சொல்லுக்கு எப்போதும் ஆச்சரிய ஞானம் சக்தின்னு அர்த்தமே தவிர பொய் அப்படிங்கிற அர்த்தம்னு உலகம் முழுக்க பரவிருக்கொல்லு. இந்த உலகமே ஒரு மாயை. இதை ஒன்னும் தெரியாதவாள்ல இருந்து நாடகம் போடுறவாள்ல இருந்து படித்த வேதாந்திகள் வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லுவா. இந்த உலகமே ஒரு மாயன்னு என்னது? இப்ப நீங்க தசாவதார ஸ்தோத்திரம் கேட்க வந்ததெல்லாம் மாயா, நான் சொல்ல வந்தது மாயா, இல்ல இந்த தேசிகந்த ஸ்தோத்திரத்தை எழுதினதே மாயா, நீங்க கேட்டுட்டு இப்ப நாளைக்கு 10 அவதாரத்தை பத்தி தெரிஞ்சுன்னு போனோம்னா 10 அவதாரமே மாயா, அவருடைய குணங்கள் எல்லாம் மாயா. இந்த மாதிரி நம்ம பாட்டுக்கு யோசித்தே பார்க்காம ஒன்னு சொல்லிடக்கூடாது. மாயான்னு சொன்னா மாயா வயுனம் ஞானம் ஆச்சரியம்னு அர்த்தம். பகவான் மாயை செய்தான் ஆழ்வாரே சொல்றார். சூட்டு நன்மாலகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ண தொடு உண்ணப்போன் திமிலேற்றுவன் கூன் கோட்டடையாடின கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே. கிருஷ்ணாவதாரத்துக்கு நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பிரயோஜனம் சொல்றார். நாம நினைச்சுட்டு இருப்போம் கீதை சொன்னது பிரயோஜனம், பாண்டவ தூதனா போனது பிரயோஜனம், கம்சனை முடித்தது பிரயோஜனம். இதெல்லாம் ஆழ்வார் ஒத்துக்கிறதா இல்லை. ஆசையோட கோகுலத்துல வெண்ண திருடி சாப்பிட்டதுதான் பிரயோஜனம். அதுக்கு தான் கண்ணன் அவதரித்ததே. ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடு உண்ணப்போன் திமிலேற்றுவன் கோன். 2வது பிரயோஜனம் நப்பின்ன பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணு பிரயோஜனம். அவர் காரியத்தை தான் அவர் பார்த்து போறே தவிர நம்ம பற்றி அவருக்கா? அவர் காரியத்தை அவர் பார்த்துட்டாருன்னா நம்மளை பார்க்கறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய ஒரு அம்சமா அவருடைய திருமேனியாத்தான் நாம் அனைவருமே இருக்கோம். அப்ப ஓர் மாயையிலான ஆழ்வார் சொல்லியிருக்காருனால் பொய்யாலே காணல் நீரை போன்ற பொய்யான தோற்றத்தால கண்ணன் இத்தனையும் பண்ணிவிட்டான் என்று பொருள் பண்ண முடியுமா? 4 ஸ்லோகங்களால் அவதார ரகசியத்தை பத்தி கண்ணன் 4வது அத்தியாயத்துல வெளியிடுறார். அதுக்கு தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகையில வியாக்கியானம் பண்ணச்சே, அவதாரஸ்ய சத்யத்வம் அஜஹத் ஸ்வஸ்வபாவதா சுத்த சத்வமயத்வஞ்ச ஸ்வேச்சா மாத்திர நிதானதா தர்மக்லானவ் சமுதயா சாது சம்ரக்ஷணார்த்ததா என்ன 6 அர்த்தங்களை ரகசியங்களை வெளியிடுறார். 5 விட்டுடுங்க, இப்ப பிரகிருதம் இல்லை. ஆனா முதல்தான் முக்கியம். அவதாரஸ்ய சத்தியத்துவம். அவதாரம்னு பண்றார் சேட்டித்தம்னு அதெல்லாம் பொய்ன்னு நினைச்சு கூடாது. என்ன நிறைய பேர் நீங்க இப்படி போயிட்டு இங்க உட்கார்ந்து கேட்டுருவீள், அப்புறம் 6 அறிவை சந்திக்கிறீள் பாருங்க. என்ன அவதாரம் நீங்க போய் கேட்டு எல்லாம் போய் தானே, ஒரு தோற்றம் தானே. பெருமாள் வந்தார் போனாருங்கிறதெல்லாம் எல்லாம் நம்ம மனசனுடைய ஒரு நிலை.
அவ்வளவுதான். நாம் தாம் எல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய கோட்டி இருக்கு. நாம்ங்கிற ஆத்மா தான் எல்லாம். இந்த ஆத்மாவே தான் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கும். கடைசியில் இது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சுட்டோம்னா அதுவே மோட்சம் அப்படிங்கிறது அல்ல. பகவான் உண்மைதான், நான் உண்மைதான், அனைத்தும் பாரமார்த்திகங்கள்ங்கிறது தான் ராமானுஜ சித்தாந்தம். இது எதுவுமே பொய் கிடையாது. பின்ன மாயாங்கிற சப்தம் வருது. என்ன மாயான்னா பொய்யா? மாயான்னா ஆச்சரியம்னு அர்த்தம். பெருமாள் என்ன ஆச்சரியமான சக்தியாலே ஞானத்தாலே இவ்வளையும் செய்து வைத்திருக்கிறார். இப்ப நாம எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க உபன்யாசம் கேட்க வந்திருக்கோம்? இல்லை, நாம் அனைவரும் பகவானை அடையணும்னு இருக்க தெரிஞ்சுக்கிறதுக்காக உபன்யாசம் கேட்க வந்திருக்கோம். ஏதுமே பொய்ன்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு தூரம் தெரியுமா சொல்றார் அவர்? ஒரு பாம்பு ஓடுறது, அந்த பாம்பை பார்த்து கயிறுன்னு ஒருத்தன் தப்பா நினைச்சுக்கலாம். இல்ல இருட்டுல கயிறு கிடைக்கிறது, அந்த கயிறை பார்த்து பாம்புன்னு ஒருத்தன் தப்பா நினைச்சுக்கலாம். அப்ப கயிற்றில் பாம்புன்னு பிரமித்தது பொய் தானே? அங்க கயிறு தான் இருக்கு, பாம்பு இல்லை. ஆனா பார்த்த உடனே ஒருத்தன் பாம்புன்னு நினைக்கிறான். ஒரு கிளிஞ்சல் பளபளாத்து, அந்த கிளிஞ்சனுடைய மேல் பக்கத்தை பார்த்தா வெள்ளி பூசினாப்புல இருக்குமோ இல்லையோ. சுக்திகையில் ரஜக ஞானம்ங்கிறது அவனுக்கு ஏற்பட்ட பிராந்தி. ஒரு சுக்திகையை பார்க்கறான் கிளிஞ்சல், கிளிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு பிரமிக்கிறான். அது பொய் தானேன்னா அதை கூட முழு பொய்ன்னு ராமானுஜர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஏன்னா இதை பார்த்து யாரான்னு வெள்ளின்னு நினைக்கிறானா? இல்லை, கிளிஞ்சலை பார்த்து தானே வெள்ளின்னு நினைக்கிறான். இப்ப இந்த புஸ்தகத்தை பார்த்து யாரான் பாம்புன்னு பிரமிப்பாளா? இல்லை, கயிற்றை பார்த்து தானே பாம்புன்னு பிரமிக்கிறான். அப்போ அந்த பாம்புக்கும் கயிற்றுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கவே தானே அவன் அதை பாம்புன்னு பிரமிக்கிறான். அதே இந்த புஸ்தகத்தை பார்த்து யாரும் பாம்புன்னு நினைக்கிறது கிடையாது இல்லையோ. அப்ப அங்கேயும் ஒரு துளி உண்மை இருக்கிறதுன்னார். அந்த உண்மை இல்லாமல் ஏதுமே லோகத்தில் நடவாது. சத்தியம் திருமையம்ங்கிறது விதேசத்துல பெருமாள் இருக்கார். இவ எல்லாருக்கும் பதில் சொல்றாப்புலதான் பேரே மெய்யன். சத்தியமூர்த்தி பெருமாளாகவே எழுந்துள்ளிருக்கார். மெய்யானை மெய்யமலையானே சங்கேந்தும் கையானே தொழாக்கை கையல்ல கண்டாமே, திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அந்த மெய்யமலையானால சத்தியமூர்த்தி பெருமாளை சேவிக்கலையா, இந்த கைக்கு கையின்னே பேர் ஒத்துக்க மாட்டேன்னு விட்டார். அதனால பருவான் சத்தியம், அவதாரம் சத்தியம், சேட்டிதங்கள் அனைத்தும் சத்தியம். அப்ப நம்ம மாயான்னு சொல்றோமே, இந்த யோக மாய கண்ணன் கூட்டம் ஆதேசம் பண்றார். யோக மாயான்னா தன்னுடைய ஆச்சரிய சக்தி, பெருமானிடத்திலே ஆச்சரியமான சக்தி இருக்கும் இல்லையோ, அது ஒரு பெண்ணுரு கொண்டு வருகிறாள். அந்த யோகையை மாத்தி பார்த்து கண்ணன் ஆணையிடுறார், உனக்கு ஒரு 2 பணி கொடுக்க போறேன். என்னன்னு யோகமாய கேட்டாள். முதல் பணி, 7வது கர்ப்பத்தை தேவகி கர்ப்பத்திலேருந்து வெளியில இழுத்து இங்கிருந்து யமுனையாற்ற தாண்டி போ. வசுதேவருடைய மற்றொரு மனைவிக்கு ரோஹிணி தேவின்னு பெயர். அந்த ரோஹிணி தேவியினுடைய கர்ப்பத்துக்குள்ள இந்த கர்ப்பத்தை புகுத்திடு. கர்ஷணம்னா இழுத்தல், சங்கர்ஷணம்னா நன்கு இழுத்தல். ஒரு கர்ப்பத்திலிருந்து சிசுவை வெளியில இழுத்து இன்னொரு கர்ப்பத்துக்குள்ள கொண்டு போய் புகுத்தணும்னா நன்கு இழுக்கணும் இல்லையோ. அதனாலதான் கர்ஷனாத்து சம்யக்கு கர்ஷனாத்து சங்கர்ஷனா, நன்கு பிடிச்சு இழுத்தபடியாலே தான் இந்த பலராமனுக்கு மூத்த பேரே சங்கர்ஷணன் என்ற திருநாமம் வந்தது. இந்த சங்கர்ஷணன்கிற பேர் இதுக்கு முன்னாடி வியூகமூர்த்தி ஒருத்தருக்கு பொருந்தும். சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் 3 பேர் சொல்றோம் இல்லையோ. அத சங்கர்ஷணன் பண்ற வேலை ஜகத்தை எல்லாம் அழித்தல். அழித்தல் வேலை சங்கர்ஷணந்து, படைத்தல் வேலை பிரத்யும்னந்து, காத்தல் வேலை அனிருத்தந்து. அங்கேயும் இதே வியாக்கியானம் தான். சங்கர்ஷணம்னா இழுத்தல், உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவாத்மாக்களையும் பூதங்கள் அத்தனை அழிச்சுட்டு இதிலேந்து இழுத்து தன் திருமேனிலை சேர்த்துக்கிறார் இல்லையோ. அதனாலதான் அவருக்கு சங்கர்ஷணன்கிற முதல் பேர் ஏற்பட்டது. அங்க எல்லா ஆத்மாக்களையும் இழுத்தது, இங்க ஒருத்தர் பிடிச்சு இழுத்தது. அதனால ஒரு பலராமனுடைய கர்ப்பம் அங்கிருந்து மாறி நேர ரோஹிணி தேவியினுடைய கர்ப்பத்தில் கொண்டு போய் வச்சிரு. யோகமாய கேட்டா, அப்ப இந்த கர்ப்பத்துக்கு கம்சன் கணக்கு கேட்பானே என்ன? அவள் வாஸ்தவம் தானே, 6 பேர் குழந்தை பிறந்திருக்கு, திடீர்னு 7வது குழந்தைய வந்து காணும்னா அந்த நாள்ல இது ஒரு சமாச்சாரமே இல்லை. ஏன்னா 8 குழந்தை பிறந்தா 4 கர்ப்பச்சிதவி ஏற்பட்டுடும், 2 பிறந்து போயிடும், கடைசியில் 2 மட்டும்தான் தங்கும். இது எப்பவோ இல்லையோ அந்த கதை. அதனால அப்பவே கண்ணன் சொல்லிட்டார், கர்ப்பஸ்ரவம் ஏற்பட்டதுன்னு சொல்லிடுவோம். கர்ப்பச்சிதவி ஏற்பட்டு போச்சு, 7வது குழந்தை இல்லேன்னு தேவகி சொல்லிடுவா. நிஜமாவே அவ சொல்லும்படி நீ செதைச்சே எடுத்துன்னு போயிடு அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டார். யோகமாயா சரின்னுட்டா ஒண்ணும். 2வது சொன்னார், நீ யசோதையனுடைய வயிற்றில போய் ஒரு குழந்தை பெண் குழந்தையா பெற, அவ அந்த பெண் குழந்தைய பிறந்துட்டு அசந்து ராத்திரி தூக்கிட்டு இருப்போம். நான் 8வது குழந்தையா தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்துருவேன். என்ன வசுதேவர் தலையில தூக்கிண்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் அந்த பெண் குழந்தைய பார்த்துட்டு அதை எடுத்து தன் கூடையில வச்சிருந்து என்னை யசோத பக்கத்துல விட்டுட்டு குழந்தைய மாற்றிட்டு திரும்பி வந்துருவார். இந்த 2வது வேலை செய்யட்டும். அப்ப நீ வசுதேவோட வருவே, நீ வசுதேவரோட வருவே. வசுதேவர் வழக்கம் போல் 8வது குழந்தைன்னு சொல்லி கொண்டு போய் கம்சன் இடத்துல கொடுப்பார். அப்ப கம்சன் உன்னை பார்த்துட்டு முதல்ல பெண்ணேன்னு பிரமிச்சிருவான். ஏன்னா 8வது குழந்தை ஆணா பிறந்து தன்னை கொல்ல போகுதுன்னு அவன் பயந்துட்டு இருக்கான்.
நீயோ பெண்ணா வரப்போற, ஒரு பெண்ணு போய் என்ன கொல்ல போறதான்னு முதல்ல அவன் திகைச்சு போடுவான், சந்தேகம் வந்துடும். இருந்தாலும் உன்னை கொல்றதுக்கு போவான். கொல்ற சமயத்துல நீ ஆகாசத்துல பறந்து உன்னை கொல்பவன் அங்கு வளருகிறான், மூடா என்னை தீண்டாதே என்று சொல்லிவிட்டு போய்விடு என்ன பெருமாள் ஆணையிட்டார். யோகமாய ரெண்டையும் சரின்னு ஏத்துனுட்டா. கண்ணன் அப்ப யோகமாய்க்கு பட்டம் கொடுக்கிறார். இந்த காரியத்தை நீ நன்னா பண்ண, ஊர் முழுக்க உனக்கு மூளைக்கு மூலை கோவில் கட்டுவார்னார் அவர். அதாரு சுவாமி, ஊர்ல மூளைக்கு மூளைக்கு 6 கோவில் கட்டுரு. அம்பிகா, சண்டா, அம்பாலிகா, துர்கா இது முதலான பெயர்களோட உனக்கு கோவில் கட்டி வைப்பான்னா. ஆனா அங்கேயும் ஒரு சிறு விளக்கம் தேவை. அந்த துர்கை இன்னைக்கு இருக்கிறது திருக்கோவலூர் திவ்யதேசத்திலே. கண்ணன் எந்த துர்கையை பத்தி சொல்லியிருக்காரோ, நீங்க திருக்கோவலூர்ல சேவிக்கு போனீங்கன்னா திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டத்துல மங்களாசாசனம் பண்றார். கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே, நெஞ்சே பூங்கோவலூர் நோக்கி போ. கற்புடைய மடக்கன்னி, யோகமாயா கன்னி, கற்புடைய மடக்கன்னி. யோகமாயா பிறந்தது நவமியில், கண்ணன் பிறந்தது அஷ்டமியில். பல பேர் யோகமாயா அக்கான்னு நினைச்சுடுவா. கண்ணன் தான் அஷ்டமியில பிறந்தார். அஷ்டமியில பிறந்து குழந்தைய தூக்கிண்டு வசுதேவர் ஆற்ற கடக்கறச்சே அப்போதுதான் அந்த பக்கத்துல பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெண் பிறந்தது நவமியில், ஆண் பிறந்தது கண்ணன் பிறந்தது அஷ்டமியில். பெண் குழந்தை பிறந்த ஆயாசம் மூர்ச்சி சுட்டா யசோதை. அதனால என்ன நடக்கிறதுன்னு தெரியாத குழந்தை மட்டும் பக்கத்துல இருக்கு. வசுதேவர் போனார், சத்தம் போடாது இந்த குழந்தை அங்க விட்டார், அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்துட்டார். அவன் நினைச்சின்றதே தனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குந்தான். அவளுக்கு இந்த குழந்தைய பெத்து கொடுத்தோங்கிறதுலாம் அவளுக்கு தெரியாது. இதனால ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொன்னார், தானே பெற்றாள்களோ தத்து கொண்டாள்களோன்னு பாசுரம். இந்த குழந்தை கண்ணனை என்ன அடிக்கிறா, உரலோட சேர்த்து கட்டி வைக்கிறா. பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி பண்ணுவிடா, தத்தெடுத்துன பிள்ளை தானேன்னு ஒத்தி சொல்லிட்டாளாம் அந்த ஊர்ல. அது பெரிய விசாரமா போச்சு. இவ என்ன பெத்த பிள்ளை தானே, ஏன் தத்தெடுத்துன்ற பிள்ளைன்னு யாரோ ஒருத்தர் பேசுறா, இவ எங்கே இருந்தாலும் தத்தெடுத்துன்னு வந்தாளான்னு ஒரு வாரம் அந்த ஊர் முழுக்க விசாரம். அப்புறம் கண்ணன் வந்தாலாம், யார் எங்க தாயாரை பத்தி இப்படி எல்லாம் தப்பு தப்பா சொல்றது, நான் நேர இவளுக்கு பெத்த பிள்ளை, நீங்க பேச வேண்டாம், அவ என்னத்தையோ என்ன அடிச்சுட்டு போறா அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஓஞ்சுதான் அந்த ஊர்ல. அதனால ஆழ்வார் பாசுரத்தில் தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோன்னு சாதித்தார். உண்மையிலே தத்து கொண்டாள் தான், தானே பெற்றாள் அல்லள். ஆனா தானே பெற்றாளாக நினைத்துத்தான் யசோதை இவ்வளவு தூரம் வளர்த்தாள். அப்போ விட்டடத்துக்கு வருவோம். இந்த 2 பணி கொடுக்கப்பட்டது யோகமாய்க்கு செவ்வனே நிறைவேற்றுட்டா. இதை பிடிச்சு சங்கரஷணம் பண்ணி இழுத்து கொண்டு போய் ரோகிணி கர்ப்பத்தில் வச்சுட்டா. இதெல்லாம் பரீட்சித்துக்கு சந்தேகம். சுகாச்சார இடத்துல கேட்கிறார், அது எப்படி ஒத்தருடைய பிள்ளை இன்னொருத்தருடைய பிள்ளையானார்? அவர் இவளுக்கு பிள்ளையா அவருக்கு பிள்ளையா? இவர் 7ஆம் பிள்ளைன்னு சொல்லி கண்ணனுக்கு அண்ணன்னு சொல்றீள், அதே சமயத்துல ரோகிணி பிள்ளைன்னு சொல்றீங்களே, எனக்கு புரியலையே என்ன பரீட்சித்து சுக்கரிடத்துல கேட்க இந்த கதையை விளக்கிறார். ஓ, இங்கிருந்து கர்ப்பம் அங்க மாறிடுத்து, ரோகிணி தேவி தான் பெற்றாள், அவர் பலராமன், பலமுடைய ராமனானபடியால் பலராமன் என்று பெயர். கிருஷிவலன், தன் கையில ஹலமாகிற கலப்பையை வச்சிருக்கிறபடியால் ஹலாயுதன். ஆக சங்கர்ஷண பலாது ராம பலராம, சங்கர்ஷனாத் சம்யத்கர்ஷனாத் சங்கர்ஷண க்ஷேம கிருஷீவல. கையில் ஹலாயுதத்தை தரித்திருக்கிறபடியாலே ஹலாயுதன், அவனே க்ஷேம கிருஷீவலன். ஒரு அன்னத்தை எப்படி பெருக்கி நன்கு உருவாக்கி ஒரு உழவன் அனுபவிக்கிறானோ அதை போல ஜீவாத்மாக்களை பரமாத்மா அனுபவிப்பதைத்தான் கோடி காட்டி இந்த அவதாரமே காட்டுகிறது. இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு அவதாரத்திலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்துட்டே வந்திருக்கும். அதுல பலராம அவதாரத்திலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம உழவாளி ஆட்டம் பெருமான் இருந்துட்டு நம்ம ஒரு நெல்லு பயிராட்டம் பயிர் செய்து தன்னிடத்தில் எடுத்து போய் தன் பத்திரிமார்களோடும் நித்தியர்களோடும் முக்தர்களோடும் சேர்த்து அனுபவிக்கிறான் இல்லையோ, அந்த க்ஷேம கிருஷிவலன் பத்தி உழவன் ஆழ்வார் பாசுரம். நமக்கு பக்தியை நன்கு விளைவிக்கிறான் எம்பெருமான். இனி மேற்கொண்டு பலராம அவதாரத்துக்கு சில ஸ்லோகங்களையும் சரித்திரங்களையும் காட்டியிருக்கார். 2 ஆச்சாரியர்கள் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னு முன்னமையே தெரிவித்தேன். ராகவ பாட்டராச்சாரியார் சுவாமின்னு ஒருத்தர், அவருடையதும் சம்ஸ்கிருத வியாக்கியானம் தான். ரொம்ப பிரசித்தரா சுப்பிரக்யாத்தரா எழுந்துருள் இருந்த ஏவி கோபாலாச்சாரியார் சுவாமி, அவர்களுடைய வியாக்கியானத்தின்படிதான் நம்ம பார்த்துன்னு வந்திருக்கோம். இதெல்லாம் இப்போ நீங்க அநேகமா மூல புஸ்தகம் கையில் வச்சுருப்பீள். இந்த வியாக்கியானத்தெல்லாம் இப்ப வரிசையா பவுண்டரீகபுரம் ஆண்டவன் ஆசிரமத்திலேருந்து வெளியிட்டு வரா. அப்படியே ஒரு 11 ஸ்தோத்திரம் இது வரைக்கும் சொல்லிட்டேன். அது எல்லாமே அவ புதுசா போட்டிருக்கிற அந்த வியாக்கியானத்தை வச்சு, புதுசான இந்த வியாக்கியானங்கள்லாம் பழசு, அந்த வியாக்கியானங்கள் கிடைக்காத படுத்து, ஆனா அதை திரும்ப பாய்ச்சி போட்டுக்கொண்டே வருகிறார்கள். அடுத்த ஆண்டவன் ஆசிரமத்திலையும் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கா. ஏன்னா இந்த அர்த்தம் எல்லாம் ரொம்ப இனிக்கத்தக்கதா இருக்கும். நம்ம கிடுகிடுன்னு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போடுறோம், ஆனா அதுக்கு எவ்வளவு ஆழ்கருத்துக்களை அந்த சுவாமி வெளியிட்டிருக்கார்கள்ங்கிறது முக்கியம் இல்லையோ. அதனால அந்த புஸ்தகத்தை முடிஞ்சதுன்னா வாங்கி வச்சுட்டேன்னா அதுக்கே தமிழாக்கமும் போட்டிருக்கா. அதனால சம்ஸ்கிருதம் மட்டும்தான் இருக்குமோன்னு கவலைப்பட வேண்டாம், அதுக்கு தமிழாக்கமும் போட்டுக்கிறதுனால வாங்கி நீங்க படிச்சு பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன்,
இன்னும் தமிழகத்திலே புத்தகம் படிக்கிற பழக்கத்தில் அதிக சதவிகிதம் கோவையில தான் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன். அதனால சொல்றேன். இப்போ ஏன்னா இப்போ இது சன்னப்பட்டினமா இருந்தா இதெல்லாம் படிப்பாளாங்கிறது தெரியாது. இந்த ஊர்ல இன்னும் படிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்றாளோ இல்லையோ, அதனால வாங்கி படிக்கணும். நம்ம ரொம்பவே இந்த படிக்கிறத குறைச்சுட்டோம். ஒரு நாளைக்கு 2-3 மணி நாழியாவது படிக்கிறதுன்னு வச்சுட்டு இருந்தா, இன்னைக்கு அதுக்கெல்லாம் நமக்கு பொழுது இருக்கிறது யாருக்குமே இல்லை. 5 வயசு பிள்ளையை கேட்டாலும் இல்லைங்கிறான், 75 வயசுக்காரர் கேட்டாலும் இல்லைங்கிறான், ஓய்வெடுத்தவரை கேட்டாலும் ரொம்ப வேலைங்கிறார். 58-60 வயசாச்சு ஓய்வு எடுத்துனுட்டோமா, அப்புறமாவது சம்பிரதாயத்தில் ஈடுபடணும். ஏன்னா நம்ம பிறந்த பயனை அடையணும் இல்லையோ. நம்ம சின்ன வயசுலேருந்தே ஈடுபட்டிருக்கணும் தான். ஒருத்தர் பிராமணனா இருக்காருன்னா அத்தியனம் பண்ணி தான் ஆகணும், ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்காருன்னா ரகசியத்திலையும் தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஆனா அதை நம்ம விட்டுட்டோம். சரி போனா பொறுத்து குடும்ப பொறுப்பு இருக்கு, 60 வயசு வரைக்கும் கழிச்சிட்டோம். அதுக்கு அப்புறமாவது இது ஒரு தமிழ்ல சொல்லுவாள், கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது நாம வேற மூணு வச்சுக்கணும். ரகசியத்திரயம்னு இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம், முமுட்சுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 என்று பிள்ளைலோகாச்சாரியர் தன்னுடைய முமுட்சு பண்ணி ஆரம்பத்தில் தெரிவிக்கிறார். ஆச்சாரியனிடத்துல போய் நம்ம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம், என்ன பண்ணிக்கிறோமோ அப்பவே அவர் அதைத்தான் சொல்லித்தரார். அதனால அவசியம் அதை ஒத்தொத்தரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் இந்த வியாக்கியானங்கள் புஸ்தகங்கள் இது இத்தனையும் போடப்பட்டிருக்கு. நாம் அதை வாங்கி ஆதரிச்சாத்தானே அவளாலையும் மேல மேல போட முடியும். நிறைய அச்சு போட்டு அவ பரன்ல வச்சுக்கிறதுக்கா நம்ம பல பேர் வாங்கினோம் பயன்படுத்தினோம்னு அவனுக்கு ஆசை கேட்கல. இப்போ நம்ம செலுத்துற ஒரே நன்றி இந்த புத்தகத்தை படிக்கிறது தானே. இல்லைன்னா இவ்வளவு சமப்பட்டு பெரியோர்கள்லாம் எதுக்காக எழுதி வச்சிருக்கா. அந்த சுவாமி ஸ்லோகம் சொல்றார், அத அத்ய நிஷ்கௌரவாம் உர்வீன் கரிஷ்யாமீதி அமர்ஷிதா கிரஹீத்வா ஹலமுத்தஸ்தௌ தஹன்னிவ ஜகத்ரயம் லாங்கலாக்ரேண நகரம் உத்விதார்ய கஜாஹ்வயம் விசகர்ஷ ச கங்காயாம் பிரஹர்ஷன் அமர்ஷிதா ஜலயானம வாதூர்ணம் கங்காயாம் நகரம் பதத். இது பாகவதத்துல ஸ்லோகம். அத்ய நிஷ்கௌரவம் உர்வீம் கரிஷ்யாமி. பலராமன் கோபம் வந்து பண்ற பிரதிஜை இது. இந்த பூமியே கௌரவர்கள் அற்ற பூமியாக ஆக்கி விடுகிறேன் என்று கோபமா பேசுறார். கிரஹீத்வா ஹலமுத்தஸ்தவ், தன்னுடைய கையில வேகமா கோபமா கலப்பை ஆயுதத்தை தூக்கிண்டு தஹன்னிவ ஜகத்ரயம், ஜகத்து மூணையை எரிச்சுறாப்புல பார்வை பார்த்து கொண்டு லாங்கலாக்ரேண நகரம், தன்னுடைய கலப்பியினுடைய நுனியாலே நகரம் உத்விதாரிய, ஹஸ்தினாபுர நகரத்தை தூக்கி கவிழ்த்துட்டார். கஜாஹ்வயம், ஒரு பெரிய யானை எப்படி பக்கத்தில் இருக்கிற மரத்தை வேரோட பில்லி கவிக்குமோ அதே போல பலராமன் செஞ்சுட்டார். விசகர்ஷ கங்காயாம் பிரஹர்ஷன் அமர்ஷிதா. அது வரிசா யமுனை ஆற்றங்கரையில முடிச்சுட்டு உங்க தேசம் எங்கெங்க கங்கை கரைகரனுக்கு தேடின்னு போய் அந்த கரையில இருக்கிற பட்டணங்களையும் கவிழ்த்து விட்டுட்டார். அதனாலதான் தேசிகன் சொல்லும் போது பிரபுருத்தையாகான்னு அருள்யம், ஒரு நகரத்தோட நிறுத்தலை, ஹஸ்தினாபுரம் முதலானன்னு சொன்னதுக்கு காரணம் ஹஸ்தினாபுரத்தை கவிழ்த்தது யமுனையார். ஏன்னா யமுனை ஆற்றங்கரையில தானே ஹஸ்தினாபுரம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற தில்லிக்கு பக்கத்திலேயே தான் ஹஸ்தினாபுரம். ஜமுனா ஜமுனான்னு அங்க சொல்றா, யமுனா ஜமுனா. அந்த யமுனை ஆற்றங்கரையில் இருந்ததை கவிழ்த்துட்டு கங்கையாத்துக்கு போனார். விசகர்ஷ கங்காயாம் பிரஹர்ஷன் அமர்ஷிதா ஜலயான் அமிவ அகூர்ணம் கங்காயாம் நகரம் பதத். அப்ப அந்த பட்டணம் கங்கையில போய் விழுந்துருத்து. திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், ஒற்ற குழையும் நாஞ்சிலும் உருபால் தோன்ன தான் தோன்னி வெற்றி தொழிலார் வேல்வேந்தர் விண்பால் செல்ல வெஞ்சமத்து செற்ற கொற்ற தொழிலான். 8ஆம் பத்து திருக்கணபுரத்துக்கு 100 பாசுரம். அதுல ஒரு பதிகத்தில் தசாவதார அனுபவமே பண்ணிருக்கார். 10 அவதாரங்களுக்கும் ஒன்னொன்னு ஒரு பாட்டு. அது நாளைக்கு இந்த நாளைக்கு தானே சாத்துமலை, நாளைக்கு சொல்லும் போது கடைசியில ஒரே ஸ்லோகத்தால 10 அவதாரத்தையும் சுவாமி அனுபவித்தாரோ இல்லையோ, அது சொல்றச்சே எந்தெந்த ஆழ்வார் பாசுரத்துல 10 சேர்த்து இருக்குன்னு நாளைக்கு சொல்றேன். ஏன்னா ஒரே பதிகத்தில் இருக்கும் அல்லது ஒரே பாசுரத்தில் இருக்கும், வரிசையா சொல்லிடுவோம். அதே போல இப்ப பார்த்தோம்னா ஒற்றை குழையும் நாஞ்சிலும் உருபால் தோன்ன தான் தோன்னி. பலராமன் அலங்கார பிரியர், அதுவும் ரொம்ப வேகமா அலங்காரம் பண்ணிக்கிறவர். ஒற்றை குழையும், ஒரு காதுல குழைய போட்டு போறான், ஒரு காதுல நாஞ்சில் போட்டுக்கிறார். ஒற்றை குழையும் நாஞ்சிலும். இன்னொரு அர்த்தம் சொன்னார், ஒற்றை குழை ஒரு காதுல மட்டும்தான் காது குத்தி ஒரு குண்டலம் போன்றிருப்பான். ஓஹோ, இன்னைக்கு கண்டுபிடிச்சது இல்ல போல் இருக்குது, இது ரொம்ப நாள் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா போல் இருக்கு. ஒற்றை குழையும் நாஞ்சிலும், தன் கையில பிடித்த நாஞ்சிலோட ஒருபால் தோன்ன தான் தோன்றி. அப்ப ஒரு பக்கத்துல மட்டும் அழகு. ராஜன்கிற பெருமாள் பேர் எந்த பெருமாளுக்கு வந்திருந்தாலும், திருக்கணவர சௌரிராஜ பெருமாள், நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள், இதை போல ராஜா ராஜாங்கிற பேர் எந்த பெருமாளுக்கானு வந்தால் ஒரு காதில் மட்டும் கருநீல கல் கொண்ட தோடு மேல் காதில் தனியே தொங்கும். நீங்க போய் சேவிச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா ராஜாவுக்கு ஒரு காதுல தனித்தோடு சாத்தணும். அந்த குண்டல இருந்தா ஓ ராஜா அப்படின்னு அர்த்தம். இடுப்புல சாவி கொத்து இருக்கணும்.
இந்த ரெண்டும் இருந்தா ராஜான்னு பேர் வர்ற எந்த பெருமாளா இருந்தால், மன்னார்குடி ராஜகோபால சுவாமின்னு சொல்ல முடியும், போய் சேர்த்து பார்த்தீங்கன்னா இடுப்புல அழகா சாவி கொத்துங்கும். அதே போல இந்த ஒற்ற மேல்காது குத்திக்கிறது முன்னாடி கண்டுபிடிச்சிட்டா, அதுல ஒரு காது குத்திக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டா. ரெண்டையுமே ஆழ்வார் பாசுரத்தை சாதிக்கிறார். அப்போ ஒற்ற குழையும் நாஞ்சிலும் ஒருபால் தோன்ன தான் தோன்னி வெற்றி தொழிலார் வேல்வேந்தர் விண்பால் செல்ல வெஞ்சமத்து. வேல்வேந்தர்கள் எதிர்த்து வந்தாலும் அவர்கள் விண்ண நோக்கி அனுப்பக்கூடிய சக்தி படைத்தவர். சற்ற கொற்ற தொழிலானே, இதோ இந்த இந்திரபிரஸ்தம் முதலான அனைத்தையும் சற்ற கொற்ற தொழிலான் வெற்றி தொழிலே படைத்தவர் இந்த பலராமன் ஆழ்வாருடைய பாசுரம். மேல இன்னொரு ஸ்லோகம் உதாகரிக்கிறார். அனிவாரியம் அபேத்யஞ்ச திவ்யம் அப்ரதிமம் பலே லாங்கலாஸ்திரம் சமுத்தம்ய பிரம்ம மந்திராபிமந்திரிதம் பிராகார வப்ரே விந்யஸ்ய புரஸ்ய மகாத்யுதி பிரக்ஷேப்து மைச்சத் கங்காயாம் நகரம் கௌரவஸ்ய தத் தத்வித்யூர்ணிதம் ஆலக்ஷ்ய பரன் துரியோதனோ நிருபः சாம்பம் நிர்யாதயாமாச சபார்யாம் தஸ்ய தீமதः. ஹரிவம்சம் விஷ்ணு பர்வத்திலிருந்து இந்த ஸ்லோகம் வியாக்கியாதாவால உதாகரிக்கப்பட்டிருக்கு. அனிவாரியம் அபேத்யஞ்ச திவ்யம் அப்ரதிமம் பலே, பலராமனுக்கு இருக்கிற பலம் அனிவாரியம் தவிர்க்க ஒண்ணாதது, அப்ரதிமம் அதற்கு சமமாக மற்றொன்று காணப்படாதது. லாங்கலாஸ்திரம் சமுத்தம்ய தன்னுடைய கலப்பாயுதத்தை எடுத்துட்டார். பிரம்ம மந்திராபிமந்திரிதம் அந்த கலப்பாயுதத்திலேயே பல மந்திரங்களை உச்சரிச்சும் பிரயோகப்படுத்துவார் அவர். இப்ப பிரம்மாஸ்திரம்னு சொல்றோம், அந்த பிரம்மாஸ்திரத்துல அம்புல வச்சு உபயோகப்படுத்தி பார்த்திருக்க இல்லையோ. இவர் பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரம் விடணும்னா அதால அபிமந்திரிக்கப்பட்டு ஹலாயுதத்தையே பிரயோகம் பண்ணுவார். அதனாலே பிரம்மணா பிரம்மமந்திராபிமந்திரிதம் பிராகாரவ பிரேவின்யஸ்ய புரஸ்ய மகாத்யுதி, ஒளிபற்றிருக்கக்கூடிய இந்திரபிரஸ்தத்தை அந்த கலப்பையாலை போட்டு இழுத்தார். பிரக்ஷேப்தும் ஐச்சத் கங்காயாம், கங்காயாம் பிரக்ஷேப்தும் இச்சத் கங்கையிலே பிடித்து தள்ளுவதற்கு ஆசை கொண்டவராய் நகரம் கௌரவஸ்ய தத், கௌரவர்களுடைய அந்த நகரத்தையே தலகுப்புற தள்ளிவிட்டார் சுவாமி. இந்த இடத்தில் ஏவி கோபாலாச்சாரியம் வியாக்கியானத்திலே சேஷ சேஷிகளுடைய சர்க்கரை பாலாக பிரியாத அவதாரம் சாதிக்கிறார். ஒருத்தன் பகவான் கண்ணன், அவன் தான் சேஷி. மற்றொருத்தர் சேஷர் ஆதிசேஷர். முதல் சேஷம்னு சொன்னா ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான். அந்த திருவனந்தாழ்வானுடைய அம்சமாகவே பலராமன் திருவதாரம் என்றார். கண்ணன் ஸ்ரீமன் நாராயணனே நேரே அவதரிக்கிறான். ஏற்கனவே விண்ணப்பித்தபடி முக்கியாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம், கவுணாவதாரம் ஆவேசாவதாரம், பலராமாவதாரம். ரெண்டு முக்கியாவதாரங்கள் சந்தித்து கொள்ளாது. ஒரு முக்கியாவதாரமும் ஒரு ஆவேசாவதாரம் ஒரு கவுணாவதாரம் தான் சந்திச்சுக்கும். அதனாலதான் பரசுராமாவதாரமும் ராமாவதாரமும் சந்திச்சுண்டா. பலராமாவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமும் சந்தித்து கொண்டார்கள். சேஷி கண்ணன், சேஷன் பலராமன். சேஷசேஷி பாவம் மாறாமல் பிறந்தார்கள். ஏற்கனவே இருக்கிற அவதாரத்தில் பார்த்தா லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அம்சம். ஆனா அங்க இருக்கிற அம்சத்துக்கு இப்ப நாம பார்க்கிற ஆதிசேஷன் பலராமன்கிறது வேறே. அங்க அது அவதாரம் கிடையாது. முக்கியாவதாரத்துக்கு மேல பெருமாள் ஆவேசாவதாரம் பண்ணச்சே ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து தன் சக்தியோட அவரிடத்தில் ஆவேசிக்கிறார். ஆனால் லக்ஷ்மணனிடத்தில் ஸ்ரீமன் நாராயணன் தன் சக்தியோடு ஆவேசிக்கவில்லை. லக்ஷ்மணனிடத்தில் ஆதிசேஷனே தான் லக்ஷ்மணனா அவதரிச்சுட்டார். ஆனா ஆதிசேஷனுடைய அம்சத்தோட தன்னுடைய சக்தியோட பலராமன் பிறக்கிறார். அதுக்கு ஒரு பெரிய வேறுபாடு. லக்ஷ்மணனிடத்திலே ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆவேசம் கிடையாது. ஆதிசேஷனுடைய அம்சமா லக்ஷ்மணன் அவதரிச்சுட்டார். ஆனா பலராமனிடத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு சக்தியும் உண்டு, ஆதிசேஷனுடைய அம்சமும் உண்டு. இவ்விரண்டும் சேர்த்து தான் பலராமன் அவதரித்தார். பிரக்ஷேத்துமைச்சத் கங்காயாம் நகரம் கௌரவஸ்ய தத். அப்ப சேஷி பெருமாள், சேஷராமானுஜன் சேஷி ராமானுஜன் நம்ம சம்பிரதாயத்தில் ரெண்டு உண்டு. சேஷி ராமானுஜன்னா கண்ணன் அர்த்தம். என்ன ராமன் பலராமன், பலராமானுஜன் கண்ணன், பலராமனுக்கு தம்பி, அதனால பலராமானுஜன் கண்ணன். கண்ணன்கிறவர் சேஷி ராமானுஜர், அவர் தானே சேஷி. ஆனா சேஷராமானுஜர் யாருன்னா ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர். அவர் சேஷமா பிறந்தார். அவருக்கும் திருநாமம் ராமானுஜர்னு திருநாமம் இல்லையோ. இதே விஷயத்தை தான் யதிராஜ சப்ததிங்கிற இடத்தில் கண்ணன் பண்ணிருக்கிற காரியம் எப்படி இருக்கு, அதே போல ராமானுஜர் பண்ணிருக்கிற காரியம் எப்படி இருக்கு அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். அதாவது சங்கராதி, சங்கரன் முதலானவர்களுடைய சம்பிரதாயத்தெல்லாம் எவ்வளவோ தூரம். சங்கரன்னு சொன்னா சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகரர், இந்த மதங்களை எல்லாம் ராமானுஜர் நன்கு இல்லேனாக்கினார் இல்லையோ. சமிதோதய சங்கராதி கர்வஹ ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷா. ஸ்லோகத்தை தேசிகன் தெரிவிக்கிறார். ரெண்டுத்துக்கு இருக்கிற ஒற்றுமை பாருங்க. பிரசங்காத்து விண்ணப்பம் பண்றேன்.
ஒன்று கண்ணன், இன்னொன்று ராமானுஜர். கண்ணனும் ராமானுஜன் என்ன பலராமானுஜன். நான் பார்க்க ராமானுஜரும் ராமானுஜர். சமிதோதய சங்கராதி கர்வா, சங்கரன் முதலானவர்களுடைய கர்வத்தை எல்லாம் அடக்கினார். யார்? ராமானுஜர். ஏன்னா நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது, தென் குருகவள்ளல் வாட்டமிலா வண்டமிழ் மறை வாழ்ந்தது, மண்ணுலகில் ஈட்டிய சீலத்தி ராமானுஜமுனி போந்த பின்னேனுட்டு திருவரங்கத்தமுதனாருடைய பாசனம். அப்ப சங்கரர் முதலானவர்களுடைய கர்வத்தை போக்கினார். அதே கண்ணன் என்ன செய்தார்? அவரும் சங்கரர் முதலானவர்களுடைய கர்வத்தை போக்கினார். எங்கே எனில் ருத்ரனே பல சமயத்தில் அபச்சாரப்பட்டு, இந்திரன் பல சமயத்தில் அபச்சாரப்பட்டு அவர்களுடைய கர்வத்தெல்லாம் போக்கினார் இல்லையோ. சமிதோதய சங்கராதி கர்வா ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷா, தன்னுடைய பலத்தால் யாதவ பிரகாச மதத்தை இல்லை என்னாக்கினார் ராமானுஜர். கண்ணன் என்ன பண்ணார்? யாதவ பிரகாஷா, யதுகுலத்த பிரகாசத்துக்கு கொண்டானோ இல்லையோ. அதனாலதான் ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷா இன்னும் ஒன்னொன்னாக தெரிவிச்சுன்னு போறார். அதே போல இங்கேயும் பார்த்தோம்னா பகவான் சேஷி ராமானுஜன், அவரே சேஷராமானுஜர். சேஷன்னா யாரு? சேஷின்னா யார்? சேஷன்னா அடிமை. சுலபமான தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கணும்னா சேஷன் அடிமை, சேஷி ஆண்டான். கைங்கரியம் கொள்பவர் சேஷி, கைங்கரியம் பண்றவன் அடிமை. ஆனா வேதார்த்த சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் ராமானுஜர் சாதிச்சிருக்கார். அதுல சேஷன் அப்படிங்கிறது யாருன்னு விளக்கமா சொல்றார். பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்வமேவ யஸ்ய ஸ்வரூபம் சசேஷா. பரசேஷி பரகதாதிசயாதானேச்சயா, பகவானுடைய பெருமைக்குன்னே என்னுடைய ஓரொரு செயலும் இருக்கணும். அப்படி இருந்தா நான் சேஷன் அர்த்தம். எனக்குன்னு ஒரு செய்யக்கூடாது. நான் செய்யல ஓரொரு செயலும் அவனுக்கு பெருமையோடு இருக்கணும், அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதா இருக்கணும், அவனுக்கென்றே நான் இருப்பவனா இருக்கணும். அப்படி இருந்தா நான் சேஷன். எங்கிட்ட கைங்கரியம் பெத்துக்காரோ இல்லையோ அவர் தான் சேஷி. அப்ப பரகதாதிராதானேச்சயா உபாதேயத்வமேவ யஸ்ய ஸ்வரூபம். அதனாலதான் இந்த சம்பிரதாயத்திலே சேஷத்துவம் 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 விடாம சொல்வார்கள். பகவான் சேஷி, நாம் எல்லாரும் சேஷபூதர்கள். அதைத்தான் இங்க கோபாலாச்சார சுவாமி விளக்கிறார். க்ஷீரம் சர்க்கரான்னு ரெண்டு சொன்னோம் இல்லையோ. இதுல பால் சர்க்கரை, பால் தான் சேஷி, சர்க்கரை சேஷம் தானே. ஏன்னா பால் தான் பிரதானம், அதுக்கு சர்க்கரை சேர்க்கிறோம். சர்க்கரை இல்லாம கூட பால் சாப்பிடுவா. சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா சர்க்கரை இல்லாத பால் சாப்பிடலாம். ஆனா பால் இல்லாத சர்க்கரை சாப்பிடுவோமான்னா ஏதோ சின்ன பிராயத்துல வேணா அப்படி எடுத்து சர்க்கரையை போட்டுப்போம். இல்ல சட்டுன்னு இந்த சர்க்கரை குறைஞ்சு போயிடுத்து மயக்கமா வர்றதுன்னு எடுத்து போட்டுக்கிறோமோ இல்லையோ, அப்ப வேணா போட்டுக்கலாம். இந்த ரெண்டு சமயத்துல தான் பாக்குறோம். மற்றபடிக்கு சர்க்கரையும் பாலும் சேர்ந்தே தானே இருக்கும். அதுல பால் பிரதானம், சர்க்கரை கவுனம் அப்பிரதானம். அதனால பால் போன்று கண்ணன் அவதரிச்சு விட்டார். அதுக்கு சர்க்கரை சேர்த்தா போலே பலராமனுடைய அவதாரம் நடந்தது. அப்ப சேஷி கண்ணன், சேஷன் பலராமானுஜன். சேஷராமானுஜனாய் சேஷி ராமானுஜனாய் ரெண்டாவும் பெருமாளை பிறப்பர். சேஷி ராமானுஜன்னா பகவானுடைய அவதாரம் பலராம அவதாரம் இல்லையோ. அப்ப சேஷி ராமானுஜன் கண்ணனையே வச்சுக்கலாம். சேஷராமானுஜன்கிறது ராமானுஜரை கொள்ளலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து அந்த சுவாமி சொல்லியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். அபிருதக் பூதாக கிருஷ்ணஸ்ய ஆ கௌமாரகம். அபிருதக் பூதாக விட்டு ரெண்டு பேரும் பிரியவே மாட்டார்கள். இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் விளக்கப்பட்டுள்ளது. சுவாமி இந்த சப்தத்தை உபயோகப்படுத்துறது ரொம்ப ஆச்சரியம். அபிருதக் பூத சம்ஸ்திதி, அபிருதக் பூத சித்திங்கிறது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சொற்றொடர். இப்ப இவர்கள் இருவரும் பிரிய மாட்டார்கள்னு தேசிகன் பிரயோகப்படுத்திட்டாரோ இல்லையோ. நமக்கு தோணும் அப்ப என்ன ரெண்டு பேரும் ஒட்டிண்டே பிறந்தாளா? சில குழந்தைகள்லாம் ஒட்டிண்டே இருக்குங்கிற மூலியம். அது போல நம்ம பலராமனும் கண்ணனும் விட்டு பிரியாம ஒட்டின்னு இருந்தாளா? இல்லை. அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா? இல்லை. அப்ப ஏன் விட்டு பிரியாம அபிருதக் பூதாகான்னு சொல்றாருன்னா, இந்த ஒரு சம்ஸ்கிருத சொற்றொடர் மட்டும் சொல்லிவிடுறேன், அதன் தமிழ் அர்த்தத்தையும் நன்னா ஞாபகம் வச்சுங்கோ. அபிருதக் சித்த விசேஷணம் என்ன அடிக்கடி வரும். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் சாதிக்கும் போது இந்த முக்கியமான விஷயத்தை ராமானுஜர் விளக்கியிருக்கார். அபிருதக் சித்த விசேஷணம்னால் விட்டு பிரியாமல் சார்ந்திருத்தல் என்று பொருள். நாம அனைவருமே பிரம்மத்துக்கு அபிருதக் சித்த விசேஷணம் சார்ந்திருப்போம். அபிருதக் சித்தர்கள் நாம் அவரை விட்டு பிரியவே மாட்டோம். இல்லையா சுவாமி, இப்ப வந்திருக்குமே ஒன்னும் காணுமே, பெருமாள் எங்கேயோ வைகுண்டத்துக்கு போனா தானேன்னா இல்லை. அப்படி இப்ப உட்காந்துருக்கேன், இந்த மேஜை தாங்கிறதுன்னு நினைக்கிறோம், இந்த மேடை அந்த பூமி தாங்கிறதுன்னு நினைக்கிறோமோ, இது இத்தனையும் இல்லை. நாம ஒத்தொத்தருக்கும் தாரகம் பகவான் பிரம்மன் தான். பிரம்மன் தரிக்கும் ஆத்மாக்கள் அத்தனை பேரும் தாரியம். தாரகம் பிரம்மம், தாரியம் நாம் எல்லாரும். நாம் அனைவரும் பிரம்மத்தை விட்டு பிரியாமல் சார்ந்திருப்போம். அபிருதக் சித்த விட்டு பிரியாதவர்களாய், விசேஷண சார்ந்திருப்பவர்களா இருக்கும். இந்த புஷ்ப மாலை இருக்கு பாருங்க,
இந்த புஷ்ப மாலைக்கு மனம் இருக்கும் இல்லையோ, அந்த மனம் அந்த புஷ்பத்தை விட்டு பிரியுமா? பிரியாது. அப்ப அப்ருதக் சித்தம். மனமும் புஷ்பமும் அப்ருதக் சித்தம். விசேஷணம், அந்த மனத்தை தனியா கொடுத்துருமே சுவாமி நான் வாங்கிட்டு போறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இந்த மலரை சார்ந்தே தான் இருக்கும். அப்ப ஒரு விசேஷத்தை விசேஷணம் சார்ந்தே இருக்கும், விட்டு பிரியாமல் இருக்கும். விட்டும் பிரியாது. விட்டு பிரிஞ்சுட்டா என்ன ஆயிடும்? இந்த மலரை விட்டு மல்லிகைப்பூ வாசனை பிரிஞ்சு போச்சுன்னா இதை யார் அப்புறம் மல்லிகைப்பூன்னு சொல்லுவா? அந்த வாசனை சார்ந்து இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு மல்லிகைப்பூங்கிற பட்டமே. அப்போ மனத்துக்கும் மல்லிகைப்பூவுக்கும் தொடர்பு விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். ஆனா மல்லிகையை சார்ந்தே இருக்க வேண்டும். ஒரு மாணிக்கத்துக்கும் ஒளிக்கும் தொடர்பு ஒளி மாணிக்கத்தை சார்ந்தே இருக்க வேண்டும், விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். அதே போல ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்பு ஆத்மாக்கள் அவனை சார்ந்தே இருக்க வேண்டும், விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். இதைத்தான் அப்ருதக் சித்த விசேஷணம் என்று சொல்லுவார்கள். இந்த சரீராத்ம பாவம் அப்ருதக் சித்த விசேஷணம் தெரியும். இதுல இப்போ பிரகாரம்னா ஒண்ணு, சரீரம்னா இன்னொன்னு. பகவானுக்கு நாம எல்லாம் சரீரமா இருக்கோங்கிறோம், பகவானுக்கு நாம் எல்லாரும் பிரகாரமா இருக்கோம். பிரகாரம்னு சொன்னாதான் இந்த விட்டு பிரியாமல் சார்ந்திருத்தல். சரீரம்னா என்ன? இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரம். ஆழ்வார் ஒரு பாட்டில் உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன்னு சாதித்தார். உடன்மிச உயிரென, இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கிறது இல்லையோ, இந்த உயிருக்கு இந்த உடல் எப்படி இருக்கும்? நம்மளாம் சட்டுன்னு சரீரம் சரீரம்னு சொல்லுவோம். சரீரம்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டா என்ன சொல்லுவீள்? எல்லாரும் சரீரம் சரீரங்கிறமே. அப்படின்னா என்ன சுவாமி? தேகம்னா என்ன? தேகம்னாலும் உடல், தமிழ் எல்லாம் உடல்னு சொல்லுவோம். தேகம்னாலும் உடல் தான், சரீரம்னாலும் உடல் தான். ஆனா நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தோம், இன்னைக்கு பார்க்கிறோம். கொஞ்சம் பெருத்தாப்புல இருந்தார். அப்ப அவரை பார்க்கறச்சு என்ன சுவாமி கொஞ்சம் பெருத்திருக்காப்புல இருக்கிறேன்னா, தேகம் தானே பெருத்து படுத்துன்னு சொல்லணும். ஆனா அவரே கொஞ்சம் இழைச்சாப்புல இருக்கார். இழைச்சிருக்கிறேன்னா சரீரம் தானே இழைச்சு போச்சுன்னு சொல்லணும். தேகம் தானே இழைச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது, சரீரம் தானே பெருத்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திக உபச்சயேன்னு தாத்து, வளர்ந்துட்டே போறதுக்கு தான் திகங்கிற தாத்து. அந்த தாத்துலேருந்து தேகம்னு பறந்துருக்கோம் இல்லையோ, அதனால பெருத்திருக்காப்புல இருக்கிறேன்னா வளர்ற இயல்பு படைத்தது தானே சுவாமி உடம்பு அப்படின்னு சொல்லிக்கணும். சீரியதேதி சரீரம், இழைச்சுண்டே போறதுனாலதான் சீரியத்தை, சீர் தாத்துலேருந்து சரீரம் பிறந்திருக்கு. அதனால இழைச்சாப்புல இருக்கீழான்னு கேட்டா தான் சரீரம் சொல்லணும். பெருத்தாப்புல இருக்கீழான்னு கேட்டா தமிழ் இந்த கட்டம்லாம் இல்லை, உடல் அப்படின்னு ஒன்னா முடிச்சுடலாமோ இல்லையோ. அப்ப தேகமோ சரீரமோ இது பெருக்கிறதே இழக்கிறதே அப்படின்னா என்ன என்றால் அது ஆச்சரியமா சாதிக்கிறார். யஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வதா ஸ்வார்த்தே நியந்தும் நியந்தும் தாரயித்தும் ச சக்யம். யஸ்ய சேதனஸ்ய, எந்த ஒரு சைத்தன்யமுடைய ஆத்மாவுக்கு, யது திரவியம், எந்த ஒரு திரவியமானது எப்போதும் இவராலேயே தாங்கப்பட்டு தன் பொருட்டே அது நியமிக்கப்படுகிறதோ, தனக்கே சேஷமாக இருக்குமோ அது உடல், இவர் ஆத்மா அப்படின்னு ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் சாதிக்கிறார். யஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வதா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயித்துஞ்ச சக்யம் தஸ்ய தது சேஷம், தஸ்ய தது சரீரம். இதுக்கு அது சரீரமா இருக்கும். இப்ப நம்ம ஆத்மாவின் பொருட்டே தான் இது தரிக்கப்படுறது. நாம் ஆத்மா, இந்த ஆத்மாவுக்காக இந்த திரவியம் எப்போதும் தன் பொருட்டு தன்னால் தரிக்கப்படுகிறது. அதனால்தான் சரீரம் இல்லையா சுவாமி? நாங்க ஒரு 80 வயசு ஆயிடுத்துன்னா கை கால்லாம் நகருன்னு சொன்னாலாம் நகர மாட்டேங்கிறதே. அப்ப என் பொருட்டே தரிக்கப்படுறதான்னா, என் பொருட்டு தரிக்கப்படணும்னு தான் ஆத்மா ஆசைப்படுறது, அதுல குறவில்லை. 80 ஆயிடுத்துன்னா என் பொருட்டு தரிக்கப்பட வேண்டான்னு ஆத்மா நினைக்குமா? அது நினைக்காது. ஆனா வயசானதுனாலே சரீரத்துக்குண்டான ஸ்திதி அது மறுக்கிறதே தவிர, ஆனா இந்த நிலை அதுக்கு மாறிடவே மாறிவிடாது. இப்ப இது எதுக்காக சொன்னேன்னா, இத போலத்தான் ஆத்மாக்கள் அனைவரும் பகவானுக்கு சரீரம். அப்ப ஆத்மா சேதனன், ஜீவாத்மாக்கள்லாம் திரவியம், பகவானாலே அவன் பொருட்டு அவன் ஆனந்தத்துக்காக தரிக்கப்பட்டு நியமிக்கிறபடியால் ஆத்மாக்கள் அனைவரும் பரமாத்மாவுக்கு சரீரம். இதே சட்டத்தை வச்சுக்கணும். எப்படி இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் சரீரமா இருக்கோ, அத போல ஆத்மாக்கள் அனைவரும் பரமாத்மாவுக்கு சரீரம். ஆனா வித்தியாசம் என்ன? இந்த சரீரத்தை விட்டுட்டு ஜீவாத்மா இன்னொரு பிறவில இன்னொரு சரீரம் எடுத்துக்கலாம். ஆனா அத போல இந்த ஜீவாத்மா பிரம்மத்தை விட்டு பிரிவதற்கே இயலாது. அந்த சேஷசேஷி பாவம் அப்ருதக் சித்தி. இதை விளக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டையுமே பால் சர்க்கரைன்னு சொன்னார் ஒரு திருஷ்டாந்தத்துக்காக. அப்ருதக் பூதாக என் அடுத்த சப்தத்தையும் பிரயோகப்படுத்தினார். நாம் பிரம்மத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறவர். தெரியலையே சுவாமி, ஏதோ இங்க அவர் தான் தாங்குறாருன்னு சொன்னீர், நானும் சுத்தி சுத்தி பாக்குறேன், என் கண்ணுக்கு ஒன்றும் படுறது இல்லையன்னா படுவர். பால் இருக்கு, பாலுக்குள்ள நெய் இருக்குன்னு பார்த்தா தெரியுறதா? நம்ம சாப்பிட உட்காடுறோம், நெய் குத்திக்கணும், பரிசேடனம் பண்ணணும்.
பண்ணுறதுக்காக நெய் குத்துறதுக்கு பதில் அன்றைக்கி காய்ச்சவே இல்லை நெய்யே இல்லைன்னு வச்சுங்க, ஒரு சொட்டு பாலை குத்திடலாமா? குத்திட்டு பாலுக்குள்ளே தானே நெய் இருக்குது. நீரே இப்போ நெய் வேணும்னு கேட்டீர், பாலில் தானே இருக்குது. கறந்த பாலுள் நெய்யே போல்னு பாசனம். கறந்த பாலுக்குள்ளே நெய் இருக்கு ஏன்னா தெரியலையே. பாலை பார்த்தா நெய் தெரியாது, என்ன பண்ணால் தெரியும்? உரகுத்தணும், தயிராக்கணும், மோராக்கணும், கடையணும், வெண்ணெய் எடுக்கணும், காய்ச்சணும். இது 3 செஞ்சாதான் நெய் கிடைக்கும். பாலை பார்த்தா நெய் தெரியாது. அதே போல நம்மள பெருமாள் தாங்கிட்டு இருக்காரா இல்லையே, இந்த மேஜ் தானே தாங்கிறதுன்னா அதுக்கு தான் சாஸ்திரம் 3 வேலை செய்ய சொல்லித்து. ஆத்மாவாரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. அவனை பத்தி நன்கு கேட்டு மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணியானா அதுதான் பாலை காய்ச்சி உரகுத்தி கடைஞ்சு அடுப்புல ஏத்துறா போலே. இந்த 3 செஞ்சியானா பாலுக்குள்ள நெய் இருக்கிறது தெரியா போலே, நீ அவனை விட்டு பிரியவே இல்லைங்கிறத அப்பொழுதுதான் தெரிந்து கொள்ளுவாய். அதைத்தான் சமதர்சனம்னு எல்லா ஜீவாத்மாக்களையும் சமமா எப்படி பார்க்கறது, ஒத்தொத்தருக்குள்ளேயும் அதே பரமாத்மா இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுட்டாதான். இந்த பால் சர்க்கரையை வச்சுன்னு அதை கண்டுபிடிச்சுடலாம். பாலுக்கு சர்க்கரையினால ஏற்றம், சர்க்கரை போட்டா பால் நன்னா இருக்கும். அதை போல பெருமாளுக்கு நாமெல்லாம் அவர் கைங்கரியம் பண்ணாதான் ஏற்றம். ஆனா சர்க்கரையே இல்லாத பால் தரிக்காத போடுமா? சர்க்கரை இல்லாட்டா பாலே இல்லாத போடுமா? அல்லது சர்க்கரையினாலதான் பால் உருவாச்சா? ரெண்டுமே இல்லை. பால் தானே உருவாயிடுது, சர்க்கரை அதுக்கு பெருமை சேர்க்கறது. சர்க்கரைக்கு பெருமை பாலோட சேர்ந்தா. அதை இன்னும் புரிஞ்சுக்கணும். வெறும் சர்க்கரையா வச்சதுனால லாபம் இல்லையே. இந்த சர்க்கரை பாலோட சேர்ந்ததுன்னா தானே பெருமை. அதே பாலும் மனம் பெற்றாப்புல இருக்கும் இல்லையோ. சர்க்கரை இல்லாட்டாலும் பால் நன்னத்தானே இருக்கும், குறவில்லையே. சர்க்கரைக்கு சத்து, பாலுக்கு சத்து சர்க்கரையால கிடைக்கிறது இல்ல, அதுக்கு ஒரு இனிப்பு சுவை கிடைக்கிறது. அதே போல பக்தர்கள் எல்லாம் சேர்த்து பெருமாளை சேவிக்கிறச்சே அவர் நம்மால சேவிக்கப்படாட்டா கூட அவர் தான், குறவில்லை. ஆனா நாம சேர்ந்து சேவிக்கிறோம்னா ஒரு ஆசை தானே பெருமாளுக்கு. இது ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொன்னார், நான் உன்னை அன்னியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றி இல்லைன்னு விட்டார். நானும் உன்னை விட்டுட்டு கிடையாது, நீ என்னை விட்டுட்டு கிடையாது. நீ மட்டும் நான் மட்டும் உன்னை சார்ந்திருக்கேன்னு ஞானம் பெருமையா நினைச்சு விடாதே. நீ நான் இருந்தா தான் என் உரிமையோட பெருமாள்கிட்ட சொல்லிக்கிறார். ஏன்னா இந்த க்ஷீர சர்க்கரா இவ, பாலும் சர்க்கரையும் எப்படி சேர்ந்திருக்குமோ அதை போல நாமும் பெருமானும் எப்போதும் சேர்ந்திருக்கிறோம். சரீரம்னு கேட்டா ஏது பதில் சொல்ல வேண்டும்? யஸ்ஸ சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வார்த்த சர்வதா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயிதுஞ்ச சக்கியம். எந்த சேதனனுக்கு எந்த திரவியமானது அவன் பொருட்டே அவனால் தாங்கி நியமிக்கப்படுகிறதோ அது அவனுக்கு சரீரம். அதே அபிருதக் சப்த விசேஷம் பிரகாரம்னு கேட்டால் இன்றியமையாமல் சார்ந்திருத்தல். எப்படி மனம் மாணிக்க, எப்படி மனம் புஷ்பத்தை, எப்படி ஒளி மாணிக்கத்தை இன்றியமையாமல் விட்டு பிரியாமல் சார்ந்திருக்குமோ ஆத்மாக்கள் அனைவரும் பிரம்மத்தை அப்படித்தான் சார்ந்திருக்கிறார்கள். விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது இதன் அடிப்படையில் ராமானுஜரால கோஷிக்கப்பட்டது. மணவாளவன் நிகழூர் பாசுரத்தில் சாதிக்கிறார், எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோர். இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா. ராமானுஜர் இந்த சம்பிரதாயத்தை புதுசா கண்டுபிடிக்கவே இல்லை. இது வைதிக முறை, பராதனமான தர்மம். ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரிய பட்டம் போடுறவர்கள். இந்த ஸ்ரீவைஷ்ணவத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுனாலே பத்திரிகையில் எழுதிடுவோம் ஸ்ரீவுவே. ஸ்ரீவுன்னு ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய். வேத மார்க்க பிரதிஷ்டாபனம் தான் ஒத்தொத்தனுக்கும் முக்கியம். வேதம் என்ன சொல்லித்து அதன் மார்க்கத்தை பிரதிஷ்டிப்பிக்கத்தான் ஆழ்வார்களே, அதற்காகத்தான் ஆச்சாரியர்களே. ராமானுஜர் அவதரித்து வேத சம்பிரதாயம் என்னங்கிறத உலகத்துக்கு தெளிவுபடுத்தினார். நம்பெருமாள் உடனே ஆசையோட பேர் கொடுத்துட்டார். இந்த சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானார் தரிசனம்னு பேர் இருக்கட்டும். ஏன்? வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா, பெற்ற அல்ல, வளர்த்த. இத ராமானுஜர் நன்கு சம்யக்கம் சாதம் திராதம் சம்யக்கு யதீந்திரைஹி இதம் அகிலதம கர்ஷனம் தரிசனம் நாதோபக்யம் பிரவருத்தம் பகுபிருபசிதம் யாமுனேய பிரமோகைஹி. நாதமுனிகளாலே தோற்றுவிக்கப்பட்டு யாழவந்தார் யாமுனாச்சாரியராலே வளர்க்கப்பட்டு நன்கு ராமானுஜராலே போஷிக்கப்பட்ட இந்த சம்பிரதாயம் மிக பழையது. இது புதியதானது அல்ல என்று எதிராஜ சப்தத்தீதியும் ஸ்லோகம் இருக்கு. ஆக ராமானுஜர் இந்த சம்பிரதாயத்தை சரீராத்ம பாவத்தின் அடிப்படையில் மாயாங்கிற சப்தத்துக்கு பொய்ன்னு வச்சுக்க கூடாது, ஆசவரியத்துவது ஞானம் என்கிறத்தின் அடிப்படையில் தான் சாஸ்திரத்தை நாம விஷயம் சொல்லணும். இல்லாம எல்லாத்தையும் பொய்னு சொல்லிட்டாலோ அல்லது இது ஏதோ ஆத்மா பரமாத்மாவே கிடையாதுன்னு சொல்லிட்டாலோ ஒரே ஆத்மா தான் ரெண்டாவது ஆத்மாவே பொய்னு சொன்னாலோ ஏதும் வேத வாக்கியத்துக்கு ஒத்து வரவில்லை. அப்படிங்கிறத தான் சுவாமி எடுத்து காட்டினார். அந்த வேதாந்தார்த்தங்கள்லாம் இங்க பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிற 2-3 சப்தத்துக்குள்ள அழகா துவனிக்கிறது இல்லையா? அதைத்தான் இந்த சம்ஸ்கிருத வியாக்கியானத்திலே ரொம்ப நிதானமா காட்டிக்காடி. இப்ப அந்த வியாக்கியானத்தையே வாசிச்சு சொல்லலாம், அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அர்த்தம் என்னங்கிறத மட்டும் விண்ணப்பம் பண்ணிண்டே. க்ஷீரம் சர்க்கரையேவ யாபிகி அபிருத பூதாக கிருஷ்ணஸ்ய ஆகௌமாரகம்.
கேளை பிரபூதைஹி குணைஹி கிருஷ்ணஸ்ய ஆகௌமாரகம். கண்ணன் இவரோட போகாத நாள் கூட ஒன்று உண்டு. அது எந்த நாள்னா 2 நாள். ஒரு நாள் பலராமன் கண்ணனோட போல பெரிய வென வந்துடுச்சு. என்னைக்கு இவரை ஒரு நாள் பிரிஞ்சு அவர் போனாரோ ஆபத்து, ஊரே ஆபத்தா போச்சு. அந்த கதையை தான் அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போறோம். காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்த அன்னைக்கு பலராமன் கூட போல பந்தாட்டம் ஆடிண்டா பந்து ஓடி போய் யமுனை ஆற்றில் விழுந்துடுத்து. பந்தை எடுக்கணும்னு போய் உள்ள குதிச்சா பாம்பன் இடத்துல சிக்கின்னு விட்டார். ஊரே அல்லோல படுறது. எங்க பலராமன் கூட போலையானா அன்னைக்கு பார்த்த ஒரு போல எல்லாரும் வந்து கண்ணன் விழுந்துட்டாங்கிறா. பலராமன் மட்டும் ஆட்டம் அவரெல்லாம் எழுந்து வந்துடுவார். இப்படின்னு சொல்லிட்டே இருக்காருன்னா ஊராரு பிடிக்கல. நீர் கூட போகாது இருந்து என்னமோ நடந்துடுத்து கண்ணனுக்கு, நீரும் போல கண்ணனுக்கு என்ன ஆபத்தோன்னு எல்லாரும் பயப்படுற. அன்னைக்கு ஒரு நாள். இன்னொரு நாள் அகாசுர வதன் நடந்த அன்னைக்கு அவர் போல. அதான் ஆச்சரியமான சரித்திரம். பலராமனுக்கு கண்ணடத்துல பிரேமம் ரொம்ப அதிகம். எப்போதும் அவரிடத்துல அன்போடையே தான் இருப்பார். முன்னல்லோர் வெள்ளி பெருமலை குட்டன் முடுமுடு விரைந்தோட முன்னாடி பலராமன் நடக்கிறது பார்த்தா வெள்ளி மலை மேருமலை குடு குடு குடுன்னு ஓடுறாப்புல இருக்குமா. ஏன்னா அவர் ரொம்ப குண்டா இருக்க மாட்டார். ஆனா கண்ணன் அண்ணா சாப்பிட்டு தின்று பெரியவரா இருக்காரோ இல்லையோ. ஆனால் அந்த திருமேனி யானை பைய ஊர்வது போல், ஒரு திருவடி யானை இப்படி எடுத்து வச்சுட்டு இன்னொரு காலை இப்படி தூக்கி வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும் இல்லையோ. அதை போல இது பின்னல்லோர் கருமலை கூட்டான், அழகிய கருப்பு மலை ஆட்டம் ஒரு யானை பெயர்ந்தடி இடுவது போல் முன்னும் பின்னும் 2 பேரும் நடப்பார்களா. சஹ ராமஹ, ராமனோட சேர்த்து கண்ணன் பண்ண சேஷ்டிதம் அபாரம். அதுல ஒன்று அகாசுர வதம், மலைப்பாம்பு வடிவத்துல ஒரு அசுரன் வந்தான். வத்சாபகரணம்னு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீள். பிருந்தாவனத்துக்கு போனா இன்னைக்கு வத்சகாவுங்கிற இடமே இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த சரித்திரமே நடந்தது. எல்லாம் தண்ணீராயிரம் பிள்ளைகளோட கண்ணன் வரார். அவர் எப்பவும் கடைசியில் வருவார். முன்னாடி ஒருகை சுரிகையும் செண்டுகோலும் சுரிகையும் தோழன்மார் கொண்டோட பின்னாடி ஒருகையால் ஒருவன் தன் தொலை உண்ணி ஆனிரை இடம் மீள குறித்த சங்கம்னு அழ்வார் பாசம். ஒரு நாள் இங்கேருந்து பிருந்தாவனத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே ஒரு பெரிய மழைகளோ மேகக்கூட்டங்களோ வர்றதுங்கிறாப்புல கண்ணன் போகிறான். கண்ணன் திரும்பி வருவான். எல்லா பிள்ளைகளும் முன்னாடி போயிடுவா. செரிகையும் செண்டுவில்லும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட. இவருக்கு எவ்வளவு தூரம் வேலைக்காரா வேணும்னா தன் கையில பிடிச்சிட்டு இருக்கிற ஷாட்டை ஒருத்தன் எடுத்துன்னு போகணும். இவர் வச்சுட்டு இருக்கிற வலையை இன்னொருத்தன் எடுத்துன்னு போகணும். இவர் ஊதர கொம்பை இன்னொரு பிள்ளை எடுத்துன்னு போகணும். உத்திரியத்தையும் கழட்டி இன்னொருத்தர் கொடுத்துருவோம். அதை யார் தூக்குறது? அதனால வேண்டான்ட்டு உத்திரியத்தையும் கழட்டி கொடுத்துருவார். ஒரு பிள்ளையும் எடுத்துட்டு எனக்கா கொண்டு கண்ணன் கைங்கறி கொடுத்தார் அப்படின்னு வேகமா சத்தம் கொண்டு போகும். இவர் பின்னாடி கதை பேசிட்டு யார் தோல்லையான்னு கையை ஊனிட்டு மெதுவா வருவார். போயிட்டு இருக்கார். முன்னாடி போன பிள்ளை பார்த்தான் பெரும் பாம்பு, மலைப்பாம்பு வடிவத்துல ஒரு அசுரன் கிடக்கிறான். அண்ணாந்து வாயை திறந்துட்டு இருக்கான். குழந்தைக்கு புரியல, என்னமோ இது பாம்பாட்டம் இருக்கே, பொம்மைன்னு நினைச்சுட்டான். டெல்லிக்கு முன்னாடி எல்லாம் போனீங்கன்னா ஜந்தர் மந்தர்னு வச்சிருப்பா. அதுல போனா இந்த மாதிரி பொம்மையா இருக்கும். வாயால போய் முதுகால வந்துடலாம், வாளால போய் வாய் வழியா வெளியில வந்துடலாம். அதை போல இது ஏதோ பொம்மை போல் இருக்கு, உள்ள போலாமான்னு ஒரு சின்ன பிள்ளை கேட்டான். பக்கத்துல இருக்கிற பிள்ளை போனாதீங்கன்னு மூடி நிறுத்துனா என்ன பண்றது? சர்வரக்ஷகன் பின்னாடி இருக்கவே இருக்கார். நாம எது கவலைப்படணும், இப்போ உள்ள போய் பார்த்துருவோம் அப்படின்னு அடுத்த பிள்ளை சொன்னான். சரின்னு எல்லாரும் உள்ள போயிட்டா. ஆனா வாய மூட மாட்டேங்கிறான். வரணும் இல்லையோ, கண்ணன் உள்ள வரணுங்கிறதுக்காக அவன் காத்துட்டு இருக்கான். அண்ணாந்த வாய். அனைவரும் உள்ள போனார்கள். கடைசியா கண்ணன் வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ள போனார். வாய் மூடி விடுச்சு. உள்ள போனா ஒரே கும்மிருட்டு. என்னது திடீர்னு எங்கேயோ வந்து சிக்கினுட்டம் போல் இருக்கேன்னு குழந்தைகள்லாம் ஹோன்னு கதறினா. சட்டுன்னு கண்ணன் புரிஞ்சு விட்டார். திருமேனி வளர ஆரம்பிச்சது. அகாசுரனுடைய தலையை பிளந்து கொண்டு கண்ணன் வெளியில வந்துட்டார். அகாசுர வதம் எடுத்து அவன் உயிரற்று கீழே விழுந்துட்டான். குழந்தைகள்லாம் கண்ணனே என்ன நடந்ததுன்னா, ஒன்னும் இல்லை, உள்ள போனோம், ஏதோ உடஞ்சி படுத்து போறதுக்கு, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டார். கொஞ்ச தூரம் தள்ளி போய் நடுவுல தாமரையனுடைய கருணிக்கையாட்டம் கண்ணன் உட்கார்ந்துட்டார். அதை சுத்தி தன்னேராயிரம் பிள்ளைகளும் அமர்ந்து கொண்டார்கள். கையிலே வாமே பாணவ் பிப்ரத் வேணும் ஜடரபடயோகோ சிருங்கவேத்ரேச்ச கக்ஷே வாமே பாணவ் மசரகபலம் தத்பலான் அங்குலீஷு. நித்தியப்படி 4 ஊருகா கொடுப்பலாம் யசோதே. நல்ல மசுரண கபலமான அன்னம், வெண்ணைய பிசிஞ்சு பிசிஞ்சு தத்தியானம் பண்ணியிருக்கா. அவ தத்தியன்னம் பண்ணுவதே தயிர்லையோ மோர்லையோ பிசைய மாட்டா. பால் சாதம் பிசைஞ்சுட்டு ஒரு துளி மோரை தெளிச்சு அனுப்பிச்சிருவோம். அப்பதான் 11:30 மணிக்கு அது நல்லா இருக்கும். நீங்க தயிர் சாதமே பிசிஞ்சு கொடுத்தீங்கன்னா பகல்ல காயிற வெயிலுக்கு, அதுவும் பிருந்தாவனத்தெல்லாம் வெயில் அடிச்சதுன்னா ரொம்ப காய். அந்த வெயிலுக்கு அது புளிச்சு போயிடும் இல்லையோ. கண்ணனுக்கு புளிப்பு மோரை கண்டா பிடிக்காது. எதுவும் பச்சையாவே இருந்தா தான் பிடிக்கும். அதனால வெண்ணையாலேயே பிரசாதத்தை பிசிஞ்சுட்டு அது பாலையே சேர்த்து கலந்துட்டு அதுல துளி தயிரை தெளிச்சா அது 6 மணி நேரத்துல தோயணும். பிரசாதம் பால் பிரசாதம், அதுல தயிர் தெளிச்சு அந்த தோஞ்சிரும் இல்லையோ. அது 12 மணி வேலைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வெறும் தயிர் பிரசாதம்னா பிப்ரத் வேணும் ஜடரபட்டையோ, தன்னுடைய இடுப்பு கச்சையிலே வேணு எடுத்து கார்த்தால சுருகிப்பறான். ஜடரபட்டையோ சிருங்க வேத்ரேச்ச கக்ஷே, தன்னுடைய கக்ஷத்தில் பசுமா கண்ணுக்குட்டிக்கு போட வேண்டிய வலை
தான் வச்சுருக்க வேண்டிய கோல், ஷோட்ட வேண்டிய ஷாட்டை, இதெல்லாத்தையும் கையில் இடுக்கிப்பறான். சிங்கவே தேச்ச கக்ஷே வாமௌ பாணோ மசுரண கபலம், வெண்ணையே சேர்த்து கலந்திருக்கிற தத்தியன்னத்தை இடது கையில் எடுத்துப்பார். தத் பலான் அங்குலீஷு, ஓரொரு கையிடுக்கும் ஒரு வரண ஊறுகாய், பச்சை ஊறுகா, சிவப்பு ஊறுகா, மஞ்ச ஊறுகா, நீல ஊறுகா, இந்த 4 ஊறுகாயையும் கைவிரல் இடக்கல வச்சுட்டார். நடுவுல கண்ணன் அமர்ந்துட்டார். 1000 பிள்ளைகளும் பின்னாடி தாமரையினுடைய 1000 இதழ்கள் விரிஞ்சா எப்படி இருக்கும், அதை போல குழந்தைகள் உட்காந்துருக்கார். நடுவுல கண்ணன் இருக்கார். எப்பவும் தான் மட்டும் சாப்பிட மாட்டார். தன் கையில் இருக்கிற பிரசாதத்தை அவனு கொடுப்பார், அவன் கையில் இருக்கிற பிரசாதத்தை தான் வாங்கிப்பார். இப்படி ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருக்கிறச்சே பக்கத்துல மேஞ்சின்னு இருக்க மாட்டுகளோட சட்டத்தை காணும். சத்தம் நின்று போச்சு. சில பேருக்கு அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்தா தான் கோபகுமாரர்களுக்கெல்லாம் வேலையே ஓடும். நமக்கே இங்கேயான இந்த புகை வண்டி போற இடத்துக்கு பக்கத்துல வீடை கட்டினுட்டோம்னு வச்சுங்க, திடீர்னு இங்கேயான அந்த வண்டியே போலன்னா நமக்கு தூக்கமே வராது. அந்த சத்தத்தோடையே பழகி போயிருப்போம். சில பேருக்கு வண்டியில தூக்கியே பழக்கம். அதனால பொட்டியை தலைக்கு வச்சுன்னு தூங்கிடுவா. ஒழுங்கா வீட்டுக்கு தலகாணி வச்சுக்கோன்னு வச்சுக்க தெரியாது, பொட்டியை எடுத்து தலை வச்சுன்னு தூங்கிக்கிறோம். அதை போல கண்ணனுக்கு இப்போ இது என்ன எங்கேயோ சத்தம் நின்று போச்சே, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. குழந்தைகள் எழுந்திருந்தா இல்லையே போஜனத்துல நீங்கள்லாம் நிற்க வேண்டாம், நான் மட்டும் போய் பார்த்துன்னு வரேன்னு போனா பிரம்மா அபச்சாரப்பட்டுட்டான்னு தெரிஞ்சு விட்டார். இந்த குழந்தையை பார்த்து இவ்வளவு ஆச்சரியமா பிரம்மம் தத் பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம்னு கோபாலம்சதி ஸ்லோகம் இல்லையோ, பிரம்மமே இந்த குழந்தையா பிறந்திருக்கேன்னு ஆனந்தப்படுறதை விட்டுட்டு இவனுக்கு என்ன இத்தனை பாடுன்னு அவர் பொறாமப்பட்டார். அதனால அபச்சாரப்படணும்ட்டு எல்லா பசுமாடு கன்றுகளையும் கவர்ந்துண்டு தன் லோகத்தை நோக்கி போனார். இதை தெரிஞ்சுட்டு கண்ணன் இன்னண்ட பார்க்கறதுக்குள்ள குழந்தைகள் எல்லாரையும் காணும். இந்த கோபகுமாரர்கள் எல்லாரையும் கவர்ந்துன்னு மேல போயிட்டார். கண்ணன் ஒரே நிமிஷத்துல யோகத்தால புரிஞ்சுட்டார். ஓ, பிரம்மா தான் அபச்சாரப்பட்டிருக்கார், அப்ப அவருக்கு பாடம் புகட்டணும்ட்டு அவருக்கு முன்னாடி பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துல போய் அவராட்டம் உருவெடுத்துன்னு ஆசனத்துல உட்காந்துட்டான். இவர் இப்பதான் இப்படி மேல ஏறி வரார். கண்ணன் உள்ள போய் பிரம்மா உருவத்துல அமர்ந்து விட்டார். இவர் உடனே வாசர் காப்போன்னு பார்த்தான். யார் நீர்? பிரம்மானார். இவர் போலி பிரம்மா, உள்ள உண்மையான பிரம்மா உட்காண்டிருக்கார். நீர் யார்? போலி பிரம்மா அப்படின்னு வாயிற்காப்போன் பிடிச்சு தள்ளி விட்டான். இல்லையோ, தாலகுப்புற கீழே விழுந்தார். கண்ணன் கீழே உட்கார்ந்தார். அவர் திருவடியில விழுந்து நதோஸ்மி, தேவரீருடைய திருவடிகளை வணங்குகிறேன். பிரம்மா ஸ்தோத்திரம், பிரம்மா கிருத்த ஸ்தோத்திரம்ங்கிறது பாகவதத்துல ரொம்ப பெரிய கட்டம். இந்த சமயத்துலதான் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணார். உக்ஷேபணம் கர்ப்பகதஸ்ய பாதையோஹோ கிங் கல்பசே தம் அதோக்ஷஜ ஆகசே. ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை தன் தாய் வயிற்றை இடித்தால் தாயத்தை அபச்சாரமாக கொள்வதில்லை. அதை போல நான் குழந்தைய உன்னை இடிச்சுட்டேன்னு நினைச்சுக்கோ, அபச்சாரமாக கொள்ளாதே, தப்பு நடந்து போச்சுன்னு பிரம்மா பிரார்த்திச்சுக்கிறார். இப்ப இதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கும்? இந்த பிரம்மா தூக்கின்னு போறதுக்கு 1/2 நிமிஷம், திரும்பி வர்றதுக்கு 1/2 நிமிஷம். ஆனா அந்த 1 நிமிஷத்துல நடந்த இந்த சரித்திரத்தை சுகர் என்ன சொல்றாருன்னு ஊன்றி கேளுங்க. குழந்தைகள் எல்லாம் சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வந்தா அன்னிக்கார்த்தால அகாசுர வதம் நடந்ததுன்னு சொன்னா, ஆனா அன்னிக்கார்த்தால நடந்ததுன்னு 1 வருஷம் கழிச்சு சொன்னார் சுகர். அது எப்படி அன்னிக்கார்த்தால் நடந்தது? ஏன் 1 வருஷம் கழிச்சுன்னா, இந்த 1 நிமிஷம் இவ போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த லோகத்து காலக்கணக்கு வேற இல்லையோ, அதுக்குள்ள இங்க 1 வருஷம் ஓடி போச்சு. இவ பிரம்மா எல்லாரையும் தூக்கின்னு போனார். நம்ம காலமே தெரியுமே, நம்முடைய 6 மாசம் உத்தராயணம் தான் தேவர்களுக்கு ஒரு பகல், நம்ம 6 மாசம் தட்சிணாயனம் தேவர்களுக்கு ஒரு ராத்திரி. அதை போல அவளுக்கு எத்தனையோ 1000 ஆண்டு. இந்த தேவர்கள் காலக்கணக்கால 12,000 வருஷம் முடிஞ்சதுன்னா ஒரு சதுர்யுகம், 1000 சதுர்யுகம் முடிஞ்சதுன்னா பிரம்மா காலத்துல ஒரு பகல் அப்பதான் முடியும். அதை போல ராத்திரி பிராகிருத பிரளயத்திலே, அதை போல அவருக்கு 360 நாள், அதை போல அவருக்கு 100 வயசு. இவ்வளவு வித்தியாசம் இருக்கிற இடத்துல அவர் 1 நிமிஷம் போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க இத்தனை நடந்து போச்சு. அப்ப அந்த 1 வருஷம் வரைக்கும் தாய்மார்கள்லாம் பிள்ளையை தேடாது என்ன பண்ணிருந்தா? தேடி இருப்பாளே. அன்னைக்கு பிரம்மா போயிட்டு வர்றது அவளுக்கு தெரியுமா? அப்ப குழந்தைகள்லாம் போச்சே சாயங்காலம் காணுமேன்னு தேட மாட்டாளான்னா, கண்ணன் ரொம்ப சாமர்த்தியமா ஒரு நடவடிக்கை கொடுத்துட்டார். என்னென்னவோ அத்தனையுமா தானே ஆயிட்டார். எத்தனை பசுமாடு, எத்தனை கண்ணுக்குட்டி, அதை கட்டியிருக்கிற கயிறு, கையில கொண்டு பாத்திரம், உணவு பாத்திரம், அதுல இருந்த மிச்சம் இருந்த ஊறுகா, மிச்சம் இருந்த தத்தியோனம், கையில கட்டுறதுக்கு பிடிச்சிருந்த கயிறு, பிடிச்சிருந்த ஷாட்டை, இத்தனை குழந்தைகள், இது இத்தனையுமா தானே மாறிவிட்டார். கார்த்தால 6 மணி ஆனா ஒழுங்கா கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு அவரே வரார், இத்தனை பேரை ஓட்டிண்டு. சாயங்காலம் 4 மணி ஆனா அவரே இத்தனையும் ஓட்டிண்டு பிருந்தாவனத்திலேருந்து கோகுலத்து திரும்பி போறார். யாருக்கும் ஒரு சந்தேகம் வரல. கண்ணனே போறார், கண்ணனே வரார், மொத்த கூட்டம் வருது, மொத்த கூட்டம் திரும்பி வருது. ஆனா அவர் இல்லை, அங்க எங்கேயோ போயிருக்கார். இவர் போயிட்டு வரார். 6 மாசம் ஆச்சு. ஒரு நாள் பலராமன் அந்த கண்ணனை பிடிச்சு நிறுத்திட்டு எனக்கு ஒரு சந்தேகம், இவர் பேசினாலே ஆபத்தாச்சே, எதுக்கு பேசுறார் இப்போன்னு கண்ணன் கேட்டார். எனக்கு எப்பவும் கோகுலத்துல உங்ககிட்ட தான் அதீத பிரீத்தி,
ரொம்ப அன்பு இருக்கும். ஆனா ஒரு 6 மாசமா பாக்குறேன், என்னன்னு தெரியல, எந்த மாடு எந்த ஷாட்டை எந்த போஜன பாத்திரத்தை பார்த்தாலும் அதே அன்பா இருக்கு, ஏன்னு எனக்கு புரியலன்னார். புரியலையோ இல்லையோ, இன்னொரு 6 மாசத்துக்கு அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருந்துரும், நீ இது இப்ப புரிஞ்சுன்னு ஒன்னும் ஆக போறது இல்லை அப்படின்னு கண்ணன் அவர் வாய அடக்கி விட்டான். அப்போ அந்த மாடாகவோ போஜனமா இருந்தா கூட கண்ணன் இடத்துல அத்தியந்த பிரீத்தி பலராமனுக்கு. அவர் என்னென்ன எடுத்துட்டு இருக்காரோ அந்த உருவத்தோடு இருக்காரோ இல்லையோ. ஆனா பலராமன் எப்போதும் நிறைய மத்தியபானம் பண்றவர். அந்த பானம் பண்ணிட்டு ஒரு நாள் ஏற்பட்ட மதப்புல தான் காளிந்தி நதி, இந்த காளிந்தி நதிங்கிற கருப்பா இருக்கிறதுனாலே லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீஹி சதத அபிரச்சயாத் ஏஷ சம்வர்தமானஹ அஸ்மாகம் சம்பதோகான் அவிரள துளசி தாம சஞ்சாத பூமா அஸ்மாகம் சம்பதோகான், நமக்கு சம்பத்த மேலே மேலே அலைகள் வருகிறா போலே கலையது காளிந்தி காந்திஹாரி திரிபுவனவபுஷ காளிமா கைடபாரே. கைடபாரியான பெருமான் காளிந்தி நதிக்கரையில் தானே இத்தனை ஆட்டம் ஆடிருக்கார். அந்த நதியை பார்த்து நான் இங்க இறங்கி இப்ப கைகால் அலம்பிக்கணும், நீ இங்க வான்னார் அவர். யமுனை எங்கேயோ ஓடிட்டு இருக்கு, இவர் தூர தள்ளி நின்றுட்டு என் பக்கத்துல ஆறு வரணும்னார். காளிந்தி அப்படியெல்லாம் வழக்கம் கிடையாது, நீர் தானே இங்க வந்து குளிக்கணும்னு கேட்டா கோவம் வந்துட்டவருக்கு கலப்பைய ஓங்கி போட்டு அந்த ஆற்றை இப்படி இழுத்துட்டார். ஆனால் இப்பவும் பிருந்தாவனத்து பக்கத்துல நேர ஓடி வந்துட்டு இருக்கும். ஒரு இடத்துல அப்படியே திரும்பிட்டு மறுபடியும் இப்படி ஓடும். நீங்க போனீங்கன்னா படத்தை வாங்கி வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடம் தான் ராம்காட் பலராமன் பிடிச்சு இழுத்த இடம். எவ்வளவு பலம் இருந்ததுன்னா ஒரு நதியினுடைய போக்க மாத்தி பிடிச்சு கலப்பையால் இழுத்திருப்பார். அதைத்தான் சுவாமி சாதிக்கிறார். பத்ராணி தன்வந்து க்ஷீரம் சக்கரையேவ ததா ததாவிதாக பிராஸ்த பிரளம்பாதையாக, பிரளம்பன் முதலானவர்களை முடித்தார். அலங்கஸ்ய விகிருத்தையாக, பல பல விளையாட்டுக்கள், ததாவிதாக யமுனா கர்ஷணம் முதலான விளையாட்டுகளோடு இருக்கிறவர். கிருஷ்ணஸ்ய ஆகௌமாரகம் கேளையாக, இது குழந்தை பிராயம் முதற்கொண்டு அனைத்திலும் கண்ணனுடைய கூடவே இருந்து பலராமன் செய்தார் அல்லவா, அதற்கு வணக்கம். நம்பி மூத்த பிரான்னு சம்பிரதாயத்தில் ஒரு திருநாமம். மூத்த பிரான், நம்பி மூத்த பிரான். ஆண்டாள் தான் சாத்தினா. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய், அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய். செம்பொற் கடலடி, பலராமனுடைய திருவடிகளை கொண்டாடிருக்க ஆண்டாள். ஏன்னா அந்த திருவடி முதல்ல இந்த பூமண்டலத்துல பதிக்கவே தானே கண்ணன் பிறந்தார். ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரார், அவர் அழைச்சிருக்கோம், சுவாமி பொன்னடி சாத்தனம். இது இந்த சம்பிரதாயத்தில் ஒரு பரிபாஷை. நீங்க வீட்டுக்கு வாங்கோன்னு கூப்பிட மாட்டோம். சுவாமி பொன்னடி சாத்தனம்னா அதுக்கு நான் ஏதோ தங்கத்தில் செருப்பெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன்னு நினைச்சுலாம் போகக்கூடாது. பொன்னடி சாத்தனம்னா சுவாமியினுடைய திருவடியே பொன்னடி. அதனால அந்த பொன்னடியை கொண்டு நம்ம வீட்டில் வைக்கணும், அனுகிரகம் பண்ணணும்னு அர்த்தம். சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு போனா மேலே 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 நன்னா பல்கி பெருகும். சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு போனால்னா மறுநாள்லேருந்து சொல்லவே வேண்டான்னு ஆயிடும். அந்த மாதிரி ஆப்படாது. முதல்ல ஒருத்தர் வந்துட்டு போனா மேல மேல நல்லது நடக்கணும் இல்லையோ. பொய்கை ஆழ்வார் அவதரிக்கவே தானே இத்தனை பெருமை, இத்தனை ஆழ்வார்கள் அவதரித்தா. அப்ப பொய்கை ஆழ்வார் தான் முதல்ல செம்பொற் கடலடி சாத்தினவர். அதே போல பலராமன் அவதரிக்கவே தானே இத்தனை பெருமைகளும் நமக்கு கிடைச்சது. பலராமன் தான் செம்பொற் கடலடி. அவர் அவதரிக்கவே தானே கிருஷ்ணாவதாரமே நடந்தது. செல்வா பலதேவா, செல்வ நம்பி, அவருக்கு ஏது செல்வம், கண்ணனையே தனக்கு செல்வமாக கொண்டிருக்கிறார். உம்பியும் நீயும், உன்னுடைய தம்பியும் நீயும் உறங்கேல் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். நாமும் பலராமன்ட்டு கேட்டுப்போம், நீயும் உன் தம்பியும் தூங்காமல் நமக்கு அனைத்து மங்களங்களையும் கொடுக்க வேண்டும் என்ன ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அந்த ஸ்லோகத்திலேயே வியாக்கியானத்தில் ஒன்று உதாகரிக்கிறார். ராமராம மகாபாஹோ நஜானே தவ விக்ரமம் யஸ்ஸைகாம்சேன விதிருதா ஜகதி ஜகதப்பதே. ராமராம மகாபாஹோ, ஹே மகாபாஹோ, ராம ராம பலராம, உன் பலம் தெரியாத நான் அபச்சாரப்பட்டுட்டேன், என்னையே கவுத்துடுவேன் நீ நினைக்கவே இல்லை அப்படின்னு அவ கொண்டாடுறா. பரம்பாவம் பகவதோ பகவன் மாம் அஜானதீம் மோக்துமர்ஹசி விஸ்வாத்மன் பிரபன்னாம் பக்தவத்சல. ஏ பக்தவத்சல, என்னை முக்தி அடைய செய்ய வேணுங்கிறதையும் அவரிடத்திலே பிரார்த்திச்சுக்கிறார்கள். இப்படிப்பட்ட பலராமனுடைய அனுபவத்தை இந்த ஸ்லோகத்தாலே பெற்றோம். அழகான ஸ்லோகம். பக்வத் கௌரவ பத்தன பிரபிருதயா பாஸ்த பிரலம்பாதயா தாலாங்கஸ்ய ததாவிதா விஹரயஸ்தன்வந்து பத்ராணினஹ க்ஷீரம் சர்க்கரையேவ யாபிரபதக் பூதாக பிரபூதைர் குணைஹி ஆகௌமாரகம் அஸ்வதந்த ஜகதே கிருஷ்ணஸ்ய தாக்கேளையா. கண்ணனோட சேர்த்து விட்டு பிரியாமல் அவள் செய்த விளையாட்டுக்களையெல்லாம் நம்மை எப்போதும் ரசமாக இருந்து ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்தித்தார். அதற்கடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் 10வது ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். நாதாயைவ நமப்பதம் பவது நச்சித்திர சரித்திர கிரமைஹி பூயோபிஹி புவனான்யமூனி குஹனா கோபாய கோபாயதே காலிந்தி ரசிகாய
காலிய பணி ஸ்பார ஸ்படா வாட்டிகா ரங்கோத்சங்க விஷங்க சங்கர மதுரா மது ரங்கோத்சங்க விஷங்க சங்கம் துரா பர்யாய சர்யாயதே. யார் ஒரு எம்பெருமான் ரங்கோத்சங்க, ரங்கம்னு சொன்னா ரங்கம், ஆடுகிற ரங்கம். பெருமாளுக்கு இதை போல மேடை வேணும், ஆடணுங்கிற ஆசை வந்தது. அதனாலே காளியினுடைய தலைப்படத்தையே ரங்கமாக வைத்துக் கொண்டு ஆடுகிறார். அது தெரிவிக்கிறார். ரங்கோத்சங்க விஷங்க சங்கிரம துரா, துரா துரந்தரன்னா முன்னோக்கி நடக்கிறவர். எல்லாரையும் தலைமை பொறுப்பு எடுத்துன்னு போறாரோ இல்லையோ, நாட்டியம் ஆடுறவர்களுக்குள்ள தலைமை பொறுப்பு கண்ணன் கொடுத்துட்டார். ஆச்சரியமான காளிங்க நர்த்தனம் ஒரே சரித்திரம் தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ சரித்தம் கிட்ட விஷயமா இருந்தாலும் அந்த கேளிகள், அந்த விளையாட்டுக்கள்லாம் பலராமனோட சேர்த்து சொல்லிட்டபடியாலே இப்ப ஓர் சரித்திரத்தை மட்டும் இங்க தெரிவிக்கிறார். இனி பதபதார்த்தம் பார்க்கலாம். பூயோபிஹி, பூயஸ், பூயசி அப்படின்னா நிறைய, நன்னா பூத்தின்னு சொல்ற மூலியம். அப்ப பலதுகளாக இருக்கிற, நிரம்ப இருக்கக்கூடிய, பூயோபிகி எண்ணிக்கையற்ற இருக்கைகளாலே, சித்திரைகி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய, சரித்திர கிரமைகி, சரித்திர கிரமம் விளையாட்டுக்களினுடைய வரிசை, நடத்தகளுடைய வரிசை, சரித்திர கிரமைகி, அமூனி புவனானி கோபாயத்தே, அமூனி இந்த, புவனானி உலகங்களை எல்லாம், கோபாயத்தே காப்பாற்றுகின்றவர், கோபாலஹ கோபஹ அப்படின்னா ரட்சிக்கிறவர், பாலன் பா பா ரக்ஷனே ரட்சிக்கிறவன், கோபாலஹ கோக்களை ரட்சிக்கிறவர், புவனான்யபூனி கோபாயத்தே அப்ப மூவுலகங்களையும் காக்கக்கூடியவர், காளிந்தி ரசிகாய யமுனை ஆற்றங்கரையில் விளையாடுவதையே தனக்கு ரசமாக கொண்டிருக்கிறார். அதில் ஆசையுடையவரான காளிய பணி ஸ்பார, காளியன் காளிங்கன், பணி அவனுடைய தலை, காளிய பணி, காளிய பணி ஸ்பார அவனுடைய தலை எப்பவும் மூச்சு விடுறதுனால விரிஞ்சுட்டே இருக்கும். பாம்பு மூச்சை விட்டா படம் விரியும் இல்லையோ, அதான் ஸ்பார. ஸ்பாரன விஷாலங்களா இருக்கிற, ஸ்படா படங்களுடைய, வாட்டிகா வீதி, வீதி 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 வரிசையா இருக்கிறது. அப்ப வரிசையா அவனுடைய தலை படங்கள் இருக்கு, அது விரிஞ்சு இருக்கு, விஷாலமா இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, அப்ப அவ்வளவு பெரிய நாட்டிய அரங்கம் இருக்குங்கிறதுக்காக. அவர் ஆடுறதுக்கு பெரிய அரங்கம் வேண்டாமா, கண்ணன் ஆடணும்னு விட்டா இங்கே இந்த மாதிரி சின்னதெல்லாம் கட்டினா அவர் போறாது. நமக்கு வேணா பெருசா இருக்குமே தவிர, கண்ணன் ஆடுறதுக்கு வைகுண்டம் இருக்கு, திருப்பார்கடலே இருக்கு, சூரிய மண்டலமே இருக்கு. ஆழ்வார் பாசுரத்துல சொன்னார், தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னன் உனக்கிடமாயிருக்க என்ன உனக்குறித்தாக்கினையே. சூரிய மண்டலம் இருக்கு, பரமோதம் இருக்கு, க்ஷீராப்தி இருக்கு, அதெல்லாம் ரொம்ப சின்ன இடமா இருக்கு. பெரிய இடம் வேணும்னு பெரியார்வாழ் உள்ளத்துக்குள்ள வந்துட்டார் அவர். அதெல்லாம் சின்ன இடமா, தனக்கு பெரிய இடம் வேணும்னு இங்கே உள்ள வந்துட்டார். அப்படியா, மனசு ரொம்ப சூப்பமாச்சே, நம்ம உள்ளத்துக்குள்ள பெருமாள் ரொம்ப கைகாலெல்லாம் முடிக்கின்ற இருப்பாரோ. ஆழ்வார் கோச்சுன்னு நம்மளை கிட்ட கூட்டார். என் நெஞ்சில காதை வச்சு கேளு, திருப்பார்கடலோட வந்திருக்கார். தான் மட்டும் வரவே இல்லை. இப்போ பார்க்கடல் எடுத்துட்டாராம், ஆதிசேஷன் படுக்கையை சுருட்டின்றாராம். ரெண்டு பேரும் கிளம்பச்சே, பிராட்டி நான் அப்படின்னு கேட்டாலாம். வந்துடே அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையின் தானும் அகம்படி வந்து புகுந்து பரவத்திர பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினங் காவல் பொருட்டேன். பெருமாள் தன்னுடைய பார்க்கடலோடே பிராட்டியோடே ஆதிசேஷனோடே காலி பண்ணிட்டு இந்த உள்ளத்துக்குள்ள வந்து அழ்வீர். ரொம்ப பெரிய இடமா சௌரியமா இதான் இருக்கு. இனிமே இந்த இடத்தை விட்டு நான் போகவே போறதில்லை. என்ன ஆழ்வார் திருவுள்ளத்துல வந்து அமர்ந்துட்டானோ இல்லையோ, அடியார்கள் உள்ளமே பெருமானுக்கு பெரியது. இந்த காளிங்கனுடைய படத்தையே தனக்கு பெருசால நிறுத்த ஸ்தானமா வச்சிருந்தார். வாட்டிகா ரங்க உத்சங்க, ரங்க நர்த்தனமாடக்கூடிய அரங்கம், ரங்கம் மேடை ஸ்தலத்தினுடைய, உத்சங்க நடுவில் காளியினுடைய பல படங்கள், அவை ஸ்பாரிதங்கள் விரிந்திருக்கின்றன, வீதி அவை வரிசையாக இருக்கின்றன. அந்த அரங்கத்தினுடைய நடுவில், அப்ப நடு படத்துக்கு மேலே விஷங்க, விஷங்க சங்கா சந்தேகம் அச்சம், விஷங்கம் அச்சமற்றவராக, விஷங்க அச்சமே இல்லாமல், சங்கிரம சங்கிரமங்கிறது நர்த்தனம், விஷங்க சங்கிரம அச்சமில்லாத நர்த்தனம் பண்ணி. பாம்புக்கு மேல சின்ன பிள்ளை ஆடித்தனா பயப்பட மாட்டாளோ, அச்சமே இல்லையோ இல்லையோ, அச்சமில்லாத நர்த்தனம் செய்து, துரா துரான நிர்வகிப்பதற்கு, பரியாய ஒப்பான, சரியாக நடத்தகளை. ஒரு கோஷ்டியை நிர்வகிக்கணும் அப்படின்னா தான் முதல்ல நடந்து காட்டணும், முன்னாடி பேசணும் பின்னாடி பேசணும் பண்ணணும் இல்லையோ. அந்த ஊர்ல நிறைய நாட்டியக்காரெல்லாம் கல்வி பயின்றுட்டே இருந்தாலும் அவ எல்லாரையும் தான் தான் நிர்வகிக்கணும்னு கண்ணனுக்கு ஆசை. ஒரு தரம் பார்த்துங்கோ, நம்ம பள்ளிக்கூடம் நடத்துறோம், இல்லை கல்லூரி நடத்துறோம், இல்லை ஏதான் வகுப்புகள்லாம் நடத்துறோம்னா ரொம்ப பெரிய மனுஷாளா இருக்கிறவாளை கூப்பிட்டு நீங்க ஒரு 2 நாள் வந்து பேசிட்டு போங்கோன்னுவோம். அவர் பேசுறதை நம்ம எல்லாம் பார்த்துக்கணும்.
ஏன்னா அவர் ரொம்ப நன்னா பேசி காமிப்பார், ரொம்ப நன்னா எல்லாம் பண்ணி காமிப்பார். அவர் பெரியவராக இருப்பார், அறிவியலாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அவர் தனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு போவார் இல்லையோ. அதை போலே இந்த ஊர்க்காரெல்லாம் நாட்டிய கல்வி பயின்ட்டு இருக்கா. அந்த நாட்டியத்தில் பேராசிரியர் கண்ணன் தான். அதனால நீங்க எல்லாரும் பார்க்கும்படிக்கு இன்னைக்கு நான் புதுசா நாட்டியம் சொல்லித்த போறேன் வாங்கோ அப்படின்னு யமுனை ஆற்றங்கரையில நிறுத்திட்டு துராபர்யாய சரிதை தானே முன்னின்று ரொம்ப வசத்தியா ஒரு நாட்டியத்தை ஆடி எல்லாரும் குறிப்பெடுத்துனுட்டீங்களா, இப்படிதான் நாட்டியம் ஆடணும் அப்படின்னு கண்ணன் சொன்னா, காளிங்கனாச்சே ஏதோ விஷம்னு சொன்ன, அதெல்லாம் வேறு, அது கதை. ஆனா நடந்தது எது தெரியுமோ, நமக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் பண்ணன் வந்தார். அவர் பெருங்கூத்தாடி குடமாடு கூத்தர்னு ஒரு பெருமாள் இருக்காருன்னு சொன்னேனே. திருநாங்கூர் 11 திவ்ய தேசங்களிலே குடமாடு கூத்தர்னே இருக்கார். பெருமானுக்கு தெரிந்த நாட்டியங்கள் பல. ஒன்று ஜலக்கிரீடை, யமுனை ஆற்றலை இறங்கு பண்ணின ஜலக்கிரீடை. அடுத்து ராசக்கிரீடை, குறவை கூத்துன்னு அதுக்கு தமிழ்ல பேர். குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்னம் ஒன்னேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகங்காய்ந்ததும் உட்படமத்தும் பல கேயத்துங்குழல் ஊதித்தும் பின்ன தோள்கள் மணந்ததும். அதுல குறவை கூர்த்து, ராச நிருத்தியம், ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை. அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கனா. 2 கோபிகை நடுவுல கண்ணன், 2 கண்ணன் நடுவுல கோபிகை. ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல்ல கோத்துன்னு இப்படி சுத்தி சுத்தி ஆடுவாளோ இல்லையோ, அதுக்கு குறவக்கூத்து ராசக்கிரீடைன்னு பேர். இன்னொன்னு இருக்கு கும்ப நிருத்தியம். கும்ப நிருத்தியம்னா கொடக்கூத்து. இந்த கையில 2 குடம் பிடிச்சுப்பார், இந்த கையில 2 குடம் பிடிச்சுப்பார், இப்படி இப்படி தூக்கி போடுவார். நடுவுல 2 குடம் போட்டு வரும், ஒரு குடமும் கீழே விடக்கூடாது, அப்படியே ஆடணும். இந்த பெரியவாச்சன வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல சாதிக்கிறார், கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதில் முதல் பரிசு நந்தகோபாலனுக்கு. அவர் பிறந்ததுலேருந்து இந்த பிள்ளை ஆடுறது பார்த்து அவர் ஆடுறதே விட்டுட்டாராம். ஏன்னா எல்லா முதல் பரிசையும் இவரே தட்டின்னு போயிடுறார். அதனால நந்தகோபாலம் பிள்ளை ஏற்றுத்தானா பிறந்திருக்கார். கொடக்கூத்து இப்படி பெண்கள்லாம் அம்மான கடக்கோழி ஆடுவாள் இல்லையோ, இந்த கல்லை வச்சுன்னு இப்படி தூக்கி தூக்கி போடுவா, அந்த கல்லு கீழே விழுந்துடாத ஆடணும். அதை போல கண்ணன் இந்த கும்ப நிருத்தியம் ஆடுறச்சே அது போராதுன்னு குறுக்க இடுப்புல ஒரு பேரி கட்டிப்பர், இடுப்புல ஒரு பரவாத்தியத்தை கட்டிண்டு அதை மேல தூக்கி போட்டுட்டு நடுவில் இதை வேற வாசிக்கணுமா. இது ஸ்ரீ திருமடல்லே திருமங்கியாழ்வார் தெரிவித்தார். நான் மாட்டுக்கு வீட்டுல இருந்தேன், பெருமாளை எல்லாரும் சேவிக்கணும்னு கூப்பிட்டார். செழுந்தருவே ஆறார் எனச் சொல்லி ஆடுமது கண்டு சீராறு செழும்பந்து கொண்டடியான் என்னேன் நான். செழுந்தருவே ஆறார் எனச் சொல்லி ஆடுமது கண்டு. நான் போயிருக்கவே கூடாது தோழி, பெருமாள் கொடக்கூத்தாடுறதா சொன்னா, சரி அதை பார்க்கலாங்கிறதுக்காக போனேன். சீரார் குடமிரண்டேந்தி செழுந்தருவே ஆறார் எனச் சொல்லி ஆடுமது கண்டு. 2 குடத்தை கையில் எடுத்துட்டு இருக்கார், ஆகாசில 2 குடம் இருக்கு, நடுவுல பேரி வாசிச்சுட்டு இருக்கார். யாரான் இந்த போட்டியில என்ன ஜெயிக்கிறதுக்கு ஆளுண்டான்னு சவால் விட்டுண்டே ஆடுறாங்க. ஆறார் எனச் சொல்லி ஆடுமது கண்டு. இந்த குடக்கூத்துல என்ன ஜெயிக்கிறதுக்கார். அப்ப பெருமாள் பெருங்கூத்தாடி நன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஒண்ணு நம்ம வெட்கப்பட வேண்டியதே இல்லை. அவர் பெருங்கூத்தாடி கும்ப நிருத்தியம் ஆடுறதுல அவர் தான் தலைவர், ராச நிருத்தியம் ஆடுறதுல தலைவர், ஜலக்கிரீடா ஆடுறதுல தலைவர். இதெல்லாம் போராதுன்னு இப்ப காளியன் தலையில் உச்சியில் நடம் பாய்கிறார். அதனால காளிங்கன் தலையில் ஆடுறது இந்த இடத்துல சொல்றார். துரா நிர்வகிப்பதற்கு பரியாய ஒப்பான சரியாக நடத்தகளை யதே யதே அடைகின்றவனுமாகிற குகனா கோபாய கோபவேஷத்தை எடுத்து கொண்டிருக்கிற குகனா கோபாய விஹாரார்த்தமாக. குகனா கோபம்னா இந்த எடப்பிள்ளையா பிறந்திருக்கிறதுங்கிறது வேஷம் ஒன்று இருக்கிறது தானே. வேஷம்னா பொய்ங்கிறதுல அர்த்தத்தில் சொல்லவர். பிறந்தது க்ஷத்திரியனாக இடையனா வேஷம் ஒன்று காண்றார். என்ன ஏற்கனவே சொன்னபடி இந்த எடப்பிள்ளை அவதாரமே பொய் என்ற அர்த்தம் இல்லை. ஏன் வேஷம் எடுத்துட்டு இருக்காருன்னா, பிறக்கச்சே வசுதேவனுக்கு குமாரர், வசுதேவர் க்ஷத்திரியர். ஆனா வளரும் போது நந்தகோபாலனா வளர்க்கப்பட்டார், அவர் வைசியர். அப்ப இடைப்பிள்ளத்தனம்ங்கிறது ஏறிட்டு கொண்டது, அதை தானாக எடுத்துட்டார் இல்லையோ. கண்ணனுக்கு எல்லாமே ஏகதர ஜன்மனி கிருஷ்டபாவே துவே மாதரவுச்ச பிதரவுச்ச குலே அபி துவே. பிறக்கும் போது குலம் ஒண்ணு, வளர்றச்சே குலம் வேறொன்னும். பிறக்கிறச்சே அப்பா அம்மா வேற, வளர்க்கச்சே அப்பா அம்மா வேற, பிறந்ததுக்கு தகுந்த கல்யாணம் வேற, புகுந்ததுக்கு தகுந்த கல்யாணம் வேற. எதையுமே ஒரு ஒண்ணா வச்சுக்கல. பிறக்கிறச்சே க்ஷத்திரியன், வளரச்சே வைசியன். இங்கே வசுதேவன் தேவகி, அங்க நந்தகோபாலன் யசோதே. இதுக்கு தகுந்த மாதிரி ருக்மிணி, அதுக்கு தகுந்த மாதிரி சத்யபாமை, எல்லாத்தையும் வச்சுட்டாரு இல்லையா. சத்யபாமையை கல்யாணம் பண்ணுறது வைசியனுக்கு தகுந்தா போலே, ருக்மிணியை கல்யாணம் பண்ணுறது பீஷ்மகருடைய பொண்ணு க்ஷத்திரியனுக்கு தகுந்தா போலே. இருக்கவே இருக்க இடப்பிள்ளைக்காக நப்பின பிராட்டின்னு கல்யாணம் பண்ணிட்டார். அப்ப எல்லாமே 2 வார்த்தை உட்பட, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வார்த்தை பேசியே அவருக்கு தெரியாது இல்லையா. எப்பவும் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்களுரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு ஆண்டாளுடைய பாசனம். மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாளன் ஏலா பொய்கள். பொருந்தர பொய் கூட அவர் சொல்ல மாட்டார், பொருந்தாத பொய் சொல்லுவார். பொருந்தர பொய் சொல்றதுன்னா ஒரு 10-15 நாளைக்கு தாங்கும்னு அர்த்தம். நான் பொய் சொல்றதுலையும் ஒரு சாமர்த்தியம் ஒண்ணுன்னு வச்சுங்க. நாம பொய் சொன்னா உடனே தெரிஞ்சு படுத்தின, அந்த வாசலை விட்டு போறதுக்குள்ள பொய்யை கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஒரு 15-20 நாள் தாங்கணுமோ இல்லையோ. கண்ணனை செய்ய மாட்டார். அவர் சொல்ற பொய் சொல்றச்சேவே பொய்ன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிடலாம்.
அப்படித்தான் வேணும்னு பொய் சொல்லுவார். ஆழ்வார் ஒரு பாட்டில் பச்சை பசும் பொய்னார். பொய்யா அது பசுமையான பொய்யா, அது பச்சை பசும் பொய்யா. பொய்க்கு வரணெல்லாம் பூசி யாரும் பார்த்தது இல்லையோ. பச்சை பசும் பொய்னா உடனடியா குட்டு வெளிப்படக்கூடிய பொய். அத்தை சொல்லியே வளர்ந்திருக்காரு. ஏன் இந்த ஸ்லோகம்னா நேர் எதிர் ராமன். பிறக்கச்சே க்ஷத்திரியன் வளரச்சே சக்ஷரியன், பிறக்கச்சே தசரதன் வளரச்சே க்ஷத்திரியன், பிறந்ததும் ஒரு ஊர் வளர்ந்ததும் அதே ஊர், ஒரே சீதை, ஒரே வார்த்தை, ஒரே பானம், எல்லாம் ஒண்ணு ராமனுக்கு, எல்லாம் ரெண்டு கண்ணனுக்கு. ஒன்னு அவருக்கு ஒண்ணுன்னே ஆகாது. ஏன் எல்லாமே ரெண்டா போயிட்டார் அவருக்குன்னா, அடுத்த அவதாரம் பலராம கிருஷ்ணர்களாக சேர்த்தே பிறந்து ரெட்டரெட்டையாவே பண்ணி பழகப்பட்டார். சர்க்கரையும் பாலும் கலந்தா போல எப்போதும் இருந்துட்டார். ஆகையாலே குஹனா கோபாய, ஒரு விளையாட்டுக்காக ஏற்றுக்கொண்ட கோப வேஷம். மாயா கோபன்னு சொல்லலாம், மித்யா கோபன்னு சொல்லலாம், குஹனா கோபன்னு சொல்லலாம். அந்த குஹனா கோபாய நஹ நாதாய ஏவ நஹ, அப்படிப்பட்ட அடியோங்களின் ரக்ஷகனான நாதாய, நம்ம எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய பெருமான் நாதன். நாதாய ஏவ, அந்த கண்ணனின் ஒருத்தனின் பொருட்டே நம்முடைய நமஸ்காரங்கள் இருக்கட்டும். யார் நமக்கு ரக்ஷகனோ நாதனோ அவன் பொருட்டு நமப்பதம், நமஹா என்னும் சொல்லானது பவது இருக்க வேணும். அப்ப நாம நமஹான்னு சொல்றது அவன் ஒருத்தனுக்காக இருக்க வேண்டிய. ஏன் உலகத்துக்கே ரக்ஷகன் அவர். ரக்ஷகரை விட்டுட்டு அரக்ஷகர்களை பார்த்து ஏன் நமஹா சொல்லணும்? இதுக்கு வேற ஒரு வாதம் வேற வைப்பா. கண்ணன் சொல்லியிருக்கிறதே யாரை சேவிச்சாலும் அதெல்லாம் கேசவம் பிரதி கச்சதி, ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. யாரை குறித்து கை ஊப்பினாலும் அது எங்கிட்ட வருதுன்னு சொல்லியிருக்காளே சுவாமி. அப்ப நாங்க எந்த கோவிலுக்கு என்னைக்கு போனா என்ன அப்படின்னு கேட்கிற மொழியோ அந்த அர்த்தத்துல கண்ணன் சொல்லலை. அவர் சொன்னது யாரை போய் சேவிச்சாலும் எங்கிட்ட தான் வருதே, நானே இருக்கேனே, நீ எதுக்கு எங்கேயானும் போறேங்கிறார். அதுக்கு தான் அவர் கேட்கிறாரு. தவிர யாரை சேவிச்சதுக்காக கண்ணன்ட்ட போகணும் போகும், அதுக்குன்னு யார்கிட்டே போக முடியுமா? நாம போய் இந்த நம்ம கீழே இருக்கிறவா ஒரு அலுவலகத்துக்கு போறோம், ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு மேல இருக்கிற முதலாளியா நல்லா தெரியும், அவரை கூப்பிட்டு சொன்னா பண்ணிடுவார். ஆனா கீழே இருக்கிறவாள்லேருந்து போய் விழுந்து சேவிச்சுன்னு மேல போவேனா? நேரத்தை அவரே தெரியுமே, அப்ப நேரம் அவர்கிட்டே போய் பிரார்த்திச்சுப்பேனும் இல்லையோ. அதனால ஆங்காங்கு போறதுனால எந்த பலமும் கிட்டாது. ஆனால் நம்ம போகிறோமேன்னா காங்ஷந்த கர்மணாம் சித்தியம் யஜந்த இவ தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அர்ஜுனா ஏன் தெரியுமா வெவ்வேற தேவதைகள்கிட்ட வெள்ளம் போறா? அந்த தேவதைகள்லாம் அப்பப்ப ஏதானும் கர்மம் பண்ணா அப்பப்ப பலம் கொடுத்துரும். அல்பமான பலம் கொடுக்கும், அஸ்திரமான பலம் கொடுக்கும். ஆனா என்னிடத்துல வேறுபாடு, வந்தா நிதானமா பரீட்சித்து தான் எதையுமே கொடுப்பேன். ஆனா கொடுத்துட்டா அப்புறம் அது திரும்பாது. மிகச்சிறந்த பலத்தை தான் கொடுப்பார். காங்ஷந்த கர்மணாம் சித்தியம். நமக்கு எப்படின்னா ஒன்ன செஞ்சோம்னா உடனே கூலி வேணும். பெருமாள் அப்படி கொடுக்கறது இல்லை. செஞ்சதை நன்கு பக்தி யோகமா ஞான யோகமா பிரபத்தியா நன்கு சீர்தூக்கி பார்த்துட்டு அவர் ஆசைப்படச்சேதான் கொடுப்பார். நம்ம இப்ப போய் நிர்பந்தப்படுத்தணுங்கிறத கொடுத்துடவே மாட்டார். ஆனா கொடுத்தால் நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததே, எப்போதும் திரும்பி வராத மோட்சத்தை கொடுக்கிறான். ஸ்ரீவைஷ்ணவ மரபிலே பெருவீடு அப்படின்னு வைகுண்டத்துக்கு ஒரு சிறப்பு பெயர். பெருவீடு தந்தோம்னு தான் நம்பெருமாள் சொல்லுவார். பராசர பட்டருக்கு பெருமாள் முன்னாடி திருநெடுந்தாண்டகம் காலக்ஷேபம் பண்ணார். எவ்வளவு பாக்கியமா இருங்க. பெருமாள் முன்னாடி நின்று நம்மளை பேசுறதுக்கு விடுவாளா? நமக்கு தான் நான் எழும்புமா? ஆனா அந்த சுவாமிக்கு எழும்பிது. ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் சேயசே மேஸ்து பூயசே. பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். அந்த ஸ்ரீரங்க திவ்யதேசத்துல பௌரோஹித்ய கைங்கரிமணிந்தார். இன்னைக்கும் பராசர பட்டர் வேதவியாச பட்டருடைய வம்சத்தவர்கள் இருக்கா. திருமுளைன்னு உற்சவம் நடக்கும். மிருத் சங்கிரகணம்னு உற்சவ தொடக்கத்துல சொல்ற இல்லையோ, அதுக்கு மண் எடுக்கணும் சங்கல்பம் பண்ணிக்கணும்னா தர்ப்பமே அந்த புரோஹிதர்கள் தான் கொண்டு வரணும். அதனால அவளுக்கு அந்த கைங்கரியத்தை பெருமாள் கொடுத்து வச்சிருக்கார். அந்த பட்டரை தெரிவிக்கிறார், நமக்கும் உமக்கும் ஏது எத்தை அனுபவிப்பதற்காக வந்தோம்? ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஷயசே மேஸ்து பூயசே. நாம் பெருமான் அனுபவிக்கிறதுக்காக போறோம். அவர் எங்கெங்கோ சேவை சாதிக்கிறார். அவரிடத்துல நாம பிரார்த்திக்கிறது எத்தையோ கொடுக்கணும்னு அந்த சுவாமி சொல்றார். ஒன்னொன்னு ஒத்தொத்தரிடத்துல போய் கேட்டுட்டே இருக்கமே, அப்படி நாம கேட்டு இருக்கலாமா? அது கிடைக்குமா? என்றோ ஒரு நாள் மோட்சம் தானே கொடுக்கணும்னா இவர் திருநெடுந்தாண்டகம் சொல்லிட்டு இருக்கார் பெருமாள் முன்னாடி. அவருக்கு ஒரே ஆனந்தம். பெருமாளுக்கு எப்பவும் மகிழ்ச்சி ஏற்பட்டுடுத்துன்னா ஒண்ணு நன்னா பார்த்துக்கணும். அவர் அடுத்த பெருமாளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் உடனே தங்கிட்ட இருக்கிற பெரிய சொத்தை எடுத்து நம்ம கையில கொடுத்துருவார். அந்த சொத்து தான் வைகுண்டம்ங்கிற சொத்து. அதனால சட்டுன்னு பெருமாள் சொன்னார், உமக்கு பெருவீடு தந்தோம். உமக்கு பெரிய வீடை கொடுத்தோம்னா நம்ம உடனே ஏதோ பங்களாவா இருக்கும் போல் இருக்கு மாளிகையா இருக்கும் போல் இருக்குலாம் நினைச்சுக்க கூடாது. பெருவீடுனா மோட்சம்னு அர்த்தம்.
எம்மா வீட்டு திறமும் செப்பம்னு நம்மாழ்வாருடைய பாசம். மோக்ஷானந்தத்தையே பெருமாள் கொடுக்கறச்சே அப்ப நமஹாங்கிற சொல்லி இன்னொருத்தருக்கு போலாமா? போகக்கூடாது. அதனாலதான் நாதாய ஏவ நமஹா அஸ்து, அந்த நாதனான கண்ணனின் பொருட்டே இருக்கட்டும். நாம மற்ற பேருக்கு போறோமேன்னா அன்னன்னைக்கு ஒரு 10 பிரதட்சணம் பண்ணான்னா அந்த தெய்வம் வேற எதையானு கொடுக்கும். நவகிரகங்கள்லாம் கோவிலுக்கு போவோம். பெருமாள் கோவில்ல நவகிரகம் இருக்கிறது வழக்கமே கிடையாது. சில இடத்துல ஏற்படுத்திட்டு இருக்காளேன்னா இல்ல மக்களின் பேராதரவின் பேர்வில் அப்படின்னு சொல்லிடுவா. மக்களின் பேராதரவு எதுக்குன்னு கிடையாதா? எந்த கோவில் வேணா எத்த கொண்டு போய் வேணா வைக்கிறதுக்கு பேராதரவு இல்லை. இன்னொன்னு நன்னா பார்த்துங்கோ, இந்த கீழே நிருசிம்மாவதார சரித்திரம் பார்த்தோமோ இல்லையோ, அந்த சரித்திரத்தை தப்பா விஷயத்தை எடுத்து சொல்லி பல கோவில்கள்லாம் இப்போ முளைச்சுட்டே இருக்கு. நரசிம்ம பெருமானு கோவம் வந்தது, லக்ஷ்மியே கிட்டக்கு போக முடியல, பிரம்மா பயந்தார். அப்ப பிரகலாதன் குழந்தை தான் கிட்டக்கு போனா உடனே சாந்தமாயிட்டா. இது தெரிஞ்சது. பெருமானுக்கு எத்தனை கோபம் வந்தாலும் பக்தனை பார்த்தா சாந்தம் அடைஞ்சு விடாருங்கிறது எவ்வளவு வசந்த குணம். பக்தனிடத்தில் இருக்கிற வாத்சல்யம், சௌசீல்யம், சௌஹார்தம், மார்தவம் அது அவருக்கு சரி. ஆனா இப்ப அதுக்குன்னு ஒரு தெய்வத்தை கிளப்பி விட்டுருக்கா. பல பேருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையோ, நரசிம்ம பெருமாளுக்கு கோவம் வந்துடுத்து, அதனாலே அதை குறைக்கிறதுக்காக இப்ப நான் ஒன்றும் பேரு சொல்ல விரும்பல. ஆனா சன்னப்பட்டினத்துல ஒரு பெரிய கோவில் வச்சுருக்கா. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4:30 மணியிலேருந்து 6 மணி நல்ல ராகு காலம் இல்லையோ, இந்த ராகு கால சமயத்துல அவருக்கு பூஜை பண்ணா சரபேஸ்வரர், அவருக்கு பூஜை பண்ணிவிட்டா எல்லாம் சரியா போயிடும். அவர் எதுக்கு பிறந்தார்னா அவரை ஏவி விட்டு நரசிம்மனா அடக்கிவிட்டார் அவர். அதாவது எனக்கு கற்பனை இருக்குங்கிறதுக்காக எத்தனை வேணா கதை எழுதிட்டு இருக்கலாம். ஆனா அந்த கதையெல்லாம் புராண கதையாடு. நான் ஆசைப்பட்டதுன்னா இந்த கூரத்தாழ்வான்னு ஒரு ஸ்தவத்துல தெரிவிக்கிறார், சரப சலபோ பூத். சலபம்ங்கிறது விட்டில் பூச்சி. நரசிம்ம பெருமானுடைய சிறந்த உருவத்தில் ஒரு விட்டில் பூச்சியை போல உள்ள விழுந்து போயிடுத்து அந்த சரபம். ஆனா அந்த சரபத்தை போய் இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு கூரத்தாழ்வான் எழுதினது எப்போ? என்னைக்கோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுவாமி தன்னுடைய ஸ்ரீசூக்தியில சாதிச்சிருக்கார். ஆனா அதை இப்ப நாம எப்படி பயன்படுத்தினோம்னா, அன்னைக்கு சரபத்தை தெய்வம்னா யாரும் கொண்டாடிட்டு இருக்கல. ஆனா சரபம்னு ஒண்ணு வந்தது கோபத்தை குறைக்கிறதுக்காக. ஆனா அது போயிடுத்து, நரசிம்மனுடைய கோபத்தை எடுத்து நிற்க முடியாம அது போயிடுத்து. ஆனா அந்த சரித்திரத்தை கலரி எடுத்து இப்ப சரித்திரத்தை மாத்தி கோவில் கட்டி, ஓஹோ அந்த சரபம் தான் எல்லாம், நரசிம்மனையே ஜெயிச்ச சரபம் விட்டா சர்வேஸ்வரனான பெருமான் நரசிம்ம பெருமான், அவரை போய் இன்னொன்னு ஜெயிச்சிட போறதா? இதெல்லாம் நீங்க இந்த மொழிபெயர்ப்பு புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு அவாவா ஏதோ சின்ன சின்ன பதிப்பு கொடுக்குறாளேன்னு எத்தியானும் படிச்சுட்டு எத்த தின்னா பித்தந்தெளின்னு போயிட்டு இருந்தோம். அது முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். அது அத்தனை உண்மை இருக்காது. மூல புஸ்தகத்தை வாசிக்கணும், பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளைத்தான் கேட்கணும். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே, தன் நெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேச வர வார்த்ததென்பர் மூர்க்கராவார். மணாள நிகழ்வு உபதேசமாலை சொல்றார், நம்ம பூர்வர்கள் என்ன சொல்லியிருக்காளோ கேட்கணும், அதை அப்படியே திருப்பி சொல்லணும். இதை விட்டுட்டு நான் ஆசைப்பட்டதெல்லாம் கல்பனையை சொல்லிவிட்டு இதைத்தான் முன்னோர்கள் சொல்லியிருக்கான்னு வேற குழப்பிடாதேங்கிறார். அதனால இந்த அவதாரங்கள்லாம் நிறைய குழப்ப கதை வந்துட்டே இருக்கும். அந்த குழப்பம்லாம் புராணத்துல இருக்காது. இதை ஒரு இடத்துல நம்ம பூர்வர்கள் எழுதி வச்சிருக்கா, ஒரு சரித்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா 19வது புராணத்தில் இருக்குன்னு எழுதினார். அப்படின்னா இருக்கிறதே 18 புராணம் தான் அர்த்தம். உள்ளதே 18. நீ கேட்கிற கதை ஒருவேளை 19வது புராணத்தில் இருக்கோன்னுமோ. அதனால இல்லாதது சில விஷயங்கள்லாம் இப்ப ஐக்கியவாதம்னு வேதாந்தம் சொல்லித்துன்னு சங்கரர் சொன்னார். ராமானுஜர் எழுதினார், அநேகமா பிரம்மசூத்திரம் 5வது அத்தியாயத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறதே 4 அத்தியாயம். அதுக்கப்புறம் 5வது அத்தியாயத்தில் போய் எத்தியான தேட முடியுமா? பல சரித்திரங்கள் தவறாக பிரச்சாரப்படுத்தப்படும். நவகிரகங்கள்லாம் அந்த நாள்லேருந்தே உண்டு. இப்ப திருநாங்கூர் திவ்யதேசமா, இந்த திவ்யதேசத்துக்கு இன்னென்ன கிரகம்ங்கிறா. இந்த தசாவதார ஸ்தோத்திரமா, இது ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு கிரக பிரீதிக்காகத்தான். இங்க 10 ஸ்லோகம் இருக்கும் இல்லையோ, இது ஒன்னொன்னு ஒரு கிரகத்துக்காக. இத்த சொன்னா தெரியாப்படும் ஒரு புத்தகத்துல போட்டுறான். அவளுக்கு வியாபாரம் ஆனும். வியாபாரம் இது அந்த புத்தகத்துல போட்டதுக்காக நம்ம இதை படிக்க வேண்டாம். இது ரொம்ப நாளா இந்த ஸ்ரீசுக்தி இருக்கு, ரொம்ப நாளா ஸ்தோத்திரம் இருக்கு, தாராளமா நம்ம படிச்சுக்கலாம். ஆனா என்னமோ அதை சொன்னாதான் கிடைக்கும்னா அப்ப திருஷ்ட பலத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறோம்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியற பலம் இருந்தா தான் மக்கள் வராளே தவிர, கண்ணுக்கு தெரியாத சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பலத்துக்கு நமக்கு புத்தி போக மாட்டேங்கிறது இல்லையோ. இந்த சம்பிரதாயமே திருஷ்டத்தை காட்டிலும் அதிருஷ்டத்தை நம்புகிற சம்பிரதாயம். நான் சொல்றேன், அதிருஷ்டம்ங்கிறது ₹1 கொடுத்து வாங்கி 1 லட்சம் விழுறதே, அது இல்லை. அது இல்லைன்னுட்டா தமிழ்நாட்டிலே இப்போ. அதனால அதை வாங்கிட்டு நான் அந்த அதிருஷ்டம் சொல்லவே வரல. அதிருஷ்டம்னா கண்ணால் பார்க்க முடியாதது, சுத்தமான மனசால் மட்டும் உணர முடிந்தது. அதைத்தான் அதிருஷ்டம். அதிருஷ்டம்னா ஆத்மா அதிருஷ்டம், பரமாத்மா அதிருஷ்டம். அப்ப அதுல புத்தி இருந்ததுன்னா இது நவகிரகத்துக்கா பிரீத்திக்கா சாந்திக்காலாம் கவலைப்பட மாட்டோம். அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும். நாம பராத்பரனான தெய்வத்தை பிடிச்சிட்டு இருக்கும் போது அப்ப அவர் திருவடிகள் தான் உறுதி நமக்கு கொடுக்க போறதே தவிர, அதே போல இந்த
சக்கராயுதம், சுதர்சன யந்திரம்லாம் நிறைய புஸ்தகத்தில் அச்சு போட்டு கொடுக்குறா பாருங்க. அதெல்லாம் எங்கெங்கயோ எந்த எச்சலோ எந்த துப்பலோ எல்லாத்திலையும் போயிட்டு வரப்போகுது. அந்த யந்திரத்தை தூக்கி பெருமாள் சன்னதியில் வச்சுருவோம் சாலகிராமத்துக்கு பக்கத்தில். அவள் எழுதி நாளுங்கிறதுக்கு வைக்கலாமா? அது எங்கே போயிட்டு என்ன வந்தது? இப்போ யாராவது நியமத்தோட நிஷ்டையோட அந்த யந்திரம் பண்ணாளா? 1,00,000 தரம் மந்திரத்தை ஜபம் பண்ணியிருக்காளா? இல்லை 48 நாள் ஒருவேளை சாப்பிட்டு பட்டினி இருந்திருக்காளா? ஏதும் இல்லை. என்னமோ ஒரு இப்போ வண்ண காகிதத்தில் பளபளான்னு அச்சம் போட்டு கொடுத்துட்டா உடனே சக்கராயுதம் வந்துருமா? ஒரு கல், இங்கே கூட தான் கல் இருக்குது, இந்த கல்லை பார்த்து பெருமாள்னு சொல்லுமா? அது ஆகம ரீதியாக மந்திரோக்தமாக பிரதிஷ்டை பண்ணியிருந்தா தான் அவர் பெருமாளாவே ஆவர். அதை போல வெறுமா காகிதத்தில் அச்சு போட்டதெல்லாம் நம்பாதீங்கோ. இந்த யந்திரத்தை கொண்டு போய் வச்சுங்கோ, ஆகாசத்தை பிச்சுன்னு பணம் கொட்டுன்னு எழுதிடுவா. நாம ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். எப்போ கொட்ட போகிறதோ எப்போ கொட்ட போகிறோன்னு பார்த்துட்டா காரை உதுந்து கொட்டும். அதுதான் நடக்குமே தவிர என்ன சரியா பூசலை என்ன சுண்ணாம்பு பேந்துன்னு கொட்டலாம். ஆகாசத்திலேருந்து ஐஸ்வர்யம் எல்லாம் கொட்டாது. கொட்டும் எப்போது? தவாமிருத சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அன்னதிச்சதி. பெருமானுடைய அச்சுத பாத யுக்மங்கள், அந்த யுக்ம ருக்மம் அதுதான் நமக்கு தங்கமா இருக்கும். அச்சுதனுடைய திருவடி தங்கம்னு பிடிச்சுனுட்டா மற்ற எல்லாத்தையும் யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே. பெருமானுடைய திருவடி தங்கம், அதை தவிர மத்தனையும் புல்லுக்கு சமம். என் இருந்தவரன்னோ எதிராசரான நம்முடைய தலைவர். ஆனால் அவர் வழி வந்திருக்கோம்னு சொன்னால் பெருமானுடைய திருவடிகளுக்கே நமஸ்காரம், அவனுக்கே நமஹ என்கிறது முக்கியம் இல்லையா? அதனால்தான் நாதாய ஏவ. இந்த ஏவங்கிற சொற்பிரயோகம் ரொம்ப முக்கியம். இனி சொல்லுனுடைய வரிசையில் அர்த்தம் சொல்றேன். நாதாய ஏவ, நாதனான கிருஷ்ணனுக்கு மட்டும். நாதன் எங்க இருக்கார்? ஸ்ரீநாத் ஜி. வடக்க போனா ராஜஸ்தானத்துல மீராபாயால கொண்டாடப்பட்ட நாதத்வாரகா இருக்கும் இல்லையோ, அவர் தான் நாதன். ஸ்ரீ வல்லபேதி வரதேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேத்யாலாபினம் குரு பிரதிபதம் குருவாம் முகுந்தான்னு குலசேகரன் முகுந்தமாலில பிரார்த்திக்கிறார் இல்லையோ. அப்ப நாதன். அநாதேன்னு யாருமே நம்ம சொல்லிக்கூடாது. யாருக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லைங்கிறமோ ஒருத்தரும் காப்பாத்துக்கலையோ அவர் இருக்காரு இல்லையோ. அப்பா அம்மா இருக்கிறவனுக்குதான் அவர் தான் நாதன். அப்புறம் இல்லாதவனுக்கு அவர் நாதன் இல்லாத படுவாரா? அனைவருக்கும் நாதன், அனைவருக்கும் பதி. ஆக நாம் நாதன் அற்றவர்கள்னு குறைந்து கொள்ளக்கூடவே கூடாது. நாத நாதாய ஏவ, அந்த நாதனின் பொருட்டே நமப்பதம் நமஸ்காரம்ங்கிற சொல் பவது இருக்கட்டும். நஹ எங்களுக்கு அந்த எம்பெருமான் சித்திரைகி சரித்திர கிரமைகி, சித்திரைகி விதவிதமா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிற சரித்திர கிரமைகி அவனுடைய நடத்தகளுடைய வரிசையாலே, பூயோபிகி மிக்கிருக்கக்கூடிய நடத்தகளாலே, புவனான்யமூனி இதோ இருக்கக்கூடிய இந்த உலகங்களை எல்லாம் குஹனா கோபாய கோபாயதே கோபவேஷத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிக்கிறார். காளிந்தி ரசிகாய யமுனையாற்றில் ஆனந்தமா இருக்கக்கூடிய பெருமான் காளிய காளிங்கனுடைய பணிஸ்பார, பணி படம், ஸ்பார விஷாலமானவர்களுடைய, ஸ்பாட்ட பலதாக விரிந்திருக்கிற, வாட்டிகா வரிசையா இருக்கிறதுனால வீதியா இருக்கிற, ரங்கோத்சங்க ரங்க ரங்கம் ஆடுகிற ஸ்தலம் நிறுத்தஸ்தானம், உத்சங்க அதுக்கு நடுவில், விஷங்க சந்தேகம் இல்லாமல் பயம் இல்லாமல், சங்கிரம நர்த்தனம் ஆடிய பெருமான், அதில் துரா முன்னின்று நடத்தக்கூடியவர், பரியாய அதை போன்ற பல நடத்தகள் கொண்ட வெம்பெருமானுடைய திருவிளையாடல்கள் நம்ம ரட்சிக்கட்டும் என்று சுவாமி சாதிக்கிறார். அந்த இடத்துல காளிந்தி நதின்னு சொல்லப்பட்டிருக்கோ, அந்த நதியினுடைய ஒரு மடு. இப்ப காளியன் சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். கருடனுக்கும் பாம்புக்கும் எப்போதும் பகை என்பது அனைவரும் அறிந்தது. அதனால அந்த பாம்பு கூட்டம்லாம் சேர்த்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு, 2 பேரும் கழுத்து போட்டா போட்டுருக்கு, நாங்கள் ஒரு நாளும் இன்னைக்கு இந்த பாம்பை அனுப்பிச்சு விடுவோம், நீர் பாட்டுக்கு எல்லா பாம்பையும் வந்து அடிக்க வேண்டாம் அப்படின்னு பேசினுட்டா. அதனால ஒரு நாளும் ஒரு பாம்பு போகும். இந்த காளிங்கனுடைய முறை அன்னைக்கு அவர் போயிருக்கணும். கருடன் அவரை துரத்தின்னு வர்றார். எப்படியான தப்பிக்கணும்னு காளிங்கனுக்கு ஆசை. அவனுக்கு கொஞ்சம் சரித்திரம் எல்லாம் தெரியும். அதனால கண்டுபிடிச்சு விட்டார். ஏதேனால் ஏற்கனவே ஒரு தரம் சௌபரிங்கிற ரிஷி இந்த காளியனுடைய மடி, இந்த மடு, இந்த காளிந்தி நதி யமுனை ஆற்றினுடைய மடுவில் குளத்திலே சௌபரிங்கிற ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்ப பல மீன்களை சாப்பிட்டுட்டே கருடன் அந்த இடத்துக்கு வந்தார். தபஸ் பண்ற இடத்துல மீனை பார்த்ததுனால சௌபரிக்கு கோபம் வந்துடுத்து. இனிமே இந்த பக்கம் வந்தியானா அவனுக்கு பிராணம் போடுன்னு கருடனுக்கு சபிச்சுட்டார். அதனால கருடன் இந்த மடுக்கரைக்கு வர முடியாது. இந்த கதை ஏதோ புராணத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டான் போல் இருக்கு காளிங்கன். ஓ, இந்த இடத்துக்கு போனா நம்ம தப்பிச்சு விடலாங்கிறதுக்கா. நீங்க ரிஷமூக பர்வத்தத்துல சுக்ரீவன் ஒளிஞ்சிருந்த கதை தெரியுமோ இல்லையோ? ஏன்னா அங்க வந்தா வாலிக்கு பிராணம் போடுன்னு அவனுக்கு சாபம், அதனால அங்க ஒளிஞ்சிருந்தார். அதே போலத்தான் இந்த கதையும். இப்போ காளிங்கன் வந்து மடுவுல இருந்தா ஒரே விஷக்காற்று, அந்த விஷப்புகையினால ஆகாசத்துல பறவைகள் கூட பறக்க முடியாது. அத்தனையும் அந்த மேல போனாலே பட்டு கீழ் விழுந்துடும். பக்கத்தில் இருக்கிற ஒரு மரம் செடி கொடி தளிர்க்காது, எல்லாமே விஷப்புகப்பட்டு போயிடும்.
கண்ணன் பார்த்தார், இவரை அனுப்பிச்சுடணும். கடல்ல தான் நாகப்பாம்புகள் இருக்கணுமே தவிர நம்மாட்டம் ஊருக்குள்ள இருந்து ஊர்கோயணியில போய் சமப்படுத்தலாமோ என்று நினைச்சிட்டு தன் திருவுள்ளத்துல சங்கல்பிச்சு விட்டார். இதுதான் அந்த முன்கதை. அவனை கொல்லல கண்ணன், ஏன்னா அவன் சரணாகத்தின் பெருமாளுடைய திருவடிகளை பற்றினான். அவனை கடலை நோக்கி துரத்தி விட்டுட்டார். அப்ப அந்த காளிங்கன் இருக்க சுவாமி இதை உதாகரிக்கிறார். காளிந்தி சூரியதனயா யமுனே தியமரஹ. அபரகோஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. காளிந்தி சூரியதனயா யமுனா, 3 பேர். சூரிய தனயா யமுனா. யமன் யமுனை அண்ணன் தங்ககள். சூரிய தேவனுடைய பிள்ளைதான் யமதர்மராஜன். சூரிய தேவனுடைய பெண்ணு தான் சூரிய தனயாங்கிற யமுனா. அவளுக்கு காளிந்தி, கருப்பா இருக்கிறதுனால காளிந்தின்னு திருநாமம். அப்படிப்பட்டவன் எம்பெருமான் இந்த காளிந்தி நதிக்கரையில் இருக்கிற இந்த காளிங்கனை ஓட்டணும் நினைச்சின்றார். கிருஷ்ணன் கிருஷித் பூவாச்சக சப்தா. சுவாமி நிர்வத்தி தெரிவிக்கிறார் கோபாலாச்சா சுவாமி. கிருஷித் பூவாச்சக சப்தா. கிருஷி அப்படிங்கிறது பூமியை குறிக்கும். நஷ்ச நிர்வத்தி வாச்சகா நஹ அப்படின்னு ஆனந்தத்தை கொடுக்கிறவர்னு சொல்லும். அப்ப கிருஷ்ணனால் பூமிக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவர். இப்ப எப்படி கொடுக்க போறார்? விஷப்பொகை இருக்கிற காளிங்கனை ஓட்டி ஆனந்தம் கொடுக்க போறாரோ இல்லையோ. அதனாலதான் கிருஷ்ணான்னு சாதித்தார். உத்ருதாசி வாராகேன கிருஷ்ணேன சதபாகுனா இதி. கிருஷ்ணாங்கிறது சாஸ்திரத்தில் இன்னொரு இடத்துல வருது. உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா. ஹே பூமி பிராட்டியே, கண்ணன் 100 தோள்கள் கொண்ட கண்ணன் வராக பெருமான், அந்த கிருஷ்ணனால பூமி பிராட்டியே நீர் தூக்கப்பட்டிருக்கிறீர். அப்படின்னா ஏன் அங்க கிருஷ்ணன் வருது? வராக பெருமாள் தானே பூமியை தூக்கினார். உத்ரிதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா. ஏன் கிருஷ்ணான்னு வருதுன்னா பூமிக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவர் இல்லையோ. சமுத்திரத்துக்குள்ள இருக்கிற பூமியை தூக்கி ரட்சித்தபடியால பூமிக்கு ஆனந்தத்தை கொடுத்தார். அதனால வராக பெருமானுக்கே கிருஷ்ணன் என்கிற மற்றொரு திருநாமம் உண்டுங்கிறதை இடத்துல சுவாமி எடுத்து காட்டியிருக்கார். ஸ்லோகம் பார்ப்போம். தம் நர்த்தும் உத்யதம் அவேக்ஷ ததா ததீய கந்தர்வ சித்த சுரச்சாரணாதேவ வத்வஹ பிரீத்யா மிருதங்க பணவ ஆனக வாத்திய கீத புஷ்போபஹார நுதிபிஹி சஹசோபசேதுஹு. இதை சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார். கண்ணன் மேல நாட்டியமாட ஆரம்பித்தார். முதல்ல இதுக்குள்ள நுழைஞ்சார். பசங்கள்லாம் பார்த்துட்டே இருந்தா எது கண்ணன் போறாருன்னு தெரியல. பந்தெடுக்கணும்னு போனா உள்ள போனா பெரிய பாம்பு. அந்த பாம்புகளுக்கு 100 பணாமண்டலம், 100 தலை, 100 படம் எடுத்துன்னு பாம்பு நின்னுது. உள்ள போய் அதை வேணும்னு தொந்தரவு பண்ணார். பாம்பு தன்னுடைய வாளால கண்ணனை நன்னா பிடிச்சு சுத்தித்து ஒண்ணுக்கொண்ணு சண்டை ஆரம்பிக்கிறது. பாம்பு தலையில குதிக்கிறார். பாம்போட தலையில கண்ணன் குதித்து பூத்தனையில் கடம்பேறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்துன்னு ஆண்டாள் பாசுரம். பக்கத்துல ஒரு கடம்ப மரத்து மேல கிடுகிடுன்னு காலை வச்சு மேலே ஏறினாராம். இப்பவும் இந்த நம்ம நீச்சல் அடிக்கிறதுக்காக சின்ன சின்ன குளம்லாம் கட்டி வச்சிருக்கா பாருங்க. அதுல குதிச்சு குதிச்சு விளையாடுவாளோ எல்லாரும். அப்ப அதுக்கு மேல ஒரு கட்டை இப்படி வச்சிருப்பா. அந்த கட்டையில இருந்து அப்படி இப்படி குதிப்பா. குதிச்சுட்டு தடால்னு ஜலத்துக்குள்ள குதிச்சிருவா. அதே போல கண்ணனுக்கு அந்த கட்டையெல்லாம் ஆறு கட்டி வச்சிருக்கா. அதனால பக்கத்துல இருந்த கடம்ப மரம் தான் அந்த கட்டை. அந்த கதம்ப மரத்து மேல ஏறிண்டார். பூத்தனில் கடம்பேறி, பூத்து குலுங்குகிற கதம்ப மரம்னு ஆண்டாள் பாசுரம். பெரியவாச்சன் உடனே கேட்டார், அது எப்படி சாமி அது மட்டும் பூத்துது? இப்பதானே இந்த காளிங்கனுடைய விஷக்காற்றால எல்லாமே பட்டு போச்சுன்னு சொன்னீர். அந்த கதம்ப மரம் மட்டும் எப்படி பூத்துதுன்னா வேறொன்றுமில்லையே, கருடன் அமிர்த கலசத்தை எடுத்துன்னு திரும்பி வரச்சே இந்த கதம்ப மரத்துல ஒரு நிமிஷம் தங்கினாராம். அந்த அமிர்த கடத்திலேருந்து ஒரு சொட்டு அமிர்தம் கீழே விழுந்துதான். அதனால இந்த மரம் மட்டும் பட்டு போலே பூத்து இருக்குன்னு முதல் வியாக்கியானம் பண்ணார். அவருக்கே தோணித்து, நம்ம எதுக்கு தலையை சுத்தின்னு மூக்கு தொடறோம்? இப்போ இவ்வளவு கட்டப்பட வேண்டாம். கண்ணன் திருவடி பட ஏறினானோலையோ பூத்துதுன்னுட்டார். என்னப்பா அமிர்தத்தெல்லாம் தேடின்னு போக வேண்டிய தேவையில்லை. அந்த நாகப்பாம்பு என்ன விஷ போக விட்டு கண்ணனுடைய திருவடி அமிர்தம் அல்லவா? அந்த அமிர்தம் பட்டுதுன்னா உடனே அது பூத்துப்படாதா? பூத்தனில் கடம்பேறி காளியனுச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கைக்கரைக்கென்ன உய்த்திடுமின். ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. அந்த யமுனை ஆற்றங்கரையில எங்க அவர் நாட்டியம் ஆடினாரோ என்னை கொண்டு போய் அங்க போட்டுடுங்கோ, அப்பதான் நான் தரிப்பேன். இல்லைன்னா எனக்கு உயிர் நிற்காது. கண்ணனுடைய நாட்டியத்தை சேவித்தாத்தான் எனக்கு உயிர். பொய்கை கரைத்து என்ன உய்த்திடுமின், கோவர்த்தனத்துக்கு என்ன உய்த்திடுமின், மதுரப்புறத்துக்கு என்ன உய்த்திடுமின். மதுரையில கொண்டு போய் போட்டுடுங்கோ, கோவர்தனத்துல கொண்டு போய் போடுங்கோ, இந்த பொய்கைக்கரை கொண்டு போய் போடுங்கன்னா பெருமாள் தட்டால்னு குதிச்சுட்டார். கொஞ்ச நாளை ஜலத்துக்குள்ளே இருக்கார். அப்புறம் அந்த காளிங்கன் கோபத்துல தலையை மேல தூக்குறான். பார்த்தா ஏதோ நாட்டிய அரங்கத்துக்கு மேல நாட்டியம் ஆடுறவர் தயாரா நிற்கிறாப்பல. அப்பதான் சேவிக்கிறா எல்லாரும். ஓ ஹாஹா, இது என்ன இதை போல கண்ணன் இது வரைக்கும் சேவிச்சது இல்லையே, அழகா இப்படி 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 இருக்கே, இதுலதான் கண்ணன் ஆட போறாரா? ஹா ஜன்மதாசு சிகதாசு மயான லப்தம் ராசேத்வயா விரகிதா கில கோபகன்யாக. என்ன பாக்கியம் பண்ணித்தோ யமுனா தீரம், என்ன பாக்கியம் பண்ணித்து இந்த மண்ணு, எவ்வளவு பாக்கியம் இந்த குழந்தைகளுக்கு. ஆனா அவளை பார்த்த உடனே குழந்தைகளுக்கு பயம். ஓ இந்த கால பாம்புனால என்ன ஆயிடுமோன்னுட்டு போர்க்களமாக நிறுத்தம் செய்தான்னு பாசுரம். போர்க்களமாகனா காளியினுடைய தலை போர்க்களமாக அல்ல, கோகுலம் போர்க்களமாக.
ஏன்னா கண்ணன் அதுல ஆட ஆரம்பிச்ச உடனே இங்க இருக்கிறவெல்லாம் பயத்துல தடால் தடால் மயக்கம் போட்டு விடுறாளாம். எப்படி போர்க்களத்துல வில்லு அம்பு பட்டுட்டு சட்டு சட்டுன்னு கீழே விழுவாளோ, கண்ணன் காளிங்கன் தலையில ஏறினான்ங்கிறத நினைச்சு குழந்தைகள் விடுறா. சுதாமா ஒருத்தன் ஓடினான், சின்ன பிள்ளை, நேர போய் யசோதை இடத்துல நந்தகோபாலன்ட்டே அனர்த்தம் வந்துடுத்து, என்ன ஆச்சுன்னு தெரியல, யார் அந்த காளிங்கன்னு தெரியல, கண்ணன் அது மேல ஏறி நிக்கிறான், அந்த காளிங்கன் சாப்பிட்டுட போறான்னா ஓட்டமா ஓடி வரா. எல்லாரும் பார்த்த யசோதா அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டா. யசோதே, என் நாட்டியத்தை பார்க்கிற பாக்கியத்தை இழக்கிறிய, எழுந்துரு. கண்ணன் சொன்னார், இது என்ன நாட்டியம் பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன், இப்போ நீ நாகப்பாம்பின் வாயில் இருக்கியே, நாகப்பாம்பில் வாயில் கண்ணன் விழுந்தான் என்று கேட்டு முடியறதுக்கு தயாரானவளில் யசோதை. ஆண்டாள் பிரார்த்திச்சுக்கிறா, அத போல ஒரு அன்பு உங்ககிட்ட எனக்கு இன்னும் பிறக்கலையே, நீ காளிங்கனுடைய வாயில அகப்பட்டு விட்டாயின்னுட்டால் நிஜமாவே நீ முடிஞ்சு போயிட்டேன்னு பயந்துன்னு பக்தம் பிராணனை விட்டுடணுமா. அந்த அளவு பக்தின்னு யாருக்கு நமக்கு வரலையோ இல்லையோ, நம்ம உடனே நினைச்சுப்போம், ஓ காளிங்கன் மேல நாட்டியம் ஆடினார், அவ்வளவுதானா. நாட்டியம் ஆடினார்னா சர்வேஸ்வரன் ஒரு குழந்தையா அவர் வந்து பிறந்திருக்கார். ஒரு குழந்தை நாகப்பாம்பின் தலையில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்குமா, நம்ம வீட்டு குழந்தையா இருந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம், எவ்வளவு பயப்பட மாட்டோம், ஓடுவோம் இல்லையா. அதை போலத்தான் போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கென்ன உய்த்திடுமின் கண்ணன் நாட்டியம் ஆட ஆரம்பிச்சார். இந்த விஷயத்தை சேட்லூர் சுவாமின்னு ஒரு மகாவித்வான் எழுந்துள்ளிருக்கார். அவர் பஞ்சஸ்தவத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுல கண்ணன் ஆடுறதை பத்தி சொன்னார். ராசக்கிரீடைன்னு ஒரு சொல்லியும், அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹானுட்டு, அதை பத்தி தான் இந்த ஸ்லோகம். ஆ சின்வத குசுமமங்கிரி ரசோ சரோருஹந்தே ஏபேஜிரே வனஸ்பதயோ லதாவா. கண்ணன் ராசக்கிரீடை பண்றார். ராசேத்வயா விரகிதாக்கில கோபகன்யாக. அவனுக்கு பலவித நாட்டியம் தெரியுமா. இந்த நாட்டியம் ஆட ஆரம்பிச்சாரோ இல்லையோ, இதுலயே அவர் கணக்கு நாட்டியம் ஆடுவார். அது என்னது, எண் கணிதம்னு சொல்றோம். அது போல கணக்கு நாட்டியம். இவனுடைய தலை 100 இருக்கும் இல்லையோ, இடது காலம் முதல் தலையில வச்சுட்டு வலது காலம் 3ஆம் தலையில வச்சுக்கணும். தாவி குதிச்சு இடது காலம் 5ஆம் தலையில வச்சுட்டு வலது காலம் 7ஆம் தலையில வைக்கணும். தாவி குதிச்சு இடது காலம் 9ஆம் தலையில வச்சுட்டு வலது காலம் 11ஆம் தலையில வைக்கணும். இப்படியே இடதுலேருந்து வலது சாரி ஒரு தரம் ஆடி முடிக்கணும். அப்புறம் தாவி குதித்து வலது காலம் முதல் தலையில வச்சுட்டு இடது காலம் 2ஆம் தலையில வைக்கணும். அப்புறம் வலது காலம் 3ஆம் தலையில வச்சுட்டு இடது காலம் 4ஆம் தலையில வைக்கணும். இப்படி மாத்தி மாத்தி காலை குறுக்கு வச்சு ஆடணும். அப்புறம் முதல்ல இடது கால் வைக்கணும், 3ஆவதுல வலது கால் வைக்கணும், 5ஆவதுல இடது கால் வைக்கணும், 7ஆவதுல வலது கால் வைக்கணும். என்னென்ன கணக்கு நாட்டியம் உண்டோ அது அத்தனை அதன் தலையில ஆடிட்டு இருக்கார். பக்கத்துல இருக்கிறவர்கள் தோணித்தான் சுகபிரம்மம் தெரிவிக்கிறார், இந்த காளிங்கன் பண்ண பாக்கியம் நான் பண்ணலையே, என்ன இந்த சரணம் சரணம் பிரபத்தியே சரணம் சரணம் பிரபத்தியேன்னு இந்த திருவடி கிடைக்குமான்னு நம்ம மொத்த அத்தனை பேர் தேடிட்டு இருக்கோம். அவன் தீயவனா பிறந்த அந்த திருவடியால தலையில தீண்டப்பட்டுட்டானோ இல்லையோ, மகாபாகியம். என்ன சுகர், இந்த பாகியம் ஆறு கிடைக்க போறதுன்னு சொல்றார். இது ஒரு விதமான நிருத்தியம். ஹல்லீச நிருத்தியம்னு நாடுவர். ஹல்லீசம் அதே கூட்டமா இருந்து ஒரு நாட்டியம்னா, அகோபிலத்தில் நீங்க போய் சேவிச்சிருக்கா தெரியாது, உற்சவம் நடக்கிறது இல்லையோ, அந்த பிரம்மோற்சவத்தும் போது ஆந்திராக்காரெல்லாம் நிறைய பேர் அங்க நாட்டியம் ஆடுறதுக்கு வருவா, ஒரே கூட்டமா இருக்கும். அப்போ நாம சொல்றது பின்னல் கோலாட்டம்னு சொல்றோம். அதை போல அவ நடுவுல ஒரு கயிறு கட்டியிருக்கும், அதுல இருந்து நிறைய பின்னல் போயிட்டே இருக்கும். அந்த ஒரு கயத்தையும் ஒரு 4 பேர் பிடிச்சுக்கணும். ஆட்டம் வேகமா நடக்கும், நம்ம எப்படி ஆடுறாள்னே தெரியாது. ஆனா 10 நிமிஷம் ஆடி முடிச்ச உடனே இந்த மொத்த கயிறும் பின்னல் போட்டாப்புல இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம் ஆடுவா, அந்த வேகத்துல அப்படியே பின்னலை பிரிச்சிருவா. இவ எப்படி ஆடினா எப்படி பின்னல் போட்டா எப்படி பின்னலை பிரிச்சான்னு பார்த்துன்னு எல்லாரும் ராத்திரி 1 மணிக்கு நடக்கும். அந்த ஊர்ல விடிய விடிய கொண்டாட்டம் உற்சவம் நடக்கும். ராத்திரி அடியே சொல்றது, இப்போ இன்னைக்கோ 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு திருத்தப்பனார் இருந்த போது கூட அழைச்சின்னு போய், அன்னைக்கு சின்ன வயசு அதனால பார்த்ததுனால ரொம்ப நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பின்னல் ஆட்டம் மாத்தி மாத்தி ஆடுறது, கண்ணனை நடுவுல வச்சிருந்து அவன் இடுப்புல நிறைய கயத்தை கட்டி வரணக்கயிறு, நீலக்கயிறு மஞ்சக்கயிறு நீலக்கயிறு எல்லாத்தையும் கட்டி ஒரு பெண்ணு ஒரு வரணக்கயிறை பிடிச்சு போலாம். நீலம் பச்சை சகப்பு மஞ்சள் கருப்பு வெளுப்பு, மறுபடியும் நீலம் பச்சை சகப்பு மஞ்சள் கருப்பு வெளுப்பு, இது இத்தனையும் கட்டியிருக்கிறது கண்ணனோட இடுப்புலே. அவர் நடுவுல நிறுத்தின்னு இத்தனை கயிறையும் பிடிச்சிருந்து கண்ணன் ஆடணும், சுத்தி இருக்கிற கோபிகைகளும் ஆடணும். ஆட 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 மஞ்ச கயிறா முடிச்சு போட்டுக்கணும், நீல கயிறா முடிச்சு போட்டுக்கணும், சிவப்பு கயிறா முடிச்சு போட்டுக்கணும். கடைசியில கண்ணன் அந்த மொத்த கயிற்றுக்கும் கட்டுப்பட்டு உள்ள இருப்பார். 15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் திருப்பி ஆட ஆரம்பிக்கணும், மொத்த கயத்தையும் கழட்டி விட்டணும். இது ஒரு நடனம். அவர் நடுவுல நம் கையால கட்டுப்படுறது ஒரு நடனமா? அவர் நம்மளையும் கட்டி வச்சிருக்கிறது போறாதா? தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. தன்னுடைய மாயா சக்தியாலே பிரகிருதியிலேயே நம்மை கட்டி வச்சிருக்கிறார் பெருமாள். ஆனா இது ஒரு வகையான நடனம். ஒருத்தர் பல பேரோட ஆடுறது ஒரு நடனம், பல பேரோட ஆடுறது ஒரு நடனம். காளிங்கனுடைய தடையில மாற்றி மாற்றி கால் வச்சது ஒரு நடனம். கும்ப நிருத்தியமோ சாரி நிருத்தியமோ ஹல்லி சகமோ
பெருமான் ஆடின குறவ கூத்தோ கும்ப நிருத்தியமோ அல்லது இப்ப பார்க்கிற காளிங்க நர்த்தனமோ ராசக்கிரீடையோ அனைத்தும் ஆனந்தத்தை கொடுக்க வல்லவை. தம் நர்த்தும் உத்தியதம் அபேக்ஷததா ததிய கந்தர்வ சித்த சுரச்சாரண தேவவத்வஜா. இவர் கீழே ஆட ஆரம்பிச்சாரோ இல்லையோ, பக்கவாத்தியத்துக்கு எங்க போறது? நாட்டியம்னா உடனே தாளம் வேணும், அதுக்கு வேண்டிவா நட்டுவாங்க மன்றத்துக்கு வேணும். உடனே மேல ஒரு பார்வை பார்த்தார். சித்தர்கள், சாரணர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், தும்புரு, நாரதர், ஊருஷி, மேனகா எல்லாரும் தயார்னா அவாதான் இப்ப வாசிக்கணும். ஒருத்தர் வீணை வாசிக்க ஆரம்பிச்சார், ஒருத்தர் மிருதங்க வாசிக்க ஆரம்பிச்சார், ஒருத்தர் பானவம் ஆனக்கம் அவாவா வாசிக்கிறா. ரம்பா ஊர்வசி பார்த்துருந்தவா இனிமே நாங்க ஆட்டத்தை நிறுத்தி விடுறோம்னுட்டா. நாங்க ஏதோ ஆடி ஆடி பார்த்துருந்தோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆட்டத்துக்கு முன்னாடி எங்க ஆட்டம்லாம் நிற்க போறதா அப்படின்னு அவர்கள் வெட்கப்பட்டு நின்னார்கள். ஆக பெருமாள் குரு, நாட்டிய குரு, அவர் திருமந்திரம் சொன்ன குருலாம் அப்புறம். இப்ப நடனம் ஆடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கிற குரு தபஹ சுதப்தம் கிம் அனேன பூர்வம் கஸ்யானுபாவோஸ்ய ந தேவ வித்மஹே தவாங்கிர ரேணு ஸ்பர்ஷாதிகாரா. அப்போ காளிங்கன் ஆடி தான் ஆயாசப்பட்டு போய் அவன் கொலை செய்யப்பட போகிற தருணத்தில் காளிங்கனுடைய பத்ரிமார்கள் வந்து கண்ணனுடைய திருவடிகளை பற்றி இவனை நீ ரட்சித்து கொடுக்க வேண்டும். உம்முடைய திருவடிப்பட்ட இவன் மோட்சத்துக்கு தான் போனமே தவிர கண்டடத்துக்கு போகக்கூடாது. அப்ப கண்ணன் ஆடையிட்டு இங்க இருக்காதே, கடலுக்கு ஓடிப்போடு என்று சொல்லி அனுப்பிச்சு விட்டார். தம் பிரேக்ஷணீய பிரேக்ஷணீய சுகுமார கனாவதாம் ஸ்ரீவத்சபீத வசனம் ஸ்மித சுந்தராஸ்யாம் கிரீடந்தம் அப்பிரதிபயம் கமலோதராங்கிரிம் சந்தஸ்ய மர்மசு ருஷா புஜகச்சகாத. மர்மத்தில் அடித்து இவனை ஓட ஓட விரட்டி விட்டார். இங்கிருந்து அங்க போயிட்டார். அப்ப காளியனுடைய உச்சியிலே நட்டம் பாய்ந்தவன் கண்ணன். அது நடந்ததுனாலே இந்த சரித்திரமே நம்ம எல்லாருக்கும் நன்மை ஏற்படுத்தட்டும். கடைசியா ஒரு நன்மை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். காளிங்கனுக்கு 101 தலை இருந்துதான். அதை இந்த வியாக்கியானத்தில் சொல்றார். சதைக ஸ்ரீகிருஷ்ணா இத்தேகசத சங்கியா காளிய சரசாம். காளிங்கனுடைய சிரசு 101 இருந்தது. 101 எதை சொல்லும்னா சச்சஞ்ச ஏகா நாட்யா ஹிருதயஸ்யான்னு உபனிஷத் வாக்கியம். நம்முடைய ஹிருதயத்திலேருந்து 101 நாடிகள் தலையை நோக்கி போகும். அதுல 101வது நாடிக்கு சுஷும்னா நாடின்னு பேர். அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் வைகுண்டம் போறவன் சுஷும்னா நாடியில புகுந்தாத்தான் பிரம்மரந்தரத்தை பேதிச்சுண்டு அர்ச்சிராதி மார்க்கத்தில் நுழையவே முடியும். அந்த 101ஐ காட்டுவதற்கு சூச்சனம் பண்றதுக்கு தான் கண்ணன் 101 தலைகளில் குதித்தானாம். சதஞ்ச ஏகாஹிருதயஸ்ய நாட்யா என்னும் நாதாயைவ நமப்பதம் பவதுனஹ. அந்த நாதன குறித்தே நமஹா என்னும் சொல் நமக்கு இருக்கட்டும். நத்யஸ்ததாகர்ணிய முகுந்த கீதம் ஆவர்த்த புத்த மனோனு பகன வேகாக ஆலிங்கன ஸ்தகித. அப்போது இந்த நதி ஓடிட்டு இருந்தது. கண்ணன் ஆடுறதை பார்த்து சொல்லியோ யமுனை மெதுவா ஓட ஆரம்பிச்சிட்டாலும். கொஞ்சம் வேகமா போயிட்டோம்னா நாட்டியம் போயிடுமே. நம்ம இப்படி போயிட்டே இருப்போம், பக்கத்துல ஏதாவது கேளிக்கை நடந்து அதை பார்த்துட்டே நடந்து போவோம். கொஞ்சம் தூரம் போனா அப்புறம் பார்க்க முடியாது சொல்லு. அதை போல யமுனைக்கு இந்த நாட்டியம் போயிட போறதே நம்ம நின்னுட்டா மெதுவா நின்னு ஓடி போகிறாள். ஆலிங்கன ஸ்தகித பூமிர் பூஜைஹி முராரேர் கிருண்ணந்தி பாதயுகலம் கமலோபஹாராக. இப்படிப்பட்ட உயர்ந்த கண்ணன் நம்ம ரட்சிக்கட்டும்னு சொன்னது காளிங்க நர்த்தனத்தையும் சொல்லி கிருஷ்ணனுடைய திருநாமத்தின் ஏற்றமும் தெரிவித்தார். ஹா ஜன்மதாசு சிகதாசு மயானலப்தம். கூறத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். இந்த காளிங்கனுடைய மடுவில் இருக்கிற மண்ணு துகளுக்குள்ள ஒன்றாக பெறப்பெறுவே மாட்டேனா? அடுத்த ஜென்மம்னு இருந்தா அந்த மண்ணுல ஒன்னா பிறக்கணுமே தவிர நகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே. உத்தவர் சொல்லிக்கிறார், சுகாச்சாரியர் சொல்லிக்கிறார், யமுனையினுடைய ஆற்றங்கரையில் அந்த கதம்ப மரமாக அடுத்த பிறவி பிறக்கணும். அந்த கதப்பந்தி தலை தானே கண்ணன் திருவடியை வைத்தார். நாம் இப்ப வித்வானா பிறந்தமா பிராமணனை பிறந்தமானா கேள்வி இல்லை, கிருஷ்ண அனுகிரகம் கிடைச்சுதாங்கிறதான் கேள்வி. அதுக்காக எந்த பிறவி வேணா எடுக்கலாம். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு குலசேகரர் பிரார்த்திக்கிறார். எதுவா பிறந்தாலும் பகவத் அனுகிரகம் இருக்கிற பிறவி ஆக வேண்டும். அது கதம்ப மரமா கூட இருந்துட்டு போலாம் இல்லையோ. தன்யை ஸ்ருதம் ததிக தாவக ராசகாலே. தன்யன் அங்க எல்லாரும் உன்னுடைய ராசக்கிரீடை இந்த காளிங்க தமனத்தையும் மேற்கொண்டு புல்லாங்குழல் ஊதினதையும் யாரெல்லாம் சேவித்தார்களோ அனைவரும் தன்யர்கள். பிருந்தாவனம் ஸ்திரச்சராத்மக தூகதூர்வா பிருந்தாவனம் மம தியஞ்ச சநாதயந்தி. இந்த பிருந்தாவனத்தையும் என்னுடைய புத்தியும் எது நாதனுடையவன ஆக்குறது. அன்னைக்கு நீ ஆடுற காலத்துல கீழே வளர்ந்ததே செடி கொடி மொத்தத்தின் தலையில உன் திருவடியை வைத்தியே. அந்த செடி கொடிகள் தான் இன்னைக்கு நமக்கு ரட்சகம். உன் திருவடி ஸ்பரிசம் பட்டவர்களே தான் மோட்சத்துக்கு போகின்றன. புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னினியே நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுடையன்னு பாசுரம். ஆக பெருமானுடைய நிறுத்தத்தை பார்த்தோம். நாதாயைவ நமப்பதம் பவது நச்சித்திர சரித்திர கிரமைஹி பூயோபிர் புவனான்யமூனி குஹனா கோபாய கோபாயதே காலிந்தி ரசிகாய காளிய பணிஸ்பார ஸ்படா வாட்டிகா ரங்கோத்சங்க விஷங்க சக்கரம துரா பர்யாய சர்யாயதே என்பது 10வது ஸ்லோகம். ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தோடே இன்று முடிவுறுகிறது. மேற்கொண்டு கல்கி அவதாரம் என்னங்கிறதையும்
தசாவதாரங்களை ஒரு சேர பிடித்த ஸ்லோகத்தையும் பலஸ்ருதி சொல்லி தான் எதற்காக பாடினேன்னு சொல்றதையும் நாளை காலை 6:45 இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன்.